Alright, welcome to TKB live episode number 38. இந்த எபிசோட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்பேரல் பிராண்ட் ஃபவுண்டர்ஸ் பேச போறோம். அண்ட் எனக்கு வந்து if you know me personally, you know how much I like my t-shirts. So இவங்க t-shirts எல்லாம் very iconic in my wardrobe. நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன் இந்த t-shirt போட்டு in places that they may not like these t-shirts. But before that, Adi here. Adi, say hi. Hi. நானும் இந்த மாதிரி டிவி பிரசன்டர் அங்க பார்த்தா பேசணுமா? இல்ல சாதாரண மனுஷன் மாதிரி உங்களை பார்த்து பேசலாம். யாரும் இங்க பேசு. சும்மா யூடியூப். ஓகே. வாட்ஸ்அப் கேஸ் MKBHD மாதிரி. சோ ஆமா இவன் வந்து நிறைய சட்டை போட்டு சுத்துவா. இவனுக்கு I tend to not stay naked. இவன் இந்த மாதிரி நிறைய வன்மங்கள்லாம் சட்ட வழியா கக்குவான். இவன்லாம் வந்து போடக்கூடாத இடத்துல இந்த மாதிரி கோயில்ஸ்ல இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரிலாம் வந்து பெரிய டிஷர்ட் கோயில் போக வேண்டியது. ஆமா ஆமா நிறைய ஹிந்தில போடான்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் யாரு நாங்கெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஃபுல்லாவே நாங்க வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே போஸ்ட் போடாம ஈவினிங் போய் நாசா மக்கள் பீஃப் கறி சாப்பிட்டு ஜனகணமன பாடிட்டு அதுல போய் நாங்க நேஷனல் பிளாக் வரைஞ்சு ஏன்னா சட்னி கொடுப்பாங்கல்ல பச்சை கலர் சட்னி ஆரஞ்சு கலர் நல்ல வந்து ஊத்தாப்பம் மாடா இடியாப்பம் சாரி ஃபார் ஆப்பம் ஷேமிங் பட் இடியாப்பம் நல்லா வச்சுட்டு நல்ல ஒரு லெமன் பீஸ் வச்சுட்டு அது எங்களுக்கு ப்ளூ கலர் கிடைக்கல. நான் அடிக்க மாட்டேன், நீ அடிச்சுக்கோ. ஆமா நான் நல்லா கடிச்சு சாப்பிட்டேன். So yes, how would you like to introduce yourselves? How would you like to இல்லைங்க we are சென்னை பசங்க பேசிக்கலா. ஸோ ரெண்டு சென்னை பசங்க சேர்ந்து ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பித்த போது எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து மும்பையில் NIFTல படித்தோம். அங்கே வந்து ஆப்வியஸா என்ன இது எதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா நீ சொல்ல கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். ஸோ நான் ஹிந்தி தான் அங்கே பேச முடியும். ஸோ அதுதான் எங்களை வந்து நிறைய பேர் காலா மദ്രാசி அது இதுலாம் சொல்லி ஃபன்னாக தான் நாங்கள் கண்டிப்பாக வன்மமே இல்லையே ஒன்றும் சொன்னாங்களா என்ன என்ன மட்டும் ஏன் சொல்ல மாட்டாங்க? நான் தான் கருப்பு. நான் தமிழன். கமெண்ட்ஸ்ல இப்ப என்ன என்ன சொன்னாங்க? உன் கிளாஸ் பசங்க என்ன தான் கலாய்ச்சி என்ன கலாய்ச்சி முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு. சரக்கு ஓவர். ஆனா எல்லாம் கலாய்ச்சி முடிச்சுட்டு ஃபன் பண்றோம் சொல்லி போயிடுவாங்களா ப்ரோ? இல்ல நாங்களே ஃபன் தான் பண்ணிட்டு இருப்போம். என்ன அப்படி சொன்னா பிஆர்கார பையன் இருப்பான், இங்க வந்து பாட்காஸ்ட் பண்ண முடியாது. எல்லாருமே 2 வருஷம் படிச்சிருந்தாங்க. I was the youngest in my class when I was 18. I joined college when I was 18. You mean அங்க எல்லாமே 12th 2 தடவை படிச்சாங்களா? ஆமா, I was the youngest in my class, 30 people. இவர் வந்து நார்மலா 12th முடிச்சுட்டு எல்லாரும் மாதிரி இப்ப தமிழ்நாட்டு பசங்க மாதிரி 12th முடிச்சுட்டு அடுத்து காலேஜ்னு போனாரு. அங்க அப்படி போய் he was the youngest. Okay, everyone were minimum 20. College first year. One soul apart from me who was 18 or 19. College first year லயே. ஆமா பிரமாதமா இருக்கே. damn bro. அவன் நல்லா படிச்சிருப்பாங்களா ப்ரோ? லைக் 2 வருஷம் படிச்சிருக்காங்க. strong foundation bro. அத படிக்க இடம் இல்ல. அதான் புரியுதா? ஆமா, ஆக்சுவலி இது ஒரு நல்ல மெத்தட் தானே. ஸ்கூல்ல ஃப்ரீயா சோறு போடுறாங்க. நம்ம ஸ்கூல்ல இன்னும் ரொம்ப வருஷம் வாழ்ந்துறோம்னா ரொம்ப வருஷத்துக்கு ஃப்ரீயா சோறு போடுறாங்க. ஃப்ரீ சோறா ப்ரோ? நம்ம ஊர்ல அப்படிதான். அவங்க ஊர்ல ஹலோ இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுங்க, உங்க ஊர்ல ஃப்ரீ சோறா? அதே அவங்க ஊர்ல ஸ்கூலுக்கு போனா சோ நம்ம கிட்ட பிடிக்க பாருங்க. ஆனா அவங்க வந்து என்ன பெருமைப்பட்டுப்பாங்கன்னா லாட் ஆஃப் IAS and IPS ஆஃபீஸர்ஸ் வந்து ஆர் ஃப்ரம் தேர் ஸ்டேட், பீகார், UP அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கவுண்டர் ஆர்குமெண்ட் என்னன்னா அதனால தான் இந்தியா இன்னும் மோசமா இருக்கு. என்னோட கவுண்டர் ஆர்குமெண்ட் தெரியுது. நல்ல IAS IPS பீப்புள் வந்து இப்ப வந்திருக்காங்க, பீகார் UP வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அதுதான் அப்பப்ப இது வந்து என்ன மாத்தி வன்மத்தை கக்கிறது தான், கலாய்ச்சிக்கிறது தான், இதெல்லாம் ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கிறது தான். எங்களுக்கு வந்து இது அங்கி ஆரம்பிக்கும் போது இது ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த மெனி ஃபேக்டர்ஸ் பட் வெரி சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டர். ஓகே. So but what made that push into apparel? So
நிஃப்ட் ஒண்ணு நான் வந்து நீங்க ஏன் எல்லாரும் மாதிரி ஃபோன் கேஸ் பண்ணல அதான் கேட்க வரும். உனக்கு ஐபோன் இருக்கு நீ திட்டலாம், நாங்கலாம் obscure ஆண்ட்ராய்டு ஃபோன். எனக்கு என்னன்னா நான் வந்து டீனர்ல தான் வளர்ந்தேன். சோ எல்லாருமே நான் சின்ன வயசுல இருந்து பாக்கும்போது சுத்தி சுத்தி இந்த போத்தீஸ் கட்டப்பை சென்னை ஒரே கட்டப்பையா இருக்கும். கட்டப்பை துணிக்கடை வச்சா காசு வரும்போது யோசிச்சேன். அந்த யோசனை அதோட முடிஞ்சிருச்சு. ஒரு 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் எல்லாரும் மாதிரியும் நானும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஆஃப் கேமரா டிஸ்கஸ் பண்ணாரு. இன்ஜினியரிங் படிச்ச உடனே தான் வாழ்க்கையில ஒரு தெளிவு வந்துச்சு, நம்ம இதை பண்ணக்கூடாதுடா. அதுக்கப்புறம் பிஜி வந்து ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸுக்கு வந்து யூஜியை வந்து என்ன கண்ட்ரா வேணா பண்ணிருக்கலாம். நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். ஸோ அப்படிதான் நான் நிஃப்ட்டுக்குள்ள போனேன். நிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு வரும்போது சரி நம்ம வந்து படிச்சதுக்கு ஏதாவது பண்ணலான்னு. ஸோ ஐ இன்டர்ன் வித் இந்தியன் டெரென். அங்க வந்து சரி ஜாலியா கடையில நிக்க வச்சு எனக்கு கஸ்டமர்லாம் அட்டென்ட் பண்ண விடுவாங்கன்னு பார்த்தா என்ன வந்து எக்ஸல் ஷீட்ல உட்கார வச்சு இந்த மால்ல இன்ஜினியரிங்கா எவ்வளவு இன்வென்ட்ரி இருக்கு அத வி லுக் அப் பிவட் டேபிள் அதெல்லாம் பண்ண சொன்னாங்க. அதை விட்டுட்டு என் நண்பர் அப்ப நாங்க ஆரம்பிச்சது வந்து குமார் அப்படின்னு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவனோட சேர்ந்து ஆரம்பிச்சேன். அவன் அப்ப வந்து லோயலால பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு he was working with சன் டிவி வீடியோ எடிட்டரா. வாவ், அவனுக்கு சன் நெட்வொர்க் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் போகணும்னு அப்படியே ஆசை. ஒரு நாள் பூந்துருவேன். ஓகே, நீங்க வந்து சொல்லுங்க, நான் யாராவது இருக்காங்க உங்களுக்கு அந்த பில்டிங்கோட பிரம்மாண்டம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர் ஆயிரம் இருந்தாலும் வடிவேலியும் டாம் க்ரூஸையும் ஒரு ஃப்ரேம்ல போட்டவர் தமிழ்நாட்டுக்கு பிகெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ அவருமே வந்து வீடியோ எடிட்டிங் பெருசா எனக்கு பிடிக்கலடா, அதான் பட்டன் தட்டினா அதான் மாறுது, அந்த பட்டன் தட்டுற வேலைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு சரி, இன்ஃபேக்ட் அவர் தான் ரொம்ப ஆர்வமா இந்த பிசினஸ்குள்ள வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஓகே சரி, நான் இண்டியன் குவிட் பண்ணிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி மச்சான் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னா, விட்டுறா அப்படின்னா, என்னடா சொல்றேன் விட்டுறா அப்படின்னா, சரி ஓகே அப்படின்ட்டு அவர் அடுத்த நாளே விட்டாரு. எந்த நம்பிக்கை தெரியல. ஸோ அது விட்டுட்டு அவன் வந்தோடனே இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்லாம் இருக்குங்களா, டிஷர்ட் இது எல்லாமே ஸ்க்ரீன் பிரிண்டட் தான், பிரிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதை நாங்களே வந்து டைஸ் இங்க்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு வருதா, அது எங்களுக்கு நிஜமாலே பிடிச்சிருக்கா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நல்லா we were able to do it. சரி ஓகே இதுதான் விஷயம் அப்படின்னு விஷயத்தை கற்றுட்டு திருப்பூருக்கு வண்டி எடுத்துட்டு போனோம். போயிட்டு அங்கே போய் மக்கள் எல்லாம் பேசி கீசி குவான்டிட்டி இவ்வளோ வேணும் இப்படி பண்ணோம் அப்படின்னு தமிழ் டிஷர்ட் பண்ணும் போது நிறைய பேர் அது வந்து அதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி அப்படி பண்ண முடியுமா, அப்படிலாம் பண்ணுவீங்களா, விற்குமா அப்படின்ற மாதிரிலாம். பட் எங்களுக்கு ஒரு ஆசை பண்ணி பார்க்கலாம் என்ன. ஸோ 23-22 வயசு அப்போ ஃபன்னா ஒரு விஷயத்துக்குள்ள போனது தான் அங்கி. ஸோ பட் வாட் டிஷர்ட் வாஸ் லைக், சரிப்பா this is nice, நம்ம I'm happy with how நீங்க சொன்னீங்க இதெல்லாம் வருமா இதெல்லாம் பிடிக்குமா, எந்த டிஷர்ட் எந்த டிசைன் கன்வின்ஸ்ட் யூ? என்னையேவா, இது எனக்கே போடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இது வரைக்கும் இவ்வளவு நாள் பண்ண டிசைன்ல ஒரு 2-3 தான் எனக்கு அப்படி தோணு இருக்கு. ஏன்னா எனக்கு அப்ப நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் போட்டு பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் போட்டு சுத்துறியே அப்படி யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஃபேஷன் மேனேஜ்மென்ட் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கீங்களா ப்ரோ? இது இன்ட்ரஸ்டிங் மார்க்கெட். இவனுக்கே இவனே சொல்லுவான், நம்ம பண்றது எனக்கு பிடிக்கல, அடுத்த பண்ணோம். அதாவது ஒரு கலெக்ஷன் பண்ணோம்னா ஒரு 5 டிசைன் 10 டிசைன் பண்ணோம்னா அதுல 1-2 தான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுதான் நான் அகைன் சொல்றேன், இப்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்றத எங்களால மார்க்கெட் பண்ணி விற்க முடியாது, மக்களுக்கு பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆஸ் அ பிஸ்னஸா சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளோரசன்ட் கிரீன்லயோ ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு பிங்க்ல எனக்கு டிஷர்ட் போனோம்னா ஐ ஒன்ட் மைண்ட். ஒரு ஓவர் சைஸ்டு ட்ராப் ஷோல்டர்ஸ்லாம் நான் போடுவேன். நான் பார்க்க காமெடியா இருந்தாலுமே நான் போட்டு சுத்துவேன். பட் அதை வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு நீ இதை போடியான்னு நான் சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து எனக்கு இதை ஸோ நம்ம ஊர் கலர் பேலட் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, கிரே, நேவி ப்ளூ,
ஒரு ஒரு டீசென்ட் கலர் ஆஃப் இந்த ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்க, ஒரு மரூன் ஒரு ரெட், இது கொடுத்தீங்கன்னா அது சேஃப் கலர், ஓகே பிரச்சனையே இல்லை. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு வைப்ரண்டா ஏதாவது அவுட்லாண்டிஷா ஏதாவது பண்ணேன்னு வச்சுங்களேன், மக்கள் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதுக்கான செல்லிங் பாயிண்ட் வேற ஏதாவது, இப்போ நான் கலர் பிரைட்டா கொடுத்தேன்னா பிரிண்ட்ல ஏதாவது செல்லிங் பாயிண்ட் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி விளையாடினாதான் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிரிண்டும் ரொம்ப அவுட்லாண்டிஷா இருக்கு, கலரும் அவுட்லாண்டிஷா இருக்கு. அதாவது நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ட்ரெண்ட் வந்து அப்படியே டு த டீ ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஊர்ல கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே. சோ அந்த கோரிலேஷன் இல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கும் ஆர் என்ன சொல்றது இந்தியன் மார்க்கெட்டுக்குமே. இந்தியன் மார்க்கெட்லயே நீங்க டெல்லி மார்க்கெட்டுக்கும் சென்னை மார்க்கெட்டுக்குமே டிராஸ்டிக். ஓகே. ஹவ் பிக் இஸ் அங்க எப்படி இருக்கும் டெல்லி மார்க்கெட்? அங்க எனக்கு நான் பிசினஸ் அங்க பண்ணதில்ல. நான் வந்து அங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் கீஜெக்ட்லாம் காலேஜ் போது பண்ணும்போது ஓரளவுக்கு கேள்வி ஞானம் அந்த மாதிரி தான். அங்க வந்து தேர் மோர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் தேர் இன் ட்ரெண்ட் அவங்க வந்துருவாங்க. பட் அதுதான், அதை வந்து நான் நம்ம ஊரு பழின்னு சொல்ல மாட்டேன். I'm not really sure. Actually, they have that cinema influence இருக்கு அவங்களுக்கு. Okay. They are not very deep rooted to what அங்க மூவிஸ். இப்போ நம்ம ஊர் படம் வந்துட்டு நம்ம ஊர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து there's a lot of heavy western influence and also அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இன்னமும் இருக்கு. ஸோ அவங்க அதை ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது they have that confidence to wear. ஆனா நம்ம ஊர்ல வந்துட்டு அந்த வேலிடேஷன் இருக்காது. Even heroes don't wear clothes like that. Yeah, like அதான் நான் I think சமீபத்துல you would have seen அந்த பால்மென் அந்த பாரிஸ். ஆமா எல்லாரும் that was a huge hit because we saw few people wear it. Yeah. Even Dhanush, I think couple of pictures Dhanush and Vijay Sethupathi Shivakarthikeyan all wearing it. So I can see, yeah. நான் இதெல்லாம் பார்த்தேன், இந்த you can see those in the defect stores இருக்கும்ல, like defect pieces வரும்ல, அங்கலாம் I saw the balmain things. இல்ல அதுமே பிளாக்ல கோல்டு. பிளாக்ல கோல்டு தான். இதே வந்து ஒரு வைப்ரண்டான பயங்கரமான ஒரு கலர்னு வெச்சுக்கீங்க, ஒரு ஆரஞ்சு ஆன் கிரீன். ஆரஞ்சு ஆன் கிரீன் வித்துறடா இங்க இருக்காது அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம ஊர்ல ஏரியா பசங்க போடுவாங்க. எந்த எவ்வளவு பேர் போடுவாங்க, ஏரியா பசங்க மட்டும் டார்கெட் இல்ல, உனக்கு எல்லாருமே போடணும். அதுதான் நம்ம வந்துட்டு நம்ம கேரக்டர் மூவி கேரக்டர் ஆர் ஃப்ரம் வாட் வி see. ஸோ இப்போ என்னோட கஷ்டம், நான் ஏன் இது சொல்றேன்னா, நிறைய பேர்கிட்ட வந்து இந்த ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் இல்ல பிங்க் பேபி பிங்க்லாம் நம்ம ஊர்ல யோசிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு நான் சொல்லுவானோ, லிட்டரலா ஒரு கஸ்டமர் வந்து நான் போட்டுப்பேன் எனக்கு நல்லா தான் இருக்கு, பட் என்னோட பசங்க பசங்க வந்து கலாய்ப்பாங்க அப்படி. அதெல்லாம் வந்து இட்ஸ் a huge factor to select உங்களோட clothing. ஓகே. ஸோ டெல்லி பாம்பேலலாம் பசங்களே இந்த கலர் போடுவானுங்க அப்படின்னு. பட் இது வந்து இட்ஸ் a very thin lineங்க. நான் வந்து அப்படியே சொல்லிட்டு போக முடியாது. டெல்லி பாம்பேல வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்றாங்க, நம்ம பண்றது இல்ல, நம்ம ஃபேஷன் ஃபார்வர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. இட் ஹாஸ் a lot of அப்படி தேவையும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் we are comfortable and we know what we want. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம, நீ வந்து என்னதான் முனையில உட்கார்ந்து முக்கினாலும் நான் இதான் போடுவேன், அவ்வளவுதான். நீ எனக்கு இதுக்குள்ள பண்ணி தெரியா, நான் எவ்வளவுனா வாங்குறேன் அப்படின்ற ஒரு they are sure of themselves. Yeah, I think that is also a major thing. Like don't you think like நீங்க clothing ல வந்து you guys are showing ஒரு character of the people or the stories you want to say, or ஒரு revolution காமிக்கணும், அந்த அங்கியோட கோர் கான்செப்ட். பட் நீங்க கலர்ஸ்லயே நீங்க clothing revolution எடுத்து வர முடிஞ்சுச்சுன்னா, like what if you could like push forward these vibrant colors and அதனால மக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த மாதிரி தாட் வந்திருக்கா? இல்லை, ஐ மீன் அது போடவும் செய்கிறாங்க. என்னன்னா அதான் இந்த ரெவல்யூஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அதை எப்படி கொண்டு போகிறது, எப்படி அதை ஹவு டு வி பிரிங் இட் அபவுட் அப்படின்றது தான். இப்போது அந்த பால்மேன் பாரிஸ் வந்து இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஆனால் அதில் என்ன என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, இஃப் இட் வாஸ் சம் அதர், அதான் கேட்ட மாதிரி வேற ஏதாவது வைப்ரண்ட் கலராக இருந்தால் போட்டிருப்பாங்க. இப்போ இவனோட டேக் என்னன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து இப்போ ஸ்டார்ஸ் கிட்ட கொடுத்து பிராண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தனுஷோ ஒரு அனிருத்தோ இந்த மாதிரி போட்டாங்கன்னா, யுவன்
ஃபார் எக்ஸாம்பிள் about to bring யுவன். ஏன்னா வந்து யுவன் அந்த ஸ்ட்ரீட் வேர் போடாத வரைக்கும் எனக்கே என்ன இவன் ட்ராக் பேண்ட் போட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கான் அப்படிதான் எனக்கு தோணும். என்ன டூட் ஷூஸ் நல்லா இருக்குது, வாட்சஸ் நல்லா இருக்குது, எதுக்கு நைட் ட்ரெஸ் அவ்வளவுதான். பிகாஸ் ஐவ் நெவர் சீன் பீப்புள் வேர். அதான் சொல்றது, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது தான். யுவன் வந்து இஸ் an example. அவன் he is starting to dress up and all. ஆனா யுவனோட கலர்ஸுமே it's very black or I've seen a couple of olive greens. I've seen a lot of olive green grays. But then there are times that his own vibe. Eccentric. Okay. Maybe the silhouette and the apparel and the baggy apparel. But not the colors. இல்ல இருக்கு அப்படியா? But I think நீங்க அந்த coming back to cinema, அங்க அந்த ரன்வீர் சிங் and ஷாருக் கான் also used to dress up a lot. நான் வளரும் போதெல்லாம் I remember how ஷாருக் கான் was lauded for polo or like என்ன சொல்றது, கோட் போட்டுட்டு deep cut v-necks போடுறதா இருக்கட்டும். These are all like ஷாருக் கான் ripped jeans when like ripped jeans were not a thing. Those are all things they would talk about. like ஏதோ படத்துல இது பண்ணிருக்காருல்ல, இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஆடியன்ஸ் அப்படி ட்ரெஸ் பண்ணாரு. I grew up in Bangalore, so நிறைய பாலிவுட் பாக்குற பசங்க இருப்பாங்க. ஏதோ என்ன சொல்றது, நாட்டு நடப்பு பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. I'm like okay, so like people actively follow it. It's not like இன்னொன்னு அந்த இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பாலிவுட்ல வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு ஒரு ரெப்யூட்டட் இப்போ சப்யசாச்சி மாதிரியோ நீதா லுல்லா மாதிரியோ ஒரு தருண் தேலானி மாதிரியோ யாராவது இருப்பாங்க, அதை டிசைன் பண்றதுக்கு இருப்பாங்க. நம்ம ஊர்ல அது இப்பதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல. இட் வாசன்ட் யாருமே தெரியாது. இல்ல I think the someone, if I'm not wrong, could be wrong, பல்லவின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க is doing a lot of Vijay movies. I could be wrong. அண்ட் இப்போ கமல் கூட அந்த கதர்ல வேலை பார்த்தவங்க தானே. அப்புறம் காவ்யா ஸ்ரீராம் ஃபார் தனுஷ். சோ இப்பதான் அது வந்துட்டு இருக்கு. சோ தனுஷ் வந்து இப்ப அந்த கிரேமேன் கலிபோர்னியா போகும்போது he took her along for to get him dressed and all that. சோ அந்த இது இப்பதான் இங்க வருது. சோ மேபி in the future அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப யுவன் போடுறாரு, அனிருத் போடுறாரு அப்படின்னா மேபி அது அந்த இது வரலாம், மைண்ட் செட் மாறலாம். பட் இல்ல ஐ டோன்ட் பிளேம் எனக்கு என்னன்னா இன்ட்ரஸ்டிங் டேக் அவ்வளவுதான். ஆஸ் இவன் என்னை விட இவன் தான் டிசைனிங் படிச்சான். இவன் படிச்சுட்டு வந்ததெல்லாம் அதுல சில விஷயங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்ற ஒரு ஏக்கம். அப்படி என்ன ப்ரோ? அப்படி ஆமா, அப்படி என்னது நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும். ப்ரோமோட் பண்றோம் ப்ரோ. எங்க ஆடியன்ஸ் ஒரு வியர்ட் எங்க பாட்காஸ்ட்ல 7 பேர் போட இருக்கறோம். இருங்க, லைக் ஃபேஷன் அண்ட் ஆர்க்கிடெக்சர்ல ஒரு வியர்டான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இட்ஸ் வெரி மாஸ் சென்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ பெயிண்டிங்லாம் வந்து எல்லாமே ஆர்ட் ஃபார்ம் தான். ஆனா பெயிண்டிங் வந்து யார் வேணா பண்ணிட்டு போயிடலாம். சினிமா எடுக்கணும் கூட யூ ஹேவ் டு கன்வின்ஸ் a few people that your idea sells. ஃபோன்ல கூட எடுத்து போயிடலாம். இல்லடா, நம்ம கேமரா வச்சு நம்ம வந்து இந்த புது கலையெல்லாம் எடுத்துடலாம். அது எத்தனை பேர் கன்வின்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க அந்த மாதிரி படத்தெல்லாம். ஸோ அதே எடுக்க முடியும் போது, ஆனா நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணும் போதோ இல்லை க்ளோதிங் பண்ணும் போது we are marketing it to 100 people at least. ஆமா. ஸோ அப்போ வந்து இந்த ரிஸ்க்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளே மனசு தாங்காது. ஸோ அந்த மாதிரி if anything was possible, like what would you want to see? என்ன பார்க்க ஆசைப்படுவீங்க? கலர்ஸ் தான். not even like baggier clothes, nothing. That is the next step. இதுவே வரட்டும். Okay, what colors bro? What palette is? Actually நீங்க என்ன நினைக்கிறீங்க கலர்ஸ் வரலன்னு? Because அதான் நீங்க ஜெனரலா நீங்க பெசநகர் போறீங்களோ இல்ல டி நகர்ல சுத்துறீங்கனாலோ you don't see a lot of men wearing bright colors at all. We see a lot of whites, blacks. whitesமே ரொம்ப ரேர் தான். blacks பாப்போம், blues நிறைய பாப்போம். to an extent greens பாப்போம். அதான் இதுக்கு மேல பெருசா I've seen 1 or 2 people in the last 6 years that actually in the greens and blues even சொன்னதுலயே வந்து the different end of the darker more muted blues go better. yeah, like what is it just cinema or culturally நம்ம காலங்காலமா இப்படி தான் இருந்திருக்கோம். grown up like that. I think சொல்லலாம். ஆமா, நாங்க வந்து போன வீக்கெண்டுக்கு முந்தின வீக்கெண்ட் ஒரு குரூப் ஆஃப் கைஸ் வச்சு ஒரு ஷூட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து என்னன்னா அவங்க கொஞ்சம் டார்க் ஸ்கின். அவங்களுக்கு என்னன்னா நான் வந்து கருப்பு போட்டா என் ஸ்கின் வெள்ளையா தெரியும். ஓ மை காட். கம்பேரிட்டிவ்லி சே இஃப் ஐம் டார்க், நான் இன்னும் டார்க்கர் கலர் போட்டோம்னா என்னோட ஸ்கின் டோன் வந்து லைட்டரா தெரியும். அது கம்பேரிட்டிவ்லி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இப்படியும் இருக்கு. அவங்க என்கிட்ட சொல்லி நான் முடிச்சிருவேன். எனக்கு அவரு செதறிட்டீங்களா என்ன இப்படி யோசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்படி நீங்க இல்லைங்க. பேசிக்கா ஐடியா என்னன்னா நீங்க டார்க் ஸ்கின்னா இருந்தா லைட்டர் டோன்ஸ் போடுங்க, லைட் ஸ்கின்னா இருக்கவங்க டார்க்கர் டோன்ஸ் போட்டா
அதுதானே அப்படின்னா இல்லைங்க இப்படிதான் அப்படின்னு அந்த லாஜிக் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் எனக்கு அது புதுசாக இருந்தது. ஆமா, ஏன்னா நான் கேள்வி எனக்கு அம்மா வந்து சொல்லுவாங்க பிரைட்டா போடு சட்டை அப்பதான் முகம் பளிச்சு தெரியும்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் இது ஹவு அதான் அந்த பேசிக் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் யூ கேன் see. I think அதுவும் ஒரு ரீசன் ஃபார் திஸ் திங். ஐ திங்க் நம்ம ஊர்ல அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல நான் வளரும் போதெல்லாம் ஐ திங்க் men were told to express themselves. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா யூ கேன் see the women saree போடுறது, நகை எடுக்கிறது, எவ்ரிதிங் மைன்யூஷா வரைக்கும் they are encouraged to be different or encouraged to do something. இது போட்டா யூ லுக் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி அது எனக்கு இன்டர்நேஷனலா எனக்கு இல்ல பட் லைக் ஐ கேன் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பேச முடியும். சோ அதுல வந்து ஐ திங்க் என்ன சொல்றது, இப்போ நானா வேட்டி சட்டை தான் வீட்ல கல்யாணத்துக்குனா மிஞ்சி போனா ஒரு என்ன சொல்றது ஐ திங்க் த மோஸ்ட் எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்கும், அதனால ஜீன்ஸ் பேண்ட், கருப்பு ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி தான். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஏதோ சின்ன வயசுல கல்யாணம் இந்த செயின் இருக்கும்ல அந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு போனேன், கல்யாணமே திரண்டுருச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ நீங்களும் பண்ணிருக்கலாம் செயினை போட்டு. நான் பிளாக் ஷர்ட்ல வந்துட்டு எல்லோ கலர்ல வந்துட்டு பெயிண்ட் ட்ரிப் ஆன மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மாமா வந்து என்னடா சாம்பார் கொட்டாங்க. சோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம ஆளுங்க நமக்கு வந்து ஐயோ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது போல இருக்கு. இப்ப இந்த கலர் பண்ணா ஹேர் கலர் பண்ணா கொட்டிட்ட காரக்குழம்பு. சோ அப்ப வந்து இதெல்லாம் வந்து அந்த டெல்லியில பாம்பேல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம மக்களுக்கு வந்து அதான் பிரச்சனை. அது சொன்ன உடனே அவங்க சின்ன வயசுலயே அத இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஓகே நம்ம considered more of a woman thing to dress. That's what I wanted to say. What I wanted to say is அதனால நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண வரதா you consider more effeminate and like a weaker man. So I think அதனால you Oscars பாக்கும்போது கூட like you'll see all these women like even the fashion awards you see all the women dressed up in so many colors. What are you wearing? என்னடா எப்படியோ வந்து நிக்கும், துணியில வந்து வயர்லாம் போட்டு பின்னாடி வந்து நிக்கும், லைட் இருக்கும், they will look like Vishnu. Blake Lively will rust on the like I remember Zendaya wore LED panels as a dress. அப்படிலாம் பண்ணிட்டு பசங்கலாம் வந்து black color coat suit, black மேக்ஸ் போனா blue, எவனாவது ஒருத்தர் பிங்க் போட்டு வருவான், அவ்வளவுதான். ஆனா திமுதி ஷாலமி வந்து இந்த பாரு நான் சட்டையே போட மாட்டேன் பாத்தீங்களா, ஸ்கர்ட்லாம் போட்டாங்களே பசங்க. இதுதான் இது ஹாரி ஸ்டைல்ஸ் தட் இஸ் அவ்வளவுதான். அது ஒரு மட்டமான ஒரு ஸ்கர்ட் தான், அவன் போட்டதுனால தான் நியூஸ்ல வந்துச்சே தவிர அந்த ஸ்கர்ட் மட்டமா தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் யாராவது ஒரு 4 செலிபிரிட்டியை பிடிச்சி நல்லா எங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு அவங்க வார்ட்ரோபை ஃபில் பண்ணி விட்டு நீ இதுதான்டா போடுறான்னு சொன்னாதான். நீங்க இந்த படம் பாத்தீங்களா தள்ளுமாலா? இப்போ ரீசெண்டா டொவினோ தாமஸ் மூவி. ஆமா இன்னும் பார்க்கல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அபௌட் ஃபேஷன், he is dressed very well in that movie. அது வந்து லைக் ஹேப்பனிங் கேரளா தான், but you can see that vision that அது வந்து ஒரு காமிக் புக்ல very comic book-esque. He's wearing suits and all. He's wearing suits. என்னென்னமோ என்ன சொல்றது, it looks like ஒரு Instagram fashion. He's not like a fashionista in that movie. He's just like a normal dude. Everybody in that thing has their quirky like இவங்க ஒரு போலீஸ் வராரு, அவர் வந்து எப்பவுமே கன்சர்வேட்டிவா மீடியம் கலர், இவன் வந்து எக்ஸென்ட்ரிக் பர்சன், ஹேர் சும்மா பறக்க விட்டுட்டு you can just tell like only like என்ன சொல்றது, நம்ம I remember like 10th standard, you know Alpha M. He's like this YouTuber for insecure boys, how to dress, என்ன பண்ணா பொண்ணுங்க கரெக்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் தருவாரு. சோ நான் 10th standardல உட்கார்ந்து பாக்கும்போது அவன் அட்வைஸ் பண்ணதெல்லாம் இவன் பண்றான், சூப்பரா இருக்கும். ஆல்வேஸ் லேயர் பண்ணாதான் இருக்கும். கேரளா அப்படியே வெயில் அடிச்சிட்டு இருக்கும், அவன் கூச்சி போட்டு வந்துட்டு இருப்பான். He's like a normal middle class family, வருது மஸ்தாங் கார்ல. படத்துக்கு வந்து சம்பந்தமே இருக்காது, பட் just like அந்த கேரக்டருக்கு அவ்வளவுதான். So that is like, so அதெல்லாம் பாக்கும்போது I can see someone அந்த படத்துல இவன் ட்ரெஸ் பண்ணிருக்கான், எனக்கு பச்சை கலர்ல ஒரு ஓவர் கோட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்குறது. So all that can happen, and he was wearing like very oversized glasses. அதெல்லாம் so I can see them doing that. இப்போ நான் சிவகாசி படம் தெரியுமா, அதுல விஜய் வந்து பனியன் அண்ட் ஷர்ட், எல்லா அந்த ஒரு நெக்ஸ்ட் 6 months எங்க போனாலும் பனியன் அண்ட் ஷர்ட், அப்புறம் பேகியா கார்கோ பேண்ட், இங்கெல்லாம் பாக்கெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இந்த ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஷார்ட்ஸ் போட்டு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசினஸ் விஷயமா ஒரு சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸ் போறேன், திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி இது நடந்த விஷயம் தான். சேல்ஸ் டாக்ஸ் ஆமாம், சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஏதோ ஒரு நீங்கள் வந்து பில்ஸ் சரியாக ஃபைல் பண்ணல, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஒரு 2 பில்லு விட்டு போச்சு, நீங்கள் அது வந்து அக்டோபர் பில்லாக நீங்கள் டிசம்பருக்கு ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ எனக்கு கூப்பிட்டாங்க. ஸோ சேல்ஸ் டாக்ஸ்ல தான் கூப்பிட்டா எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிரும், ஏன்னா பிஸ்னஸ் விஷயம், அதனால அப்படியே கிளம்பி போயிட்டேன்.
ஸோ தே லைக் ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கீங்க. நான் வந்து சாரிங்க, நான் கடையில் இருந்தேன், நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு என்னன்னா நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன், ஸோ உன்னை நான் அவ்வளோ மதிக்கிறேன், நான் உனக்கு அவ்வளோ பயப்படுறேன் அப்படின்னு நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன் சார் அப்படின்னா. கடையில இருந்து வந்தீங்களா? கடையில எப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், என் கடையில நான் எப்படி அவரு எனக்கு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவலா கலர்ஸ் ஒரு பக்கம், இன்னொன்னு ஷார்ட்ஸ் போட்டா இஸ் நாட் வெரி ப்ரொஃபஷனல். ஐ மீன் ஆப்வியஸா நான் நியூயார்க்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரா வேலை செஞ்சாலும் நான் ஷார்ட்ஸ் போட்டு உள்ள போக முடியாது, அது எல்லா ஊர்லயும் ஒரு இதுதான். பட் நம்ம ஊர்ல இப்போ நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்கன்னா, இப்படியே உங்களுக்கு ரோட்ல ஏதோ ஆயிடுச்சு, நீங்க அப்படியே ரோட்ல ஷார்ட்ஸ் போட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்கன்னா ஷார்ட்ஸோட வந்தது உங்களை ஜட்ஜ் ஒரு FIR இருக்குல்ல. நம்ம போடுற துணி ஒரு இடத்துல ரெஸ்பெக்ட் கம்மியாயிடுது. ஏன் அது எப்படி நான் போட்டு வந்துருக்கேன்ல. ஸோ அதான் உங்களுக்கு தான் பிரச்சனைனாலும் இது ஆக்சுவலாக பெண்களுக்கு இருக்கும்னு நாங்கள் நிறைய அந்த ஷார்ட்ஸ் போட்டா பொண்ணுங்க வந்து நீ எப்படி ட்ரெஸ் பண்ண அப்படின்னு. இது வந்து பொதுவாக நம்ம மைண்ட் செட்டே அப்படிதான் நினைக்கிறேன். அந்த பூமர் அங்கிள்ஸ் மைண்ட் செட்டே வந்து ஷார்ட்ஸ் போட்டா இது வந்து அன்ப்ரொஃபஷனல். ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் அச்சீவ்ட் எனிதிங் இன் லைஃப் ஆர் நெய்தர் டஸ் ஹி வாண்ட் டு. பட் ஐ திங்க் தட் இந்த ஆட்டிட்யூட் என்ன இருக்கு, பட் ஐ திங்க் த க்ளோத்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போ நான் ஸோ லைக் நான் காலேஜ்ல படிக்கிறேன், I can see now people are dressing with more baggy and like in the Gen Z fashion la if you dress up in the traditional sense you are considered more cocky, uptight and like இப்போ வந்து like என்ன சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த you're like old money, like நீ மோஸ்டா ஒரு கொஞ்சம் கன்சர்வேட்டிவா ரேசிஸ்டா இருப்ப, அதெல்லாம் நீ will dress up and go. உண்மையிலே லைக் தேர் லைக் திஸ் கை இஸ் a stuck up person. அப்பதான் ஷர்ட் போலோ ஷர்ட் டக்கின்லாம் பண்ணா கன்ஃபார்ம் இவன்லாம் என்ன சொல்றது அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. பியூட்டிஃபுல் லைக் டு பி திஸ் என்ன சொல்றது woke liberal person that's part of this generation. நீ வந்து பேகியா you should be laid back in terms of clothing. So I like dressing up relatively. So எனக்கு வந்து லைக் ஒரு மிடில் கிரவுண்ட் பிடிக்கும். So என்ன சொல்றது nice fitting t-shirt and jeans, that's sort of my style. So அதுவும் வந்து அவங்களால என்ன சொல்றது லைக் I can see myself standing out in that crowd also. ஏன்னா when I grow up this is the laid back version. நீ jeans and t-shirt தான் laid back. So அங்க வந்து it's almost formals இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றது தொலைதொலை H&M pants அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். So it's interesting to see how the next 10 years will like what these people will think trendy. ஏன்னா நான் ஒரு சும்மா ஒரு மொக்க ஷார்ட் இந்த டீனர் வாங்கின டூப்ளிகேட் ஐடா ஷார்ட்ஸ் தான், ஒரு கிரே கலர் அப்படியே தொலைதொலைன்னு இருக்கும், துவைச்சு அதை போட்டுட்டு ஒரு பேகி டிஷர்ட் போட்டு போயிட்டு இருந்தேன். பேகி டிஷர்ட் அது இருக்கு, இட்ஸ் நாட் பேகி, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஓல்ட் அண்ட் பிக், நாட் பேகி பை இன்டென்ஷனலி. ஏன் தங்கச்சி பார்த்து your drip is nice அப்படின்னு நான் என்ன நான் இது வீட்டு துணி. So like they genuinely think that is the. So நான் இப்ப என்ன சொல்றது, if I wear like a nice என்ன சொல்றது, இப்ப நான் வரும்போது staples I'll be like a nice black layer, white t-shirt and jeans and like generally it is moved there. That yeah, you had the athleisure and solli or athleisure in between beginning of the decade. I remember yeah. So that was basically a tracksuit. Yeah, adan tracksuit the thing that you can wear it to your office as well. So that adu apdi evolve ஆயி இப்போ உங்களுக்கு வந்து ஓவர் சைஸ்ல வருது. It's even more relaxed. And plus we had Zuckerberg and a few other businessmen going out, giving interviews in shorts and t-shirts, and which made people feel comfortable. Obviously Steve Jobs like big fashion influence, so like adanal he I think that's like in between Zuckerberg and this thing. Steve Jobs was not really an influence. No, for me personally. What do you like about like fashion with it? Because one, repetition. I like the fact that he wore one thing, black turtleneck. But for me, like I like white shirts, so like white shirt and jeans and all pretty. And jeans are pretty. That's a staple look. So like staple look oda than the enna solradhu expression part. I like the idea of you don't need to think about what you wear, but you look a particular way and your work will speak. So like இந்த மாதிரி ஆளுங்க எப்படி இருப்பாங்க. So நான் என்ன சரி நான் இப்படி தான் இருப்பேன், அதனால I'll dress like this. So people who want to be like me will start dressing like this. அந்த மாதிரி ஒரு குழு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. Slightly ஒரு cult form பண்ணுங்க. கல்ட் கூட ஏதோ மட்டமா இருக்கு. They won't commit suicide upon my command. அதோட மட்டமா இருக்கு. நான் அவனை பார்த்தேன்ல, நீங்க என்ன பாப்பீங்கல்ல, நான் அவனை பார்த்து சட்டை போட்டேன்ல, நீங்க என்ன பார்த்து சட்டை போடுங்க. என்னடா இது, நம்ம ஊர்ல கூட அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை all in the same idea. So for me like என்ன சொல்றது, this white shirt and jeans is basically mixture of வெள்ளை வேட்டி சட்டை and jeans பிடிக்கும், வெள்ளை சட்டை mix பண்ணிருங்க. And I think it's like one in between look where it's like it doesn't grab too much attention. It's very safe. It doesn't grab too much attention, but it's nice. So I like that look a lot.
ஜெனரலா அது எல்லாரும் வார்ட்ரோப்லயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சோ நீங்க வந்து இப்ப if you want to design something, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிட்டு நீங்க அது மக்களுக்கு மாத்துவீங்களா with the colors and everything, or do you make like two separate designs now? நாங்க வந்து ஆரம்ப கட்டத்துல அப்படிதான் பண்ண ஒரு 3 டிசைனு டோட்டலா நக்கிருச்சு 3. அதுக்கப்புறம் கண்டராவே ஒரு 2 விஷயம் பண்ணேன், அது வந்து நல்லா போச்சு. சரி, can you release the கண்டராவி? கண்டராவி அறம் செய்ய விரும்புன்னு ஒரு டிசைன் இருக்கு. அது என்னோட ஃபேவரட். இல்ல இப்போ இல்ல, வெரி ஃபர்ஸ்ட். ஓகே அதெல்லாம் ஒரு கண்டராவி இல்ல. அது white t-shirtல இல்ல the black one with பின்னாடி asymmetric-ஆ இருக்கும். பின்னாடி அரம் வந்து கார்னர் பேக் ஷோல்டர்ல இருக்கும். அது வெரி ஓகே 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 நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு பண்ண. ஓகே 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 அது வந்து ரொம்ப ரேண்டமா அந்த வார்த்தை போடுறா, ரொம்ப நல்லா விக்கும். பீப்புள் லைக் தட் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ரேண்டமா நான் மாங்கன்னு ஒரு டிசைன்ல பண்ணிட்டு இருந்தேன். சரி, கொஞ்சம் மைண்ட வேற இடத்துல போடலாம்னு சொல்லி இது ஒரு 10 நிமிஷம் பண்ணேன். அது ரொம்ப நல்லா சாங்ஸ். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிரிண்ட் பண்ணவே. அதுக்கப்புறம் விக்கவும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ பட் தென் என்ன டிசைன் அதுல என்ன அவ்வளோ மக்களை கவர்க்கிறதுக்கு அப்படி இல்ல, ஒரு 3 ஆட்டோ வச்சிருந்தாங்க. ராவணன், ஹனுமான், இது ஒன்னு சொல்லி. ஓ யா சோ ராமர், சிவாலாம் அந்த அது சரி தனியா ஒரு ஓகே ஓகே காமிக் புக் கவர் பேஜ் மாதிரி ஒன்னு. ஓகே 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 printed that. ஓகே 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 so they had the artwork. இந்த ஆர்ட் ஒர்க் ஏதாவது பண்ணனும் அப்படினா நான் ரொம்ப ஆர்வமா காமிக் புக் கவர் மாதிரி பண்ணலாம் நம்ம ஊர்ல, அது இல்லன்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா பண்ணேன். it didn't work. ஓகே 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 so generally stick to what really works. okay okay கொஞ்சம் கமர்ஷியலா தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆர்டிஸ்டிக்கா யோசிக்கிறோம், நம்ம யோசி ஒன்று பண்ணிடுறோம், பட் அது கன்வே ஆகாது for another person. commercial this is something I want to know, like or these insights I think are very interesting to me. What do people really like to buy generally, you would like to say based on your take pride in what they wear. என்ன சொல்றாங்கன்னா ஜெனரலா அங்க டி-ஷர்ட் வாங்கிட்டு போறோம்னா, இப்ப ரவுத்திரம் பழகுன்னு இருக்குன்னா I want people to see that what ரவுத்திரம் பழகு என் டி-ஷர்ட்ல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும். சோ எனக்கு என்னன்னா அவங்க சொல்றது தெளிவா எனக்கு அந்த வார்த்தை தெரியணும். ஓகே ஓகே so that is a very commercial thing, so we stick to that most of the time. அப்பப்போ சின்னதா இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் அதை போட்டுறது இருந்தீங்களா? ப்ளீஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஸ்டாக் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று கலர்ஸ் ரொம்ப இப்போ டிஷர்ட் கலர் என்னவோ அதுக்கு கோரிலேட் ஆகுற மாதிரி தான் அந்த பிரிண்ட் கலரும் இருக்கும். நான் ரொம்ப அதை வந்து ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரியோ இல்லை வேற பிராண்ட் மாதிரியோ நான் பண்ண முடியாது, ஸ்ட்ரீட் வேர் மாதிரி. ஓகே 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 ஐ வில் ஹேவ் டு ஸ்டிக் டு அ வெரி, நான் இப்போ டிஷர்ட்ல சொல்ற மாதிரி ப்ளூஸ் பிளாக்ஸ் அந்த பிரிண்ட் அதுக்கேற்ற மாதிரி அது காம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி தான் நான் பண்ண முடியும். ஓகே 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 What about like ideologically, what do you think people want to buy today? Like will they buy the Periyar t-shirts? I absolutely have no idea what they want to buy. I just அதான் ஏன்னா வந்து he designs இப்போ இவனை விட்டானா இவன் வந்து அந்த ஆஃப் ஒயிட் பிராண்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரெட்ஸ் மாதிரி ரொம்ப, அதாவது சினிமால தான் நீங்க குறியீடுலாம் பார்ப்பீங்க. தியாகராஜ குமாரராஜா அதுல குறியீடு வச்சிருக்காரா? நாங்க டி-ஷர்ட்லயே நிறைய அரம் டி-ஷர்ட்லயே பின்னாடி எல்லாம் you have like குட்டி குட்டி things, an exploration of the beauty of Tamil. அதெல்லாம் குறியீடு தான். அதுலயும் பாத்தீங்கன்னா அரம் பெருசா இருக்கும். அது வந்து இப்போ எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இது என்னதான் ஸ்பேஸ் டிராவல் ஆஃப் பாரதியார் அப்படின்னு என்னன்னு எங்களை டப்புன்னு ஒரு ஸ்பாட்லைட் போட்டு வச்சு கேட்டீங்கன்னா தெரியாது. பாரதியார் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார், நீ வெயிட் பண்ண சொல்லுவாரு. சோ அந்த மாதிரிதான் இட்ஸ் லைக் இது என்னன்னா random inspirations from what we see, the brands we follow, the brands we like அப்படின்னு. சோ இப்போ அரம்ல வந்து அந்த ர வெச்ச black color t-shirt தான் நீங்க போட்டுருக்கீங்க. சோ அதுதான் ஒரு டிசைன் பண்ணோம். அது பின்னாடி அரம்னு போட்ட உடனே லைக் ஏன்னா ரேண்டமா நடுவுல இருக்க எடுத்து போட்டுருக்கோம். என்னதுன்னா சின்ஸ் த டிசைன் இப்போ பிளாக்ல அது ஹாட் பிங்க் நல்லா இருந்துச்சா, பிளாக் கலர் விக்குது, ஓகேயா, யாரும் எதுவும் கேட்கறதே கிடையாது. இப்ப நாங்க எங்களுக்கு என்னன்னா there is no meaning to why it's selling. ஓகே 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 புரியுதா? அது பிளாக்னால விக்குதா இல்ல அந்த தமிழ் குறியீடுனால விக்குதா ஹாட் பிங்க்னால விக்குதான்னு தெரியல உங்களுக்கு. எங்களுக்கு இதனால தான் விக்குதுன்னு தெரியும். ஆனா நாங்க எங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த கருப்பு கலர் டி-ஷர்ட்ல ஒரு பிங்க் கலர் போடுறதுக்கு நான் என்னடா போட்டிருப்பேன். ஓகே ஓகே நான் கருப்பா போட்டிருப்பேன், பட் நாங்க எங்களால அது விக்கல. அது கருப்பாலையோ அந்த பிரிண்டாலையோ. சோ நாங்க என்ன சொன்னா நாங்க இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த ரேக்கு முன்னாடி இருக்க ஆக்கு ஒரு டிசைன் பண்ணோம்.
ஓகே சோ இப்போ ர வந்துருச்சு. இம்முக்கு அடுத்த கலெக்ஷன் சோ இது வந்து ஒரு அறம் ஒரு கலெக்டிவ் எடிஷன் மாதிரி அறம் கலெக்ஷன். ஒரு 3 பேர் போட்டு சுத்துனாங்கன்னா அறம்னு படிக்கலாம். இப்போ வந்து நீங்க கிரிக்கெட்ல ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா தோனி அப்படின்னு நிப்பாங்கல்ல அந்த மாதிரி. சோ நான் எதுக்கு இதை சொன்னேன்னு தெரியல, என்ன சொன்னேன். சோ இது வந்து என்னன்னா சில டைம் பண்ணும்போது அது யோசிக்க மாட்டோம், பண்ணும்போது இவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இட் பி லைக் ஓகே இதுல என்ன செல்லிங் பாயிண்ட் இருக்கு, இதுல ஏதாவது செல்லிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா இது தைரியமா நம்ம பண்ணலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம். செல்லிங் பாயிண்ட் இல்லைன்னா செல்லிங் பாயிண்ட்டை கொண்டு வரணும். ஸோ செல்லிங் பாயிண்ட் கொண்டு வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை இனிஷியலாக என்ன கலரில் போட்டோம் ஞாபகம் இருக்கா? அந்த இவர் சொல்கிற அந்த பிளாக் டிஷர்ட் இனிஷியலாக ஏதாவது ஒரு கலர் டிசைன் போடும். அதுக்கப்புறம் ஓகே இது வந்து பெருசாக மீனிங்ஃபுல்லாக இல்லை இந்த டிசைன், பிளாக்ல போடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இதே மாதிரி இதோட ஓவர் சைஸ் டிஷர்ட் இன்னொன்னு வந்து திசைங்கும் தமிழ் அந்த பிங்க் கலர் சப்போஸ் வேர் பட் நான் போட்டேன் சோ தோக்க போட்டேன். ஓகே அந்த டிசைன் விக்கும்னு எனக்கு தெரியும். சோ ஐ வாஸ் லைக் நீங்க அதை yellowல போடு பிகாஸ் ஆஃப் அந்த திசைங்கும் தமிழ்ன்ற வார்த்தைக்காக வித்துறோம். சோ அது செல்லிங் பாயிண்டா இருக்கும். yellow if it pulls it down அந்த வார்த்தை வந்து கமர்ஷியல் பாயிண்ட். ஸோ அது இட் வில் செல். அப்படின்னா இவனுக்கு வந்து இல்ல எனக்கு அது அந்த கிரேல தான் அது பிடிச்சிருக்கு, கிரேல பிங்க் பிரிண்ட் போடலாம். பிங்க்னு ஒண்ணு எனக்கு வந்து கிரேல பிங்க் டை டை ஓவர் சைஸ்டு இதெல்லாமே வந்து மக்கள் ஒத்துக்கணும். பட் அது வந்து doing well. இது வந்து டோன் ஆன் டோன். இங்க ஒரு பிரிண்ட் இருக்கு உங்களுக்கு. ஆமா ஆமா தெரியும்ல பிரிண்ட் தெரியுது என்னன்னு தெரியல. சோ இதுவே கான்ட்ராஸ்ட் கலர்ல போட்டுருந்தோம்னா மக்கள் வாங்கிருப்பாங்க. ஓகே ஒரு பிளாக்ல போட்டுறதா. ஆமா பிரிண்டே தெரியலையப்பா என்ன எழுதி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ நமக்கு வந்து இப்போ தமிழ் ஃபாண்ட் ரெகுலரா இருக்க ஃபாண்ட் எடுத்து we been concentrating on a lot on தமிழ் டைப்போகிராஃபி. ஸோ அதுல வந்து இப்போ நாங்க ஃபாண்ட் எடுத்து ஒரு கிராஃபிட்டி மாதிரியோ ஒரு ரொம்ப அப்ட்ராக்டா எல்லாம் பண்ணோம்னா மக்கள் வந்து படிக்கிற மாதிரி வேணும் எனக்கு இவன் சொன்ன மாதிரி. ஸோ டிஷர்ட் இஸ் ஆல்சோ in the end of the day a statement இல்லையா? நீங்க பெரியார் போட்டு கோயிலுக்குள்ள போறீங்கன்னா you want to make a statement. ஸோ அந்த மாதிரி டிஷர்ட்டும் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் 1000 பேர் படிக்கிற மாதிரி நீங்க டிஷர்ட் போட்டு வெளில போனீங்கன்னா உங்க டிஷர்ட்ல என்ன இருக்குன்னு ஒரு 1000 பேர் படிப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மீடியம், ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அதுல வந்து ஆஸ் அ டிசைனர் ஆஸ் அ பிராண்ட் நாங்க எங்களோட எக்ஸ்பிரஷன் நாங்க பண்ணிடுறோம். பட் மக்களுக்கு அவங்க அதை போட்டா எக்ஸ்பிரசிவா இருக்கான்னு இருந்தா மட்டும்தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்கு. ஸோ இது எல்லாமே ஜகிள் பண்றது தான் வேலை. ஓகே நீங்க டைப்போகிராஃபி கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னு சொன்னீங்களா? ஸோ வாட் யூ லைக் what are the Tamil typography principles? Because அதை பத்தி I think no one has done research to இப்போ இங்கிலீஷ்னா serif இது இருக்குது. There's actually a person. There's actually someone. Oh. பிரபாகரன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. Okay. Prop factory. Okay. That's his Insta handle. Prop factory. I think I might have come across. Okay. He understands typography very well, especially Tamil typography. Okay. நீங்க ஜெனரலா பாத்தீங்கனாலே நீங்க Pinterestல போய் Tamil typography அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். But his works are the ones that stand out actually because they're very different and their exploration நிறைய இருக்கும். He doesn't மதுரை font பண்ணவங்களா? அவர் அந்த பஞ்சு மிட்டாய் குச்சி ஐஸ் மஞ்சள் பைன்னு அந்த இப்போ மஞ்சள் பை ஷேப்லயே அந்த மஞ்சள் பைன்னு எழுதிருப்பாரு. அந்த பாட்டு கேசட் எழுதிருப்பாரு அந்த ஓகே ஓகே ஓகே. அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போய் இப்போ நீங்க வந்துட்டு அவர்கிட்ட ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் கான்செப்ட் டி-ஷர்ட்ல பண்றோம் அப்படின்னா this is the idea behind the design அப்படின்னா I'll give him a few references so that he gets into the same ideaன்றதா. அதுக்கப்புறம் he'll work out a few. But then I haven't seen anyone. நான் நிறைய பேரை பார்த்து இல்லை, பட் தமிழ் டைப்போகிராஃபியில் யாரும் இல்லை. I think he is the only one and we are very fortunate to be associated with him. அவர் எந்த ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு? அவரு முக்காவாசி அவர் தான் பண்ணியிருக்காரு. உங்க கூட ஏதாவது ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரா கொலாப்ல? ஆல்மோஸ்ட் எவ்ரி டைப்போகிராஃபியில் அவரோட கான்ட்ரிபியூஷன். அவர் வந்து பண்ணலடா வேற வேலை இருக்கு அப்படின்னா நான் ஏதாவது கன்றாவே பண்ணி அப்படி அனுப்பிச்சுன்னா அவர் அது இன்வோக் ஆயிடும். நீ அனுப்பு நான் மாத்தி டிஸ்டர்ப். நாங்க வந்து அவரு
ஹீஸ் ஒர்க்கிங் ஃபுல் டைம் சம்வேர் எல்ஸ். ஸோ இது வந்து அவர் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணி தந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாருன்னா இவனோட ட்ரிக்ஸே என்னன்னா ஏதாவது கன்றாவே பண்ணி அனுப்பிச்சிருவோம். கேட்டே இருப்போம், அவர் வந்து டே நான் பிஸியாக இருக்கேன்டாம, சரி நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா நாங்களே பண்ணுறேன் அப்படின்னு இவன் பண்ணி ஏதோ ஒன்று அனுப்பிச்சிருவோம். அனுப்பிச்சா அவருக்கு வந்து அது ஒத்துக்காது. அவருக்கு வந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு, நீ இது பண்ண நீ அனுப்பு, முதல்ல எனக்கு அனுப்பு, half an hourல வந்துரும். ஸோ ஆனால் அவர் அந்த இதெல்லாம் சொல்லுவார்ல, சரி ஃபாண்ட் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து இப்படி what he generally says is, ஏன்னா நான் ரொம்ப அவரை பாடுபடுத்தினேன் because I never understood typography, I still don't. அவர் கூட தான் கொஞ்சம் தெரியும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்கிலீஷ்ல வந்துட்டு உனக்கு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டு you can fit each and every this is what I want to know. How do you do Tamil? தமிழ்ல வந்து அது பண்ண முடியாது அப்படின்னா, உனக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெளியே வரும். ஸோ அது வந்து நீங்க என்னன்னா ஆஸ் அ வேர்டா தான் நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும். பட் ஒரு ஜெனரல் கம்ப்யூட்டர் ஃபாண்ட் கிரியேட் பண்ணலாம். இட் will not be as packed as English. இப்போ நீ இங்கிலீஷ்லயுமே நீங்க வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி தான் அது வரும். ஓகே. ஸோ நீங்க ஆஸ் அ வேர்டா நீங்க கம்பைல் பண்ணும்போது தான் நீங்க அந்த ஆல்பபெட்ஸ் இது பண்ணலாம். ஓகே. பட் அவர் என்ன, he sticks to அந்த ப்ராப்பர் புக்கிஷா பண்ணுவார். அவர் ரொம்ப கரெக்டா இருக்கும் அவர் பண்றது. நான் வந்து என்னன்னா டிசைன்ன்றதுனால நான் ஏதாவது ஏடாகூடமா பண்ணிட்டு அவர்கிட்ட திட்டுவாங்க. ஏன்னா I wanted to sit as a design. He thinks of it as a typography. அடுத்த எபிசோட் அவர் கூட்டு கேள்வி கேட்போம். லைக் ரொம்ப கஷ்டமா இருக்குமா லைக் டு ஸ்டார்ட் அவுட் டிஷர்ட் டிசைனிங், ஆர் இஸ் இட் குவைட் ஈஸி டு ஸ்டார்ட் அவுட் ஆன்? Designing is not tough. Designing is easy. The research part is the tough part. Like what to design? Like how to go about the next collection. என்ன கான்செப்ட், அந்த கான்செப்ட் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், அடுத்து வேற என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதுதான். ஏன்னா இப்போ ஒரு கடந்த ஒரு 3 கலெக்ஷனா பாரதியார் கேலக்டிக் ஜர்னில தான் இருக்காரு. இன்னும் எங்க ரீச் அவருமே வந்து ஸோ இந்த ஒரு விஷயம் லாக் ஆச்சுன்னா தான் அதுக்கப்புறம் டிசைன் ஃப்ளோ வந்துடும். புரியுது. ஸோ திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரிசர்ச் பண்ணும்போது. அண்ட் ப்ளஸ் இட் ஹேஸ் டு செல் ஆல்சோ. How difficult is selling part? அதுதான், if you just want to sell it, there are a lot of ways. அதாவது lot of compromise பண்ணி தான் ஆகணும். ஓகே. மேக் மணினா யூ கேன். ஓகே. ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து இவர் சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்புன்னு அந்த டிசைனு இனிஷியல் டிசைன் நான் வேணா உங்களுக்கு நான் அதை அனுப்புகிறேன். மேபி நீங்கள் அதை இதில் எடிட் பண்ணும்போது போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஆர்ட்ஸ் இருக்கும், நடுவில் அறம் செய்ய விரும்புன்னு இருக்கும், அப்புறம் இந்த டிசையர் டு டூ குட் டீட்ஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அங்கி 2012 இருக்கும். அது வந்து அது எதுக்கு வித்துதுன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ பிகாஸ் இட்ஸ் அ வெரி சிம்பிள் டிசைன், தட் இஸ் வாட் பீப்புள் வாண்ட். பட் நாங்கள் இப்போ ஏதாவது நாங்கள் பயங்கரமாக ஏதாவது யோசிச்சு பண்ணுறோம், இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கமல் படம் எடுத்த மாதிரி ஒரு ஏதாவது எடுத்திருக்கோம் அப்படின்னா புள்ளையா இது அந்த மாதிரி எடுத்திருக்கோம்னா யூ நீட் அ லாட் ஆஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யுகம்னு ஒரு டிசைன், அது பிரபா பண்ணது தான். அவர் வந்து இனிஷியலாக வேற டிசைன் பண்ணார். யூ இருக்கு இல்லையா, தமிழ் எழுத்து யூ, அதில் யூ போட்டு ஆர் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் பின்னாடி ஒரு நீங்க பாத்துருக்கீங்க. அவர் பண்ண டிசைன் வேற, அதுக்கு அவர் எங்களை கழுவி ஊத்திட்டு இருக்காரு. பின்னாடி வந்து அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸோட நெபுலாலாம் வரைஞ்சு ஸ்டார்ஸ் எல்லாம் வரைஞ்சிடலாம்னா நாங்க எடுத்து நாங்க நம்மால் தான் இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, ரொம்ப மினிமலிஸ்டா பண்றேன்னு நீங்க அதை பார்த்ததுதான். யூ போட்டு ஆர் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ அதை ஒரு டிஷர்ட்டா நான் இப்போ வைக்கிறேன், ஸ்டால்லையோ கடையிலையோ வைக்கிறேன்னா பீப்புள் வில் கம் லைக் ஓகே எனக்கு வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னா. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுங்களேன், யூ ஆர் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். நாங்கள் வந்து சின்ன வேர்ட் பிளே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து போட்டிருக்கோம். நீங்க தான் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் இந்த யூனிவர்ஸ்லயே, நீங்க தான் அந்த மாதிரி அப்படின்னா அவங்க வந்து அப்படியா, ஓ இது அப்படி போட்டிருக்கா, நீங்க சொன்னாதாங்க எனக்கு தெரியுது, தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டிசைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ தட் அத இது என்ன சொல்றது, ஒரு ஆர்ட் இந்த செவுத்துல மாட்டி விட்டு அதை உத்து பாத்துட்டு இருப்பாங்க ஆர்ட் எக்ஸிபிஷன், அந்த மாதிரி ஒரு. But I think after the explanation, really people, for example, you explain the design in Tamil, I really like the t-shirt. நான் போய் சம்மர் சீன் போட்டுருக்கேன் எல்லாருக்கும். என்ன தெரியுமா, எங்க ஊர்ல யாரு அவர் சொன்னாரு. சோ அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப நான் இது என்ன பண்ணுவேன், நான் வந்து எனக்கு என்ன வழி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, நான் வந்து இது ஒரு எக்ஸ்பிளனேட்டரி வீடியோவா அந்த வீடியோ நல்லா பண்ணி
நான் அதை வந்து என்னோட வெப்சைட்லயோ இன்ஸ்டாலேயோ சோஷியல் மீடியாலயோ எல்லாத்துலயும் போடணும். இப்போ அந்த வீடியோ பார்க்காம நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆள் இல்லாம என் கடைக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அதை வாங்க மாட்டாங்க. இல்லை என் வெப்சைட்டுக்குள்ள போறாங்க. என் வெப்சைட்ல வந்து எவ்ரி டிசைன் தட் ஐ மேக் ஐ ஹேவ் டு create some content around it. So அது வந்து it's a very challenging thing. There's an extra resource that required. ஆமா. So இப்போ நான் இன்னொரு டிசைன் பண்ணோம், தமிழ் இஸ் மை மதர் டங் அப்படின்னு ஒரு டிசைன். பிளாக்ல கோல்ட் பிரிண்ட், அந்த பால்மேன் மாதிரியே. ஸோ தமிழ் போட்டிருக்கோம், நடுவில் இஸ் மை மதர் டங் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. தட் அண்ட் ஆல் இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். 100க்கு 100 ஹரி படம். அது பயங்கர கமர்ஷியல் மசாலா. அவன் பார்த்தான்னா கொடுங்க, எக்ஸ்எல்ல ஒன்று, எக்ஸ்எல்ல ஒன்று, டபுள்எக்ஸ்எல் ஒன்று. ஸோ அதுதான். இப்போ தமிழ்னு ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா, ஸோ சாஃப்ட் ஆஃப்ல வந்து எல்லாருக்கும் அது நீ அந்த கொரியன் ஃபாண்ட்டை வச்சு பண்ணியா, எதை வச்சு? மேண்ட்ரின் ஃபாண்ட். ஸோ அது புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். புரிஞ்சவங்க எல்லாருமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு நான் பூரிப்பு அடையும் போது அவன் சொன்ன நான் டிசைனருங்க. அதனால அவங்களுக்கு நானும் சேம் பிளட் தாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அது வந்து ப்ராமினெண்டா இருக்கும். பின்னாடி வந்து ஒரு சட்டில் கலர்ல அந்த காலத்து அந்த பிரம்மி அதுல வந்து எழுதிருப்போம். என்ன எழுதுனான்றத மறந்துட்டான். இல்ல அங்கி தான் எழுதுனா நினைக்கிறேன். அங்கின்னு எழுதுனா தமிழ்னு எழுதுறேன். ஓகே, அந்த மாதிரிதான் ஏதோ 2000 அந்த மாதிரி ஏதோ எழுதிருக்கோம். அங்கி தமிழ், அப்புறம் ஔவையார், அந்த மாதிரிலாம் ஏதோ எழுதிருப்போம். சோ அது வந்து யாருக்கும் தெரியாது, அது என்னன்னு கூட யாரும் கேட்கல. ஏன்னா இதை பார்த்துட்டு தமிழ்னு இருக்கு, அது பின்னாடி வந்து அந்த பிரம்மி ஸ்கிரிப்டோட இதெல்லாம் இருக்கும், ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்னொரு டிசைன் 2017 நியூ இயருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நாங்க 2017 தமிழ்ல எழுதிருந்தோம். தமிழ் நியூமரல்ஸ். தமிழ். ஓகே ஓகே. சோ இப்போ உங்களுக்கு ஹிந்திலாம் வந்து அந்த இதெல்லாம் இருக்கு, தமிழ்லயும் லெட்டர்ஸ் தேவை. இத படிச்சா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது, என்ன போட்டுருக்கனே புரியல. அதெல்லாம் வந்து அவங்க என்னங்க அது அதாவது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே நாங்க வந்து இங்க வாங்க எப்படி படிச்சாலும் தப்பா தானே இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி இவ்வளவு பெரிய சண்டை போட்டுருக்காங்க. சோ அது நோ ராக்ரெட்ஸ் அப்படினு டைட்டில் இருக்கும் அந்த கழுத்துல. I'm sure you do. அப்படியே ஒன் லெட்டர். சோ அதுதான் இப்போதைக்கு. இப்ப இந்த நிலைமையில வந்து எது விற்கும், எது விற்காது, எது விற்கலனாலும் பரவாயில்ல, நம்ம we'll have to do this-ன்ற மாதிரிலாம். இப்போ 5 கலெக்ஷன் பண்ணோம்னா ஒரு 2 வந்து ரொம்ப கமலா இருக்கும், 3 ரஜினியா இருக்கும், ஒரு 2 ஹரியா இருக்கும். அந்த மாதிரி மாத்தி மாத்தி கமர்ஷியல். பிகாஸ் we'll make sure that இது 2 விற்கலனாலும் இந்த 3ல இது காம்பன்சேட் ஆகும். like you'll make a good profit. ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கு. How do you learn the business aspect of it? இதெல்லாம் அடிபட்டு ட்ரையல். Okay fine fine. இப்போமே வந்து அப்படிதானே. ஆமா, இப்போமே வந்து like running a company அதெல்லாம் like இதுதான் first time நீங்க ரன் பண்றது company. Okay okay. And this is the only company. Okay okay. So அது எல்லாமே இதுதான். It comes with its ups and downs. அதெல்லாம் தான் fun. Okay okay. கேரி சொல்ற மாதிரி ஐயோ ஐயோ love the process. ஸோ தலை நீங்கள் இப்போ மாஸ் ஸ்கேலில் நீங்கள் டிஷர்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க. வாட் இஃப் சம்படி லைக் மீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு பிரிண்ட் 10 டிஷர்ட், அது பாசிபிளா? 10 வரைக்கும் பண்ணலாம். கிவன் த பிரிண்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருந்து ஒரு சிங்கிள் கலர் அப்படியா அப்படி இருந்தா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கலர் பிரிண்ட் அப்படின்னும் போது அது பண்ணலாம். I can print and sell at a margin. Like நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு ஒரு ஆசையா இருக்கு பண்ணனும்னா. Is that like a reasonable size? 10 கம்மி தானே? உங்க தெரிஞ்சவங்களே வாங்கிடுவாங்க. அது இல்ல வாங்குறது இல்ல bro, like cost will have like a margin enough to be like okay. இது இல்ல, இந்த பிசினஸ் வந்து வால்யூம்ஸ் தான். ஓகே ஓகே. எவ்வளவு அதிகமா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் கம்மியா வரும். அதுதான் உங்களோட ப்ராஃபிட், அந்த மார்ஜினே. உங்களுக்கு அண்ணாச்சி மாடல் தான். ஆமா. ஸோ 10-20 பண்ணவே முடியாது. 10-20 பண்ணலாம். அதான் அதுக்கேத்த செலவாகும். அந்த செலவு நீங்க தரீங்கன்னா ஓகே. இப்ப நாங்க வந்து கப்புள் டிஷர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான முன்னோடிகள் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் who did not mind spending 3000 on a t-shirt, 2000 on a t-shirt. வாவ். ஏன்னா வந்து எனக்கு அது தரணும்,
எனக்கு ஏன்னா நாங்க பண்றது எல்லாமே ஸ்கிரீன் பிரிண்டிங் தான். சோ ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்ணும்போது நீங்க எவ்வளவு குவான்டிட்டிஸ் தரீங்களோ அது டிவைடட் பை அது ஆகும். சோ எனக்கு ஒரு டிஷர்ட் எனக்கு 1000 ரூபாய் ஆகுதுங்க ஸ்கிரீன் பிரிண்ட்டுக்கு. நீங்க ஒண்ணு பண்ணாலும் 1000 ரூபாய் தான் ஆகும். நீங்க 10 பண்ணிட்டீங்கன்னா பீஸுக்கு 100 ரூபாய் தான் ஆகும். சோ 1000 divided by 10 அப்படி வேணா பண்ணிக்கோங்கன்னா இல்ல எனக்கு ஒரு டிஷர்ட் தான் பண்ணோம், நான் அது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து லைக் ஓகே நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஆனால் இப்போ கலர்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னும் போது பண்ண முடியாது. இப்போ ஒரு மல்டி கலர்ட் பிரிண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு பாப் மார்லே டிஷர்ட் பாப் மார்லே ஃபேஸோட இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 10க்கு பண்ண முடியாது. அதே நீங்கள் ஒரு சிங்கிள் கலராக ஒன்றும் இல்லை, அவரோட சைடு ப்ரொஃபைல் மட்டும் ஒரு சில்வெட் மாதிரி தெரிஞ்சால் போதும் அப்படின்னா பண்ணலாம். ஓகே ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். மை காட். ஸோ இது ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ண முடியாத ஒரு பிஸ்னஸ் இல்ல. பிரிண்ட் ஆன் டிமாண்ட்லாம் நிறைய இருக்கு பண்றாங்க. பட் அதுதான் இப்போ அவங்க வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் மாதிரி இருக்கும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஸ்டிக்கர் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து பிரிண்ட் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கும். உங்களால வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா போட்டு சுத்தலாம். அந்த அந்த ரீசன்ல பிரீதபிலிட்டி நில் ஆயிடும். இந்த மாதிரி இருக்காது. லைக் இட் won't be like sticking to the cloth. திக்கு தான். பட் இது ஸ்மால்ன்றதுனால உங்களுக்கு இட் ஒன் அந்த சைடு வராது. சைடு அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி வராது. இந்த மாதிரி வரதுக்கு யூ ஹேவ் டு டு ஸ்கிரீன் பிரிண்டிங். அந்த உங்களுக்கு வந்து பேஸ் கலர் பிரிண்டோட கலர் அந்த காம்பினேஷன் இருக்கு. நம்ம லைக் நம்ம இந்த டெக்ஸ்டைல் பிரிண்டர்ஸ் இருக்குல்ல, லைக் இந்த நார்மல் கடையிலலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து யூ கான்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிஷர்ட் மேலே வந்து நார்மல் பிரிண்ட் போடுறது, இந்த ஜெர்சி நம்பர்ல அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி சப்ளிமேஷன் இன்னொரு ப்ராசஸ் இருக்கும். ஒயிட் கலர் டிஷர்ட் பாலிஸ்டர்ல வாங்கி அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுவாங்க. பிங்க் கலர் டிஷர்ட்னா ஒயிட் கலர் டிஷர்ட் வாங்கி அது மேல பிங்க் அடிப்பாங்க. ஆமா, அது வந்து டைரக்ட் டு கார்மெண்ட் அப்படின்னுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒயிட் ஃபேப்ரிக்கை உள்ள விட்டிங்கன்னா உங்களுக்கு அது அந்த கீழே வைக்கிறதா அந்த மெஷின்ல வந்து ஒரு ஃபேப்ரிக் இப்படி விட்டுருவாங்க, ஸ்டிக்கர் இப்படி வரும், இப்படி அந்த ரோல் ஆகும்போது இந்த ஸ்டிக்கர்ல இருக்க கலர் வந்து இந்த ஃபேப்ரிக் உள்ள இறங்கிரும். இது நல்லா தானே இருக்கு. ஆமா, இது பண்ண முடியாதா லார்ஜ் ஸ்கேல்ல? இது 10 ஸ்மால் ஸ்கேல்ல பண்ண முடியாதா? இது எல்லாமே பண்ணலாம். காஸ்ட் எஃபெக்டிவ். I think it's like the Ferrari model. Like if Ferrari வந்து I think yearly this is like 4000 cars தான். So there is this analysis 2008 or 2020 big economical stress வரும்போது எல்லா கம்பெனியும் அடி வாங்கும். Toyota sales குறையும் எல்லாரும். But Ferrari குறையல. It didn't increase but குறையல. The growth was as expected. ஏன்னா that particular population that buys Ferraris அவங்க பாதிக்கவே படல இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ்னால. சோ நம்ம வந்து 10 டிஷர்ட் அடிச்சுட்டு 1 லட்சம் போட்டோம்னா லைக் அந்த பர்டிகுலர் கும்பல் அஃபெக்ட் ஆகாது. சோ இல்ல அதான் பண்ணணும்னா பண்ணலாம். இப்ப நீங்க வந்து எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும் உங்களால? ஏன் நீங்க ஏதாவது டிசைன் வச்சிருக்கீங்களா? இல்ல சார், எனக்கும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணணும்னு ஆசை. பட் ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு எப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ வாண்ட் லைக் ஒரு சும்மா பேஷன் ப்ராஜெக்ட் மாதிரி சைடில் பண்ணணும். பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் பேஷன் ப்ராஜெக்ட் மாதிரி சைடில் பண்ண முடியாது. லைக் வெறும் நான் 10 டிஷர்ட் நல்லா டிசைன் பண்ணி மல்டிபிள் கலர்ஸில் பண்ணணும் தான் எனக்கு ஆசைனா 10 டிஷர்ட் பண்ண முடியாது. இல்ல பண்ணலாம். நீங்க அதுக்கேத்த கூலி கொடுப்பீங்கன்னா பண்ணலாம். நான் அதான் சொல்றேனே. அப்ப பேஷன் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்காது. உனக்கு வேணும்னா நீ பண்ணிக்கலாம், விக்கிறதுக்கு தான் நான் கேக்குறேன். அப்ப பேஷன் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்காது. இட் will be like நீங்க இத வந்து you want to sell it to someone. ஒரு 10 லைக் ஒரு லிமிடெட் எடிஷன் கலெக்ஷன் மாதிரி ஒரு 10 பண்றோம்னு வச்சோனே போர் அடிக்கும் போது சும்மா ஒரு 10 நான் வந்து மாசத்துக்கோ இல்ல 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு எப்ப மைண்டுக்கு வருதோ 10 பண்ணணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன். லைக் 10 டிசைன்ஸ் I want to do like ஏன்னா 10 டிசைன் பண்றோம்னா we don't have to hit the mass market. நீஷுக்காகவே நம்ம டார்கெட் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணலாம். ஆனா எப்படி பண்றது? இல்ல உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களா? அது இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன் 10 பண்றோம்னா we can make it like just 10 t-shirts one design. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இது இருக்குல்ல, அது என்னடா போர்டேப்ஸா? போர்டேப்ஸ் வந்து இப்போ போர்டேப்ஸ் நான் டி-ஷர்ட்ல போட்டேன்னு வச்சுங்களேன். அந்த போர்டேப் இப்போ நீங்க யூ ஓன் அ போர்டேப், அந்த போர்டேப் மட்டும் நான் உங்களுக்கு டி-ஷர்ட் அடிச்சு கொடுத்தேன்னு வச்சுங்களேன். நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ரூபா கூட வாங்குவீங்க.
வாங்க மாட்டேன். போயிடும். டோன்ட் வரி, ஸ்டாங்ஸ் தான் 98 எத்தீரியமுக்கு தான் அந்த போர்டு டேப். அவன் எப்படினாலும் சரி ஒரு 40 எத்துல வாங்கியிருந்தாலுமே அவனுக்கு 98 எத்து அது வந்துருச்சு. ஹீஸ் இமோஷனலி கனெக்டட் டு தட் போர்டு. 2000 ரூபாய்க்கு நான் டீ-ஷர்ட் கொடுத்து தைரியமா கொடுத்தாலானு வாங்குவோம். சோ அதுதான் நீங்க இப்போ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, ரெடி டு பை. அந்த எஸ் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. சரி, இப்போ வந்து நான் எப்படி அந்த டீ-ஷர்ட் பண்றேன்? நீங்க அது எவ்வளவுக்கு விற்க போறீங்க? சரி 500 ரூபானே வச்சுப்போம். நோ இட்ஸ் நாட் பாசிபிள். 500 ரூபாய்க்கு வைக்கும் போது ஆமா 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 அந்த இஷ்யூஸ் நாங்களே ஃபேஸ் பண்ணிருக்கோமே. இப்போ வந்து சரி இதுலயே வந்து there are lot of washes. லாவா வாஷ் இருக்கு, ஆசிட் வாஷ் இருக்கு, இந்த டீ-ஷர்ட்லயே. ஸோ இப்போ நாங்க அடுத்த கலெக்ஷன்ல வந்து ஒரு லாவா வாஷ் பண்ண போறோம். அது வந்து வாஷ் பர் டி-ஷர்ட்டே வந்து லாவா டை. அது ஒரு பர் டி-ஷர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து நான் 100 ரூபாய்க்கு பண்ணனா அது வந்து எனக்கு 250 ரூபா வரும் காஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2.5 டைம்ஸ் ஆகுது இல்ல. அப்போ வந்து நான் யோசிப்பேன், நான் இது பண்ணணுமா இல்ல வேணாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். இப்போ இந்த எஃபெக்டை இப்போ டை பண்ணனா ஓகே, எனக்கு அது லாவா டை தானே, லாவா டைக்கு ஓரளவுக்கு ஒரு 50% கொண்டு வந்துடலாம். பட் திஸ் இஸ் ஸ்டில் சம்திங் யூனிக். ஸோ அதுதான் காஸ்ட் கட்டிங்னு சொல்லுவோம் மர்ச்சன்டைசிங் டேர்ம்ஸ்ல. ஸோ எனக்கு வந்து இது இப்படி வேணும். டிசைனர் வந்து இஷ்டத்துக்கு என்ன வேணா கொடுத்துடலாம். ஓகே, இது எல்லா பிராண்டுமே நடக்கும். இப்ப நான் வந்து பெங்களூர்ல ஷாய் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன், இன்டர்ன் பண்ணேன். ஸோ அங்க வந்து எங்க டீம் வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் ஓல்ட் நேவி ஜீன்ஸ் கிட்ஸுக்கு டெனிம். ஸோ டிசைனர் வந்து இஷ்டத்துக்கு இது இங்க வந்து ஒரு பூ எம்ப்ராய்டரி வரணும், அதாவது இங்க பேண்ட்ல இங்க வந்து குழந்தைங்க தானே அமுக்கு நான் சத்தம் வர மாதிரி ஏதோ ஒரு பண்றது அந்த மாதிரி இஷ்டம். அவன் வந்து என்னன்னா அவன் வந்து அவங்க கிட்ட என்ன அந்த மாதிரி பிராண்ட்ஸ் கிட்ட ஒரு அட்வான்டேஜ்னா லட்சக்கணக்கு பல லட்சங்கள்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஷிப்மெண்ட்டே வந்து இப்போ இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து போவோம், சென்னையில இருந்து போவோம், பெங்களூர்ல இருந்து. ஸோ இங்க இருந்து போச்சுன்னா ஒரு இடத்துக்கு போகாது. அப்படியே ஒருத்தன் ஸ்பெயின் போவோம், ஒருத்தன் பிரான்ஸ் போவோம், எல்லாமே ஒன்லைக்கு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஃபன் பண்ற கைஸ் அவனுங்க. ஸோ அவனுங்களுக்கே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. நாங்க போனோம்னா சார் நீங்க குவான்டிட்டி தர மாட்டேன்றீங்க. நான் உங்களுக்கு சொல்றதுதான், நீங்க குவான்டிட்டி தர மாட்டேன்றீங்க, நீங்க லாவா வந்து 500 பீஸுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா வரும், நீங்க 1000 பீஸுக்கு பண்ணுங்க 50 ரூபால முடிச்சிடலாம் அப்படின்னு. எக்ஸ்போனன்ஷியலா குறையும். Does not be linear. The decrease in cost can be exponential, not just linear. நான் வந்து எக்ஸாம்பிள் okay depends. Okay depends. Okay mostly it will be exponential. அங்க போய் தொங்காதயா கண்டினியூ பண்ணுங்க. எகனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் மாதிரி தான். சோ அப்படி நமக்கு அப்படி சொல்லுவாங்க, நீ 1000 பீஸுக்கு எனக்கு இந்த ஒரு டிசைன்ல நான் 1000 பீஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன ப்ரோ ஆச்சு? நான் ஒரு டிசைன்ல 1000 பீஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து இல்ல எனக்கு அது வந்து பிளான் கிடையாது, நான் 5 டிசைனா போட்டுருவேன். எனக்கு வந்து இது 3 மாசத்துல ஐ வாண்ட் டு கம் அப் வித் another set of collection. So நான் இது வந்து லிமிடெட் எடிஷனா தான் போடுவேன். வந்துச்சா வித்துச்சா அடுத்து அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ எனக்கு 1000 பீஸ் வேணாம் அப்படின்னு நான் சொல்லும்போது அப்போ வந்து இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நீங்க வேற ஏதாவது இந்த ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க டை பண்ணிக்கோங்க, இல்ல வந்து உங்களுக்கு மேபி நீங்க கொஞ்சம் ஃபேப்ரிக் இம்ப்ரெசிவா இருக்குன்னா சிலிகான் வாஷ் பண்ணுங்க, ஸோ தட் யூ பீச் வாஷ் பண்ணுங்க, ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ தே வில் கிவ் அஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல என்ன காஸ்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ, எனக்கு வந்து நான் பார்த்தது வந்து ஒரு ராக் பேண்ட் டிஷர்ட்ல எனக்கு லாவா டை பண்ணிருப்பான், இல்ல ஆசிட் வாஷ் பண்ணிருப்பான், எனக்கு அதான் பிடிச்சிருக்கும். பட் இன் த எண்ட் ஐ வுட் ஹேவ் அ ப்ராடக்ட் விச் வில் ஹேவ் டை பிகாஸ் இட்ஸ் அந்த டைம்ல அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் எனக்கு அந்த லாவா டை மைண்ட்ல இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நான் வேற ஏதாவது டிசைன் பண்ணுவேன். ஸோ சிம்பிளர் பிரிண்ட், எனக்கு இங்க ஒரு செஸ்ட் பிரிண்ட் சிங்கிள் கலர்ல, ஸோ எனக்கு பிரிண்டிங் காஸ்ட் பெருசாக ஆக போறது இல்லை. பட் நான் காஸ்ட் வந்து எங்க கொடுப்பேன்னா ஃபேப்ரிக் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இது எல்லாருக்குமே நான் சொல்றது அங்கிக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, ஓல்ட் நேவிக்கே அந்த பிரச்சனை வந்துருக்கு. இந்த அமுக்குற ஐட்டம் வந்து கிடைக்கல. இன்னொன்னு அந்த அமுக்குற ஐட்டத்தை அதுக்குள்ள வச்சா அது வாஷிங் இஷ்யூ வரும். அந்த மாதிரி
இதெல்லாம் காமன் சென்ஸ் தான். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க யூஎஸ்லயும் பிரான்ஸ்லயும் உட்காந்துட்டு இருந்து அவங்க வந்து எங்க ஊர்ல இது கிடைக்கிது, ஏன் உங்க ஊர்ல கிடைக்கல, நீ அங்கிருந்து ப்ரொக்யூர் பண்ணு, நான் நாமினியை சொல்றேன், நான் இவனை நாமினேட் பண்றேன் அப்படின்னு இவனை சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், ஒத்தையா ரெட்டையா போட்டுட்டு நான் இவ்வளவு ரேட்டுக்கு நான் உனக்கு தரேன் அப்படின்னா, இந்த ரேட் எனக்கு கட்டுப்படி ஆகுதுன்னா, நீ நாமினேட் பண்ணாதான் எனக்கு இந்த ரேட் சொல்றான். சோ இந்த மாதிரி சோ கடைசியில வந்து அது என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னோட 2 மாசம் இன்டர்ன்ஷிப்பே முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங் வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கும் தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 500 ரூபா தான் என்னோட பட்ஜெட்டு, எனக்கு இது வேணும், ஆனால் என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, 10 பீஸ் தான் பண்ண முடியும்னா, நாங்கள் இன்டர்ன் என்ன சொல்லுவோம்னா, சார் நீங்கள் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக ஒரு பிரிண்ட்டு கொடுத்துருக்கீங்க, இதை என்ன பண்ணலாம், 2 கலராக மாற்றிக்கலாம், 2 கலராக மாற்றி பிரிண்ட் அடிக்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாகும், இப்போ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதா பாருங்க அப்படின்னும். ஸோ இதுதான் நியாயமாக இருக்கு. இல்லை உங்களுக்கு நீங்க அதான் இப்போ நீங்க ஒரு டிசைன் பண்றீங்க, இப்போ உங்க பிரச்சனை என்னன்னா, இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பண்ணா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆமா கரெக்டா. ஆனா கண்டிப்பா வந்து 20 பேர் வாங்குவாங்கல்ல, எவனாவது 20 பேருக்கு விளாடாம். இப்போ 100 பேர்ல 20 பேர் கண்டுபிடிக்க கஷ்டம். ஆனா 10,000 ரூபாய் தேர்னா 20 பேர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனா நான் 20 சட்டை பண்ணா வாங்குவாங்கல்ல, ஆனா 20 சட்டை பண்ண முடியாது. பண்ணலாம் இல்ல பண்ணலாம் தல, ஆனா பண்ணலாம். ஆனா நாங்க சொல்ற டிசைன்ல பண்ண முடியாது. ஆனா நாங்க பண்ற கான்செப்டே, நான் சொல்ற டிசைன் நிறைய பேர் பண்ணா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. சோ கம்மியான பேருக்கு பண்றேன், ஆனா கம்மியான பேருக்கு அந்த டிசைன் அதுவுமே சொல்றேன்ல, அந்த ஸ்டிக்கர் பிரிண்ட்லாம் பண்ணலாம். ஆனா அந்த டிசைன் இல்லையே, இட்ஸ் நாட் தி சேம். இட் இஸ் நாட் தி சேம். எது வி லைக் லாஸ் மேக்கிங் ப்ராடக்ட், யூ நோ. இந்த மாதிரி பிரிண்ட் இருக்காது, கொஞ்சம் திக்கா இருக்கும், கொஞ்சம் சொதன்னு இருக்கும். நீங்க இப்படி தேய்ச்சீங்கன்னா சத்தம் வரும். சோ எப்படி வேணா புடிச்சவே பண்ண முடியாது. நீ டன்கக்கு வி டிசைன் a t-shirt, ஓகே, போட்டு போலாம். we have that in all we trust dish. நாங்க டன்க்கு தனியா சட்டை போடுவோம். ஆமா, அந்த இதெல்லாம் போட்டு மொமெண்டோ இது போட்டு அது நல்லா இருக்கு. அது வந்து நீ வாங்கலையா? நாங்க செஞ்சோம்டா, நல்ல டிஷ் நாங்க செஞ்சு. and then if not like so மொமெண்டோக்காக everything will be in polaroids and எல்லா மூவில ஐகானிக்கான கோட்ஸ் and things. பேக்ல வந்து டேட்டா பை கிறிஸ்டோபர் டன்கக் டைட்டில் அவளை போட்டுட்டோம். அப்புறம் வந்து என்ன சொல்றது, இது இந்த ஸ்டிக்கர் பிரிண்டிங் தான் சட்டன் வச்சிருக்கேன். பட் ஒவ்வொரு வாஷப்பா அந்த பிளாக் வந்து பிரவுனா மாறி இப்ப கிரே ஆயிட்டு இருக்கு. எப்படி பண்ணீங்க? அது எவ்வளவு ஆச்சு? ஐ திங்க் கேம் லைக் 700 rupees ஒரு டி-ஷர்ட்டுக்கு. பாத்தீங்களா? நீங்க நீஷ் விக்கிறீங்கன்னா தாராளமா ரேட். நாங்க விக்கலாம் செய்யறோம். நாங்க 4 பேர் சும்மா நோலன் பேண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும் சட்டை. அவன் சொல்ற சட்டை சத்தியமா நீதான் பண்ண தெரியாது. நான் தான் பண்ணேன். பரவாயில்லையே, இது நல்ல பிசினஸ் ஆச்சு. 700 ரூபாய் காசு. நீங்க 10,000 ரூபாய் நீங்க 30% இன்க்ரீஸ்னா கூட என்ன 270 1000 ரூபாய் சட்டை வரும்டா 30% மார்ஜினுக்கு. எவன் வாங்குவான்? ஸ்கிரீன் பிரிண்டிங். அதுதான் அதுவுமே வந்து நிறைய விஷயத்த நாங்க பண்ண முடியாம போயிருக்கு. இப்ப நீங்க அந்த அறம் இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு ரெயின்போ கலர்ல வித்யார் கலர்ல ஒண்ணு போட்டோம்ல ஸ்டிக்கர். ஓ நைஸ். ஸ்டிக்கர் ஒண்ணு பண்ண மாட்டா ஃபர்ஸ்ட். ஆமாடா, வித்யார் இல்லடா, அது மறந்தே போச்சு. அதாமா ரிஃப்ளெக்டிவ் கலர் கலரா, அது 3-4 கலர் காம்பினேஷன்ல பண்ணிரோம். ஓகே ஓகே. அது ஒரு கிரேடியன்ட் மாதிரி அந்த ஈகிள் நெபியூல வெச்சு ஒரு கான்செப்டா பண்ணி அத வரங்க. ஓ ஈகிள் நெபியூலாவா? ஆமா. மை காட். சோ அது மாதிரி கொஞ்சம் கலர் கலரா பண்ணலாம் அப்படினு பார்த்தா அது வரல. அது சாம்பிளா பாக்கும்போது ரொம்ப சப்ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி, அப்போ நான் இப்படி பண்ணிடலாம். சோ இதெல்லாம் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி தான். ஆனா அது என்ன சொன்னாங்க, சாம்பிளா பார்க்க கண்ட்ராவியா இருக்கு, டி-ஷர்ட்ல மேபி நல்லா இருந்திருக்கும். பட் இட் வாஸ் a risk. என்ன கேபிட்டல் போடணும்ல. நான் கம்மியான கேபிட்டல் போட முடியாது. போட முடியாது. கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதுல ஆமா, அதுல வந்து but that conveyed the concept of Bharatiya journey. But do bigger brands take advantage of this? அவங்க வந்து maybe they can even afford to make in the ideation processல சரிப்பா ஒரு 100 sample போட்டுரு காஸ்ட். So bigger brands can take bets like that. They have their own sampling unit. So once they design, they'll sample it. Okay. ஓகே ஓகே. எடுத்துட்டு போய் அத அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே வந்து எனக்கு ரிப்பீட் பண்ணிக்கலாம், ரெப்ளிகேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி சரி சரி. இந்த பிரிண்டிங் process-ஏ நம்ம ஸ்மால் ஸ்கேல் டவுன் ஸ்கேல் பண்ணிட்டோம்னா இல்ல, இட்ஸ் ஆல் எக்ஸ்பென்சிவ். வந்து இப்போ வந்து அதுதான் சொல்றேன், அட கேட்டீங்களா 100 பீஸ் நீங்க திருப்பூர் கொண்டு போனீங்கன்னா ஒரு வேறவர் விச்சவர் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் அவுட்புட்டா வரணும், 100 பீஸ் எனக்கு வேணும்னா என்னங்க சாம்பிள் குவாண்டிட்டி தரீங்கன்னு. இவர் போட்டுட்டு இருக்க டை அண்ட் டை, this is not what we wanted. ஓகே. இது எத்தனை பீஸ் இருக்கு? ஆக்சுவலி இதுக்கே வருவோமே. இதுல நீங்க என்ன கான்செப்ட் எதிர்பார்த்தீங்க? This was
நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஹேசி ஸ்மோக்கியா இருக்கும் பிளாக் டி-ஷர்ட்ல லைட் கிரேல இல்ல அது வைஸ் வர்சாவும் இருக்கலாம் கிரே டி-ஷர்ட். இது டை டை இல்லையா? அப்ப இது டை டை தான். இதோட பேட்டர்னுமே வந்து நாங்க ஸ்பெசிஃபை பண்ணோம். காம்பினேஷன் வாஸ் வெரி டிஃபரண்ட். You can replicate this pattern in tie and dye. ஆமா இதுல நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க டை அண்ட் டைனாலே போட்டு சும்மா டை இல்ல அது கட்டறது தான். பட் எப்படி கட்டணும் எங்க கட்டணும்ன்றதெல்லாம் இருக்கு. Oh, so then you are replicating things. இது வந்து ஒரு கார்மெண்ட் டி-ஷர்ட்டா தைச்சிட்டு அதுக்கு அப்புறம் they'll do that. சோ வெள்ளை கலர் டி-ஷர்ட் இருக்கும். ஆமா. அது மேல இவங்க ப்ளூ கலர் அது பிளாக்கா பிளாக் கலர் இவங்க சோ இப்படி கட்டிட்டு மேல பெயிண்ட் ஊத்தி விட்டுருவாங்க. அப்புறம் விரிக்கும் போது ஒரு சட்டையும் ஒரு மாதிரி தானே இருக்கும். இல்ல they'll know what the pattern. Oh my god. டெக்னாலஜி எங்க கட்டணும் எங்க மேக் சென்ஸ். எப்படி ஸ்கேல்ல நீ உட்கார்ந்து ஒவ்வொண்ணுக்கு சொட்ட போட முடியும்? சோ இது ஃபேக்டரி process. மனுஷனே இதுக்கு இன்வால்வ் இல்ல. இல்ல மேனுவலா தான் பண்றது. இது மனுஷன் தான் இன்வால்வ்டு. பட் இட் இஸ் டன் இன் அதாவது இப்போ நம்ம கையில பண்றதுக்கும் அவங்க யூனிட்ல பண்றதுக்கும் வித்தியாசம். ஸ்கிரீன் பிரிண்ட் வந்து பிளாக் பிரிண்டிங் சார்ட் ஆஃப் திங் மனுஷன் பண்றதுனால பட் யூ கேன் சார்ட் ஆஃப் கெட் தி எக்ஸாக்ட்லி. இப்போ ஸ்கிரீன் பிரிண்ட்டுமே அதுதான். ஸ்கிரீன் பிரிண்ட் நீங்க தான் பண்றீங்க. பட் உங்களை வந்து நான் எக்யூப்மென்ட் இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அடிப்போம் பிரச்சனை இல்ல. அடுத்த வாரம் வரீங்களா? நான் ஸ்கிரீன்லாம் கொடுத்துட்டு ஸ்குவீஸிலாம் கொடுத்துட்டு இப்ப பண்ணுங்க நீங்க அப்படின்னா நமக்கு வராது. அவங்க வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அதுலயே வந்து பேலட்டுக்கு வந்து ஒரு மெஷின் இருக்கு, பட்டர்ஃப்ளை மெஷின் இருக்கு, இல்ல டேபிள் இருக்கு, ரோலர் இருக்கு, அதுக்கப்புறம் எம்ஹெச்எம்னு இருக்கு. எம்ஹெச்எம்னு ஸ்வேர் நீங்க வந்து எல்லாத்தையும் கலர் கோட்லாம் பண்ணிடுவீங்க. பேண்டோன் முத கொண்டு உள்ள ஹியூமன் எரர் இருக்காது. ஓகே 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 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். சோ அது மாதிரி இதுலயுமே டைடைலயுமே வந்து வேர் ஹியூமன் இது இஸ் இன்வால்வ், லேபர் இஸ் இன்வால்வ். பட் வந்து சோ இதுல கூட நீங்க வந்து ஒரு வெறும் ஒரு 20 பீஸ் 50 பீஸ் அப்படின்னு கேட்க முடியாதா? இதுலயா டைடைலயா சான்ஸ் இல்ல. நாமளே தான் சொட்டு போடணுமா? இது நாங்க வந்து பெரிய குவாண்டிட்டி பண்ணி வாங்க இந்த சட்டைக்கு வரும். கண்டினியூ பண்ணுங்க. ஒரிஜினல் கான்செப்ட் that was it. அதே அந்த ஸ்பேஸ் ஃபீல்ல தான் கொடுக்கலாம்னு இருந்தேன். ஓகே black combination. அது ஏன் பண்ண முடியாது? The pattern is I had a photo of the t-shirt. Okay. நான் அது Pinterest ல எடுத்தேன். நான் இல்ல போட்டோஸ் எல்லாம் அது எனக்கு physical sample வேணும். அதை பார்த்து தான் எங்களால பண்ண முடியும். அது எங்க இருந்து போய் தேடுறது? ஆன்லைன்ல தேடினா கிடைக்கல. சரி கிடைச்சது போட்டோ வந்துட்டு இதுலயே நாங்க black and grey combination பண்ணோம். It did not at all come out well. They like give me the exact color code. So we'll have to give them a color code. Hexa code மாதிரி. Pantone hexa code. The hex the hash RGBB. Photoshopல printing வந்து CMYK ல வரும். CMYK okay okay. So there's a different libraries இருக்கு. So அத நான் ஒன்னு எடுத்து இப்போ காட்டன் டெக்ஸ்டைல் காட்டனுக்கு வந்து நான் ஒரு கோட் இருக்கும். அந்த கலர் நான் எக்ஸாக்ட்டா கொடுக்கணும். இப்போ எனக்கு என்னன்னா இது வந்து ப்ளாட் ஆகும். எனக்கு வந்து இது விஷுவலா அப்பியர் எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ நோ வாட் பிளாக்கோட கலர் கூட எனக்கு இதுதான் வேணும். பிளாட் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே கிரேடியன்ட் வரும். சோ அந்த எனக்கு அது தெரியாது. இப்போ அது பண்ணும்போதே ஒரு 2 சாம்பிள் கிட்ட பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க காண்டாயிடுவாங்க, என்னங்க இவ்வளோ சாம்பிள் தரீங்க, அவங்க ஓகே பண்ணுங்க அப்படின்னா சரிடா ஒயிட்லயே பிளாக் அடிச்சு கொடுங்க. என்னடா இது நம்ம வந்து ஒரு கலையா எடுத்து பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்றவங்களும் இதை கலைநயத்தோட பார்த்தாதான் உண்டு. அதுதான் அவங்களோட மூடு தான். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாட்டி பண்ணுவாங்க. அப்புறம் when they get into the space where this is taking my time and money they don't handle only us they have a lot of clients, so they don't really focus much on அப்படிலாம் பண்ணி முடிச்சுட்டு அனுப்பி விட்டுறணும். அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணும் அப்படியே கொடுங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து they've invested lakhs crores in machines. ஸோ அவங்களுக்கு என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருக்க மாதிரி எனக்கு 1 hourல இவ்வளவு பீஸ் வெளில போயிருக்கணும். இல்லைன்னா இது வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்க நினைச்சாலுமே வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அவங்களோட இதுவும் சப்ளை செயின் should be happy இல்ல. ஸோ அதுதான் சில பேர் பண்ணுவாங்க, வாங்க நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னுவாங்க. அது அவங்க சொல்லும் போதே அவங்களோட வழியிலே போய் அதை நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கணும். நீங்கள் ஒன்று ஒரு இதில் தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கெஸ்ட்லாம் பண்ணீங்கன்னா கஷ்டம். ஸோ அதுவுமே நிறைய போன வாட்டி இதே டைமில் ஒரு கலெக்ஷன் பண்ணோம். அப்போ வந்து அவங்க பிரிண்டர்ஸ்க்கே ரொம்ப என்ன தம்பி இது என்ன பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ஓஹோன்னுவாங்க. அந்த கரவரிசைலாம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அதுதான்
அதே விஷயத்த அவங்கள மறுபடியும் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸோ நிறைய விஷயத்துல இப்போ இவன் சொன்ன மாதிரி இது ஒன்று வேற மாதிரி வேணும், வேற மாதிரி வாங்கிட்டோம். பட் என்னன்னா இதை ஞாபகம் வச்சுட்டு அடுத்த வாட்டி அதை பண்ணும்போது அதை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வந்துடணும். அதுதான் வந்து சரி இந்த வாட்டி இது வரலையா, நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போதே அப்படிதான் இருக்கும். போன கலெக்ஷன் 2 வருஷம் முன்னாடி அது ஞாபகம் இருக்கா, அது பண்ணலாம்னு நினைச்சோம், அது முடியல. இப்போ அவன் கிட்ட கேட்டு பார்க்கலாம் இந்த டிசைன்ல அதை பண்ண முடியுமான்னு. ஸோ எப்படியாவது அதை ஏதாவது ஒரு விஷயத்துல கொண்டு வந்துடும். பட் இட் வில் பி அந்த எக்ஸைட்மெண்ட் அப்ப இருக்காது. புரியுது. டூ லேட் ஆயிரும், நமக்கே அந்த ஜாலி போயிடும். நீங்க ஸ்கூல் 10ஆம் கிளாஸ்ல சைக்கிள் கேட்டிருப்பீங்க, காலேஜ் லாஸ்ட் இயர்ல வாங்கி கொடுத்தா நீயே வச்சுக்கோ சைக்கிள் அப்படின்ற அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் இருக்கு ப்ரோ. ஸோ வாட் இஸ் லைக் த கோர் கான்செப்ட்? இப்போ நீங்கள் வந்து ஏதோ இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ கோர் கான்செப்ட் வங்கி வந்து இஸ் லைக் சட்டையில் இருக்கிற பொருளா, சட்டையா, இல்லை த ஃபேஷன் ஆஃப் த ஹோல் திங்? நீயே சொல்கிறோம், நீ தான் டிசைனர். இட் இஸ் டு மேக் தமிழ். இப்போ we see t-shirts with English typography. There is a lot from இப்போ மேண்ட்ரிலேருந்து நிறைய வருது. we see Russian typography. அந்த ஒரு லைன்ல வந்துட்டு this has to go global என்ற ஒரு முயற்சி தான் தமிழ். அதாவது சூப்பர் ட்ரைன்னு ஒரு பிராண்ட் தெரியும். It's an English brand that has Japanese typography on it. And it sells and it's a very big brand. Huge, yeah. So அந்த மாதிரி தான் ஒரு aspiration. Nice bro. ஆனா this is what I liked also about Angi. எனக்கு ரொம்ப ஏன்னா வந்து like something I could wear but like எனக்கு தோணும் like ஏதாவது எனக்கு just not இது இன்ஸ்டாகிராம்ல நான் பார்க்கல, எனக்கு இதோட அர்த்தம் இன்ஸ்டாகிராம் வரலனாலும் தெரியும். நீ like look at me and wear it. புரியுதா? like no this is fashionable not because I'm wearing it, because people are wearing it. அதனால இதுவும் ஒரு சூப்பர் ட்ரை தான், புரிஞ்சுக்கோ. சூப்பர் ட்ரைல என்னன்னா உங்களுக்கு அந்த ஜாப்பனீஸ் வேர்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப பயங்கர அர்த்தமா தான் இருக்கு. அதான் தெரியுது. இது very random words. ஓகே அந்த மாதிரி தான் மேட் இன் ஜப்பான் சொல்ல முடியாது. முன்னாடி போட்டா fashion. So they see that as a design rather than what it exactly means. So அப்படின்ற ஒரு நோக்கமும் இருக்கு. குளோபலா போனா அப்படிதான் போணும்ல. ஆமா. நீங்க ஒரு நரேட்டிவ் வெச்சுமே நீங்க பண்ணலாம். ஆனா என்னன்னா நீங்க அந்த நரேட்டிவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அதுதான் கஷ்டம். Someone should sit and follow the narrative. இப்போ வாட்சஸ்ல எல்லாம் அது நடக்கும். லைக் I'm into watches. அதுல வந்து லைக் they'll be ஒரு நீங்க அந்த மாதிரி நீங்க 1000 வாட்ச் பார்த்திருப்பீங்க. பட் என்ன சொல்றது, Omega has this one watch that's gone to the moon and come back. அதனால அந்த வாட்ச். You should talk to the typographer problem. ஆமா, he's also a watch code. பயங்கரமான அவர் சைக்கிள் பண்ணுவாரா? ஆமா, அவர்தான் சொன்னேன். நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி அவர்தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சேன். ப்ளீஸ் எனக்கு உங்க டி-ஷர்ட் ரொம்ப பிடிக்கும், பாட்காஸ்ட் வரீங்களா? அவர் வந்து ரிப்ளை பண்ணல. ஆமா, சைக்கிள் காஃபி I'm also into coffee. ஆமா, I'm also into coffee. அத பார்த்தனே அப்படியே wow what a lad. எப்ப பண்ணீங்க அவர்கிட்ட? ஒரு நாள் முன்னாடி இருக்கும். லைக் actually a couple of months back. I will speak to him. அவர்லாம் வருவார், ஜாலியான ஆள் தான். மேபி ஏதோ ஓவர்லுக் பண்ண கல்யாணம் ஆச்சு அவருக்கு. ஓகே ஓ just a week ago. ஆமா, நைட் நாளைக்கு கல்யாணம். நான் இவர் என்ன சொல்லிட்டு அப்படி எனக்கு ஆக்சுவலா ஒரு டிசைன் பண்றோம். நாங்க இப்ப சொல்லாது என்ன டிசைன் சொல்லாமா? சரி, ஓகே. சேர சோழ பாண்டியர்களோட எம்பளம்ஸ். ஓகே, சூப்பர். ஓகேயா? பொன்னியின் செல்வனுக்கா? பொன்னியின் செல்வன் ரொம்ப வருஷமா பண்ணோன்றதோ இப்ப அந்த ஹைப் இருக்குறதுனால சரி. Thank you money அப்படி சொல்லி I love you so much money. இது என்ன மீமா அது? பெரிய டிக்டாக் பாதுல 2 வெர்ஷன்ஸ் இருக்கும். மணியை திட்டுற மாதிரி ஒன்னு, மணி வந்து அந்த அக்காவோட புருஷன், மணியை திட்டுற மாதிரி ஒரு வீடியோ. I love you so much money அப்படின்னு சொல்லி தங்க வளையல் வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த வளையலுக்காக ஒரு ரீல் போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். பிரமாதமா இருக்கு, ஒரு ஹோல்சமா இருக்கும் ப்ரோ. Thank you so much money. அவ்வளவுதான். வேணா ஆக்சுவலி நம்ம இப்பவே பிரேக் எடுத்து இருங்க, நம்ம காமிச்சிடறேன். எதுக்கு நம்மளுக்கு கண்டெக்ஸ்ட் இல்லாம ஒரு மீம் தெரியணும். நான் இப்பதான் ரீசெண்ட் ரிசர்ச்லயே இருக்கும். இந்த வீடியோ யார் எடிட் பண்றீங்களோ நீங்க அப்படியே இந்த இதையும் ஐ லவ் யூ சோ மச் பண்ணியும் சேர்த்து போட்டுருங்க. ஐ போட்டோன்னே இதுல என்ன வருது பாருங்க, ஐ லவ் யூ சோ மச் பண்ணி. இதுதான் மைக்.
எல்லா merchandise designers after Puniyan 7 releases I love you so much many. படம் எப்படி இருக்குதோ இல்லையோ ஸ்டாங்ஸ் கமிங். சொல்லுங்க. அந்த அவங்க சேரசோழ பாண்டியர் டிசைன் கம்போஸ் பண்ணி உட்கார வச்சாச்சு. மேல ஒரு டைப்போ போடணும். அதுல மூவேந்தர்னு போடலாமா, என்ன மூவேந்தர்கள் மூவேந்தர் அந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். எதுவும் சரியா தோணல. சரி மூவேந்தரை போட்டு விடு அப்படின்னா இவர் வந்து நாங்க டிசைட் பண்றதுக்குள்ள அவர் கல்யாண நாள் வந்துருச்சு. ரொம்ப நாள் முன்னாடி சொன்னாரு, டே அனுப்பிச்சு விடுங்கண்ணா நான் பண்ணி கொடுத்துட்றேன், கல்யாணம் நம்ம ஊருக்கு போனோம். ஸோ நாங்கள் வந்து முன்னாள் தான் டிசைட் பண்ணோம். மார்னிங்கும் மத்தியானமும் டிசைட் பண்ணி இதுதான் இது மூவேந்தரே போட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லியாச்சு. ஏய் நாளைக்கு எனக்கு கல்யாணம்டா, வீட்டில் வந்து வேலை வச்சுருக்காங்க, நான் போகணும், அதெல்லாம் வரணும், நான் வந்து ரெடி ஆகணும் கல்யாணத்துக்குன்னா இவன் என்ன சொல்லிட்டான், நீங்கள் இது பண்ணி கொடுக்கலாம், நான் கல்யாணத்துக்கு வரமாட்டோம். வேணுமா வேண்டாமா? அவர் பாவான மனுஷன். என்னோட குமார் சொன்னல என்னோட பாட்டு, அவன் முன்னாலே ஏதோ திருவண்ணாமலை போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் ஏன் சென்னை வந்துட்டு போறேன், நான் அப்படியே போயிடுறேன்டா அப்படின்னு அவன் அன்னைக்கே முன்னாலே கிளம்பி அங்க போயிட்டான். ஓகே அப்படி முடிஞ்சு அடுத்த நாள் நான் போறோம் கல்யாணத்துக்கு. அவர் அமிச்சாரா டிசைன், நாங்க எதுக்கும் போயிட்டோம். போயிட்டு குமார் வந்து டேய் என்னடா அந்த மனுஷனை இப்படி பண்றீங்க, அவன் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரா, நைட்டு 12 மணிக்கு சொந்தக்காரங்களாம் வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க மாப்பிள்ளை பையன் அப்படின்னா, இவனுங்க டிசைன் பண்ணாதான் வருவேன்டா பண்ணிட்டு இருக்கேன். மறைச்சிட்டே வாத்திருப்பானே உங்களை. இல்ல அவர் என்னன்னா, நான் இப்பயே நான் உனக்கு கொடுத்துடுறேன், என் வார்த்தை சீக்கிரம் ஃபைனல் பண்றா, இல்லாட்டி எனக்கு ஆயிடும் 1 மாசம் மேல படமே ரிலீஸ் ஆகி முடிஞ்சிடும். சரிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் வந்து இப்ப சொன்னா எப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி கூட, இல்லாட்டி கல்யாணத்துக்கு வர முடியாது, நான் உட்காந்து வேலை செய்யணுங்க. அவர் அதை அது வந்து ஒரு மிரட்டல் தான். லேட்டான 6 மாசத்துக்கு அடுத்த படம் வருதா? ஆமா 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 நான் 2 எடுத்து முடிச்சிட்டாங்களே. ஓஹோ, நான் இந்த ஒரு 3 வருஷம் ஹைப் பில்ட் 2 வருஷமோ 1 வருஷம் அந்த ஹைப் பில்ட் பண்ணா நல்லா இருக்கணும். பார்ட் 1 நல்லா தான் ஹைப் பண்ண முடியும். பாகுபலி வந்து 1 எடுத்துட்டு அப்புறம் அதுல இருந்து வந்து காசு வச்சு 2 எடுத்தாங்க. பொண்ணு சார் அப்படி இல்ல. லைக்கா மணி யூகே பவுண்ட்ஸ்ல தான் எடுத்துருக்காங்க படத்தை. 1 2 பேரும் எடுத்துட்டாங்க, எடுத்து முடிச்சிட்டாங்க. 2 பாட்டு தானா? 2 பாட்டு தான், 2 பேரும் எடுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சிருவாங்க. அத பத்தி நீங்க உங்க தாட்ஸ்? அந்த டைப் வரல. ஓகே, தாலி கட்ட வேண்டியது தாலியால டைப்பா போயிடுச்சு. இன்னமும் இன்ன வரைக்கும் சரி இதுக்கு மேல போனா டிலே ஆயிடுது. நாங்க அத ப்ரொடக்ஷன்ல கொடுத்துற மாதிரி இருக்கு அவர. ஓகே ஓகே ஓகே. சோ அந்த சட்டம் வந்துடும்ல, இப்ப சட்டம் வந்துரும்னு நினைக்கிறேன். சரி நம்ம அதை போட்டு போயிடலாம் படத்துக்கு. அங்கி ரெப்ரசன்ட் நான் வரல, நீ போயிட்டு வா. அவ்வளவு பயமாடா நீங்க ஆன்டி மணியா? நான் ஆன்டி மணினா இல்லங்க, நான் ட்ரெய்லர் பார்த்து பயந்தேன் அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்லங்க, இவர் சொன்னார் லெஜெண்ட் மாதிரி இருக்கு ட்ரெய்லர். லெஜெண்ட் பாத்தீங்களா? நான் பெரிய ஃபேன். அப்படியே பெரிய ஃபேன். லெஜெண்ட் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா என்னடா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் ப்ரோ. காவியம்டா அது வந்து நான் ஒரு வைப்ல இருந்தேன் அந்த படத்துக்கு போகும்போது. இவங்க எல்லாம் பார்த்து யாரா ஏன்டா இவ்வளவு ஹைப்டா இருக்கான், தியேட்டர் அந்த வைப்ல தான் இருந்துச்சு. மசலோ ஒவ்வொரு கெட்டப்புக்கும் நாங்க கத்துறோம். அவர் ஜாக்கெட் மாத்தினா நாங்க கத்துவோம், கண்ணாடி மாத்தினா கத்துவோம். தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் அது. அது உண்மையிலே இருக்கும். ஆமா பெஸ்ட் வந்து அந்த படம் பாத்துட்டீங்கல்ல? ஓகே, அதுல ஒரு சீன், ஒரு சென்டிமெண்டல் சீன். அவங்க வைஃப் ஏதோ கண்டுபிடிச்சு சென்டிமெண்டல் சீன் திருப்பி இணையறாங்க. தியேட்டர் பாடுது தந்தானே தானே தானி தந்தா. தியேட்டரே பாடுது, தியேட்டர் மேல கீழே எல்லா இடத்துலயும். அது நல்ல வைபா இருந்துச்சு. இன்டர்வல் டான்ஸ் ஆடுறோம் மக்களோட மக்களா. ஆண்டவனே ஆட வெறும் ஆடி. அவர் ஆடல, அவர் ஆடலையா? பாப்கார்ன் வாங்குறதுக்கு பதிலா ஆடிட்டு இருக்கோம். அப்புறம் என்னது, அந்த ஒரு போஸ்ட் கட் அவுட் இருந்துச்சு. அந்த கட் அவுட் என்னென்னமோ அவர் கால்ல விழுந்து அந்த கட் அவுட்ல அந்த கட் அவுட்டோட போட்டோ எடுத்து பேசிக்கலி சத்தியமே ஒரு ரோனியா மாத்திட்டோம் நாங்க. நம்ம ஊர்ல அது ஒரு நல்ல கல்ச்சர். அந்த தியேட்டர் சீரியஸா உண்மையாவே அது ஒரு நல்ல கல்ச்சர். I don't think that's why Americans don't understand why theater won't die in India. நாம் லைக் அங்க டையிங்டா, அங்க டையிங், அங்க டெத் கன்ஃபார்ம்.
நாங்க பாவம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்க தியேட்டர்லாம் ஓட்டுறதுக்கு. இல்ல அதான் நான் சொல்றேன்ல, ராபர்ட் டவுனி ஜூனியர் அது மக்கள் புரிய மாட்டேங்குது தல. அது வந்து ஒரு பெரிய ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட். அமெரிக்கால தியேட்டர் மூடுறதுனால நம்ம மக்கள் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அது பெரிய பிரச்சனை இருக்கு. அங்க தியேட்டர் மூடுதா, அதனால படம் பண்றதுக்கு காசு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வார்னர் ப்ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க 20 படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க காசு இல்ல தல. வார்னர் பிரதர்ஸ்க்கு அவங்க வந்து அடுத்த 3 வருஷத்துல they supposed to release 20 movies but they have the money to release only 3. இப்போ அங்க என்ன ஃபிலிம்ஸோட ஃபேட் என்னங்க? கொடூரமா தான் தல இருக்கு, கொடூரமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு சம காமெடி பண்ணிட்டாங்க. நம்ம பாலிவுட் மாதிரி அவங்களும் வந்து படத்தை ஏனதானு எடுத்து சரி ரிலீஸ் பண்ணா சம காசு வரும் சொல்லிட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் எல்லாமே வந்து மோசமான படம். மார்பியஸ், ஸ்பேஸ் ஜாம், இந்த மாதிரி அந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து பெரிய படம் ஃப்ளாப் ஆனதுக்கு அப்புறம் where is your money to start the engine again? ரொட்டேஷனுக்கு காசு இருக்காதுல்ல. சோ அந்த ரொட்டேஷன் அதுல சோனி பிக்சர்ஸ் வந்து சம மாசம் ஆன் பண்ணான். சரி மார்பியஸ் படம் ஊத்திக்கிச்சு. ஆனா இப்ப எல்லாருமே மீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம படத்தை எல்லாம் கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே படம் தான் மார்பியஸ், எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா மக்கள் கண்டிப்பா வந்து பாப்பாங்க, கலாய்க்கிறதுக்கு வருவாங்க. கலாய்க்கிறதுக்கு அவங்க லெஜெண்ட் எதிர்பார்த்திருக்காங்க. அங்க என்ன கோலம் ஆயிடுச்சுன்னா பேச மட்டும் தான் செஞ்சிருக்கான், தியேட்டருக்கு வரல. மொத்தமா 3000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க படத்தை. டோட்டலா they generated some $18,000. ஐயோ, பெரிய மாண்புமிக பெரிய அவமானம் ஆயிடுச்சு. அவமானமா தல? it was a huge loss. it was மேனேஜ் பண்ண முடியல. பேசிட்டு டிஸ்பிகபிள் மீஸ்க்கு சூட் போட்டு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆக்குனாங்க. ஆமா. சோ இப்ப அதனால தியேட்டர்ஸ் வந்து they went on $2 $1 வந்து படம் பாருங்கடா. அப்ப வந்து ஃபுட் மட்டும் வாங்கிடுங்க, ஃப்ரீ என்ட்ரி பண்ணாங்க. சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியால தியேட்டர்ஸ் were like ஃப்ரீ என்ட்ரி. அடுத்த ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு நீங்க வந்தா மட்டும் போதும், வந்து சாப்பாடு வாங்கிட்டு போங்க அப்படின்னு எவனுமே வரல. ஆமா, இன்னொன்னு என்ன, Netflix not able to generate cash. It's bad. It's just bad. There is that narrative that OTT வந்ததனால தான் தியேட்டர்ஸ் இது ஆகலன்னு. இப்போ அங்க வந்து OTT மே பெருசா கிளிக் ஆன மாதிரி தெரியல. OTT the problem is like only Netflix is in big trouble because அவங்க they're competing with the likes of Disney. So that is Disneyக்கு வந்து 2-3 cash avenues இருக்குல. So they can sort of let cash out. இப்போ Apple is in streaming, it's not successful, but they have a $2 billion cash problem. வேற அவங்களுக்கு என்ன பண்ணனும் தெரியல பணத்தை வச்சுக்கிட்டு. They're like losing to inflation மாதிரி ஆயிடுச்சு. ரைட், ஆர்எம் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து the competition is quality. இப்போ தியேட்டர்ஸ்க்கு வந்து they have a lot of competition. இவன் படம் ரிலீஸ் பண்றான், படம் வந்து இப்போ டிவியில் பார்க்குறாங்க, அதனால ஃபர்ஸ்ட் தியேட்டர் அடி வாங்கினான். இப்போ வந்து படத்தை வீட்டில் வந்து பார்க்குறாங்க, இப்போ டிவியில் அடி வாங்குறான். பட் நெட்ஃப்ளிக்ஸுக்கு, அமேசானுக்கு, ஹாட்ஸ்டார் காம்படிஷன் இஸ் themselves. OTT is they're all competing for the same 100 people in OTT. இப்போ OTT எல்லாருமே வந்து 100 பேர் தான் வச்சுக்கோங்களேன். அதே 100 பேர் வந்து it's not going to have all 3 subscriptions. They'll either have one at a time. So whichever one is offering them the best quality அதுக்கு போயிடுவாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் நல்லாவாங்க ப்ரோ இருக்கு. And like it's very fixed. Netflix is not, இப்போ நீங்க வந்து இப்போ Netflix நாவல்ட்டியா இருக்கும்போது Netflix வாங்குவீங்க. ஜெனரிக்கா இருக்கும்போது it's too niche of a product. ரைட்டா? So இப்போ வந்து லைக் ஆனா நீங்க Amazon பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல எடுத்துக்கிடுங்களேன், தமிழ் படம் இருக்கு, இங்கிலீஷ் படம் இருக்கு. From an offering point of view, they're very close to something like Hotstar. Where now they're even getting into live sports, Amazon. But Netflix alla like அவங்களோட they have to be on brand, so they have to make such kind of movies. So அவங்க என்ன சொல்றது, ஒரு வாசுவும் சரவணும் ஒன்னா ஸ்கூலுக்கு போனவங்க அப்படின்னு சொல்லி படம் எடுக்க முடியாது. சோ அந்த மாதிரி இஷ்யூ, ஒன்னா சேர்ந்து படிச்சவங்க, சோ அந்த மாதிரி எல்லாம் எடுக்க முடியாது அவங்களால. But Irishman also didn't generate. Yeah, they can't this thing, and they can't raise costs also. அந்த Irishmanக்கு இன்னும் 100 million பட்ஜெட் கொடுத்திருந்தாங்க. They also do it, but அந்த படத்துக்கு எதுக்கு அவ்வளவு பட்ஜெட்? அந்த படத்துக்கு அந்த VFX தேவையா? உட்கார்ந்து காலகாலம் விடுற யங்கர் ஆக்டர்ஸ் கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. மூடிட்டு அதே பண்ண வேண்டியதுதானே. ஹைப்ல அந்த அல்பச்சினோ அதான். ஆனா எதுக்கு? இல்ல பண்ணுங்க, உங்களுக்கு குட் டைம்ஸ்ல பண்ணுங்க ப்ரோ. நீங்க கடனால கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கிடுங்க ப்ரோ. எல்லாமே அதே மாதிரி தல. இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ் எவ்வளவு லாஸ்ல போயிட்டு இருக்கு. 365 days படம் இருக்கு தெரியுமா? ஆமா, பாத்துருக்கீங்களா? மெக்சிகன் பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்ல, பட் யா அந்த படத்துல 3 இருக்கு தெரியுமா?
நீங்க ஒன்னே பார்த்தது இல்லைன்றீங்க. நீங்க யாராவது ஒன்னாவது பாத்துருக்கீங்க? கேள்வி கூட பண்ணல. நீ தல கேள்வி பண்ணவே பார்க்கலையா? தெரியும்ன்றா அப்படின்னு தெரியும், எனக்கு தெரியுங்க. 2 பேர் தெரியவே தெரியாது, ஒருத்தர் பார்த்தது இல்ல, நான் பார்த்திருக்கேன். இதுலயே தெரியுதா நெட்ஃபிளிக்ஸ் ஏன் ஊத்திட்டு போய் அந்த படத்துல 3 எடுத்து வச்சிருக்காங்க. சத்தியமா தெரியல. அந்த படத்துல கான்செப்ட், ஃபர்ஸ்ட் படத்துல கான்செப்ட் என்னன்னா, ஒருத்தன் ஒரு பொண்ணு பிடிச்சிரும். தமிழ் படத்துல என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. தலைவனுக்கு அது பிடிக்காது. அந்த பொண்ணு இவனை ஃபாலோ பண்ண வைக்கிறோம். எப்படி ஃபாலோ பண்ண வைக்கிறது? ஹேண்ட் பேக் பிடிக்கும். இது கூட நம்ம படத்துல மென்டாலிட்டி. அவங்க ஊர்ல இல்ல, அந்த பொண்ணையே தூக்கிடுவோம். என்னடா சொல்ற? பொண்ணையே தூக்கிடுவாண்டா. பொண்ணையே தூக்கி வீட்டுல இருந்து கடத்தி வச்சு நீ லவ் பண்ணு, இதெல்லாம் விளையாட மாட்டேன். சரி, அந்த பொண்ணு ஓகே, வந்து ஓகே நீ சொல்றது வாஸ்தவமா தான் இருக்கு, இதுதான் ஃபெமினிசம் சொல்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப இந்த காலத்துலயே அவனுங்க அந்த வாரியர்ஸ் எல்லாம் பொங்கி எழலையா? இல்ல, அது லவ் லவ்னா விட்டுருவாங்க. ரெமோலையும் லவ் தானே. ரெமோல என்ன காதலுக்கு மரியாதை. லவ் பத்தி கேட்க கூடாது. அவர் நம்ம லெட்டர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. வேண்டாம். சோ லவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. லவ் பண்ண உடனே அந்த பொண்ணு அவங்க கண்டுபிடிப்பா இவன் வந்து ஒரு மாஃபியால இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணிடுவாங்க. 2வது படம் வந்துடும். இல்ல, அந்த பொண்ணு சாகவே இல்லை. இப்ப என்ன பண்ணாங்க? இப்ப வந்து அந்த பொண்ணு வந்து இன்னொரு லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவன் தோட்டக்காரன். அந்த பொண்ணு இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால எல்லாமே காண்டாயிட்டு திரும்பி கொலை பண்ணிடுவாங்க. ஓகே, பாத்தி நான் சாகலையே. அவங்க அந்த தோட்டக்காரனும் இவனும் பிரதர்ஸ். என்னடா மெகா சீரியல் எடுத்து வச்சிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. கோலங்களே பாத்துட்டேன் மேன். இதே மாதிரி ஆஃப்டர் எவர் ஆஃப்டர்னு ஒரு சீரிஸ் இருக்கு. அதுல 6 படம் இருக்கு. அதுவும் இதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், சண்டை போடுவாங்க, பிரிவாங்க, ஒன்று சேருவாங்க, பிரிவாங்க, ஒன்று சேருவாங்க. அது அவங்க 5-6 படம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் கிசிங் பூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 படம் இருக்கு. இதுல வந்து நயன்தாரா கல்யாணமும் இருக்கா? இதுல நயன்தாரா கல்யாணமும் நடக்குது. இந்த மாதிரி இவ்வளவு கண்டென்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இத சொல்லிட்டு நாங்க லாஸ்ட்ல போறோம். யாருமே வந்து நீங்க எல்லாமே வந்து பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் லாஸ்ட்ல இல்ல என்ன எதிர்பார்த்தா இல்ல. Sun Next is doing really well because அவன் என்னன்னா இந்த லெகசி கான்டென்ட் இருக்குல்ல, செம்ம லைப்ரரி வச்சிருக்கான். ஏன்னா அப்பவே அவங்க டீல் போட்டு சூப்பரான டீல் போடுவாங்க. வெரி க்ரோனிக் கேபிட்டலிஸ்டிக் பட் சூப்பரா இருக்கும். பிசினஸ் அனலிஸ்ட் பார்க்கும்போது they will say satellite rights, radio rights, any future technology. இது நான் கேள்விப்பட்டேன். IPTV ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அப்புறம் ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஏன்னா இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மென்ட் ஸ்பைஸ் ஜெட் வாங்க, அதான் they tried by ஸ்பைஸ் ஜெட். Everybody thinks it's just an investment. They had such a big content library and ஸ்பைஸ் ஜெட் is good between Malaysia and India. So தமிழ் பார்க்குற பேசுறவங்க ஸ்பைஸ் ஜெட் எடுப்பாங்க, ரைட்? ஏன்னா இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மென்ட் நம்ம கிட்ட இருக்குது. We'll fully cater to this audience. தமிழ்நாடு ஆடியன்ஸ் மட்டும் கேட்டர் பண்ணி ஸ்பைஸ் ஜெட் வாங்கிட்டாங்க. Then அது didn't go well and there were other issues. But then like இப்போ Sun Next கூட எடுத்தீங்கன்னா you will see not a lot of ads for Sun Next compared to your Hotstars and everything. But you'll also see நீங்க வந்து your average person டிவி பார்க்கும்போது அவங்க நம்ம இன்னுமே மெஜாரிட்டி மார்க்கெட் ரூரல் மார்க்கெட் தான் தமிழ்நாட்டுல ஃபார் டிவி. ஸோ அப்போ வந்து your serials are only still going. அதான் விஜய் டிவில இன்னும் இப்படிதான் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி கான்டென்ட் யார்கிட்ட இருக்கு ஓடிடில? சன் டிவி கிட்ட ஏற்கனவே they have it. So Hotstarல நீங்க போட்டீங்கனாலும் you have to balance. Then how will you develop a brand name? இப்போ நான் Hotstar வந்து கிரிக்கெட்காக பார்க்கறேன், நீங்க Hotstar வந்து விஜய் டிவில ஒரு படத்துக்காக பார்க்கறீங்க. So there's no identity to Hotstar. It becomes generic. Tata Sky மாதிரி ஆயிடுச்சு for OTT. உனக்கு ஒரு மாதிரி பிடிச்ச. But Sun Next can develop. Okay, Sun TV பார்க்கறவங்களுக்கு எல்லாம் Sun Next பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, and obviously because they have these platforms they can just branch into several new things. So I think பண்ணா நல்லா இருக்கும்ன்ற like கசக்காத. பட் இல்ல ஆனா பண்ணிருக்காங்களா? லைக் சன் நெட்வொர்க்ல இருக்க எல்லாமே இப்ப சன் நெக்ஸ்ட்ல இருக்கா? எல்லாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. and like the thing is like YouTubeல you can't see நிறைய காமெடிஸ் போயிட்டே இருக்கு. ஆமா because அது மாரன் காப்பி ஸ்ட்ரைக் தெலுங்குல தான் ஆனா சைஃபன் என்ற ஒரு பிரமாதமான VPN சர்வீஸ் ஒன்னு இருக்கு, ஃப்ரீ VPN சர்வீஸ். அது போட்டு நீங்க ஜெர்மனி, சிங்கப்பூர் அங்கதான் போயிட்டீங்கன்னா தமிழ் கண்டென்ட்ல பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஜெர்மன் கண்டென்ட் தானே பேண்ட். ஓகே, சோ இதுக்கெல்லாம் காரணம் கலாநிதி மாறன் காப்பி ஸ்ட்ரைக். and you can see in Sun Next though.
காமெடி கிளிப்ஸ், மியூசிக். எனக்கு வந்து இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி சன் டிவியோட லைப்ரரி மாதிரி எனக்கு கவிதாலயாவோட லைப்ரரி, ஓகே, இவனோட பாலச்சந்திர விடாத கருப்பு, அதெல்லாமே வந்து ஃபன்னா இருக்கு. இப்போ யூடியூப் ஐ திங்க் கடந்த ஒரு 1.5 வருஷமா கோவிடுக்கு அப்புறம் வந்து பூமிங் அவங்களோட யூடியூப் சேனல் ஃபன்னா இருக்கு. அந்த நாஸ்டால்ஜியாவும் அந்த ரமணி வர்சஸ் ரமணி நான் பார்த்தது இல்ல. சோ நீங்க 20 நான் வந்து கொஞ்சம் பழைய இல்ல, நாங்க வந்து வீட்ல ஆன்டி சீரியல், பெரியவங்க சீரியல் பார்ப்பாங்க, நோ நான் சீரியல் பார்க்க விட மாட்டேன். சோ அதனால சீரியல் அனமாசிட்டி வீட்ல. சோ அதனால பட் சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டா கூட ஏதோ பண்ணாங்களா கவிதா? ஆமா ஆமா, ஐ திங்க் அவங்களோட டாட்டர் தான் நினைக்கிறேன். she is doing a good job with respect to modeling the legacy content. Nice, good stuff. கல்ட் அளவுக்கு வருமா? அதுவே கல்ட் தான்டா, விடாத கருப்புலாம் கல்ட் தான்டா. நீ எவ்வளவு நாள் தேஞ்ச ரெக்கார்டு? கொஞ்சம் கேப் விட்டு நீ ஏன் நீ பல்ப் ஃபிக்ஷன் இன்னொரு வாட்டி போட்டா பார்க்க மாட்டியா? அதே மாதிரி தான் அதுவும் பாப்பேன்டா. பட் ஐ வில் ஸ்டில் லுக் ஃபார்வர்ட் டு வாட்சிங் another new movie that surprises me. ஓகே, அதுக்கு பாலச்சந்தர் மறுபடியும் வந்து எழுத முடியும். இல்ல கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ். ஆனா நான் கோவா படம் பார்க்க ட்ரை பண்ணும்போது தான் சன் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். இல்ல சன் நெக்ஸ்ட் விஷயம் அப்பதான் கண்டுபிடிச்சேன். ஓஹோ, கோவா படம் வந்து ஃப்ரீயா வச்சிருக்காங்க சார், பார்க்கலாம். சன் நெக்ஸ்ட் பியூட்டி என்னன்னா the point where some movies are free and all. எனக்கு செம்ம like if I get to work with Sun TV, நான் செம்ம ஐடியாஸ் வச்சிருக்கேன். like for example, best way to get people to subscribe, நீங்க ஒரு 2 சீசன் எடுத்து வச்சிருங்க at one time. limited seriesல get like ஒரு கண்டினியூஸ் சிட்காம் மாதிரி கூட எடுத்துருங்க. 2 சீசன் எடுத்து வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் சீசன் ஃப்ரீ, செகண்ட் சீசன்ல இருந்து காசு அப்படியே குமியும். ஒரு ஆப் ஒன்னு பண்ணுவாங்க. I think Temple Monkeys ஓட content அப்படியே ஒரு எபிசோட் but Sun Next can afford to do it for a season because they're like Disney in Tamil Nadu ல cash நல்லா பண்ணலாம். cash and other advantages also. அது ஏதோ ஐடியா வச்சிருப்பார் கலாநிதி. ஆமா, I believe in Mr. கலாநிதி. உங்களுக்கு இந்த fascination with கலாநிதி மாறனா I have a lot of business எனக்கு ரொம்ப பிடிக்கும். and எனக்கு எப்படின்னா சோ எங்க தாத்தா வந்து பிசினஸ் மேன், கடை வச்சிருப்பாங்க, grocery shop. சோ அதான் கத்துக்கிட்டேன். நாமளே பிசினஸ் ஒன்னு வச்சுக்கலாமா? அது வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி லைக் மேல இருக்க கடவுள்கள் will keep something and மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாமளே that was nice. and then I learned அப்புறம் எப்படின்னா எல்லாமே foreign influences, Steve Jobs, அந்த மாதிரி Steve Jobs and like your Warren Buffett, அந்த மாதிரி your typical ஸ்கூல்ல எல்லாம் போகும்போது எனக்கு கிரிக்கெட்டர் ஆகணும், நான் பில்லியனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எஜ்ஜியா சுத்திட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் போது at some point நம்ம ஊர்லயும் இப்படி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் லைக் சாலோர்பேட்ல ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு I was like I got really into Sun TV and இதான் சின்ன வயசுல வந்து வீட்ல போய் சன் டிவி ஓடும். சோ இட்ஸ் an affiliation with that brand ல. சோ லைக் பர்த்டேக்கெல்லாம் அங்க போட்டோஸ் மெயில் அனுப்புவோம். சோ பர்த்டேக்கெல்லாம் அங்க என்ன சொல்ற முர்சிலிமார் டவர்ஸ்க்கு நாங்க போட்டோ அனுப்பிச்சிருக்கோம். வரும் அங்க பூர்வேஷ் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு சன் மியூசிக்ல எல்லாம் மெசேஜ்லாம் போட்டு அதெல்லாம் நம்ம போன்ல வீட்ல எல்லாரும் கண்டிப்பா பண்ணிருப்பேன். நான் ஸ்பாட்டிஃபைல ஒரு பிளேலிஸ்ட் கூட வச்சிருக்கேன். எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய எண் 58585. ஏன்னா அந்த எஸ்எம்எஸ் தான் நீங்க அனுப்பணும். சோ ஸ்பாட்டிஃபைல என்னோட பிளே அந்த காலத்துல இருக்க அந்த வைப்ல இருக்க பாட்டெல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்தப்போ 4 to 6 சன் மியூசிக் தான். சோ அப்ப கேட்ட பாட்டெல்லாம் எங்க பிளேலிஸ்ட், எங்க புது பாட்டு லைக் இந்த என்ன பாட்டு, இந்த பீமா பாட்டு, அந்த திருடா திருடி மன்மதராசா அந்த வைப்ஸ் எல்லாம் அதுதான் இருக்கும். ஜூன் போனால் அதெல்லாம் அங்கதான். நான் வந்து கேடிவி ஃபேன். நாங்கெல்லாம் லீவ் போட்டு ஸ்கூல்ல அந்த குரோதம் பிரேம் தெரியுமா? நான் அசோகான்னு ஒரு படம் எடுத்தார் 2008ல. ஓகே அவர் ரஜினி மாதிரியே இருப்பாரு. ரஜினி அருண் பாண்டியன் மிக்ஸ். ஓகே டைரக்டரானா? ஃபோன் இருக்கா? குரோதம் பிரேம் பாத்திருப்பீங்க. டைரக்டர் டிஆர் மாதிரி, கிட்டத்தட்ட டிஆர் மாதிரி அவரே உட்கார்ந்து படம் பார்ப்பாரா? அது கேடிவில வரும்.
ஸோ அவங்க படம் லீவ் போட்டு பார்ப்பீங்களா? லீவ் போட்டு பார்ப்போம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ ஒன்னு வந்திருக்குல நெட்ஃபிளிக்ஸ்ல வாட்ச் டுகெதரா என்ன வாட்ச் டுகெதரா வாட்ச் பார்ட்டி அந்த மாதிரி நாங்க வந்து அப்போ லேண்ட்லைன் அண்ட் கேடிவி அது சீன் பாத்தியா, அந்த பாம் இவர் பிரைம் மினிஸ்டரே பக்கத்துல வச்சுட்டு அவரு பண்ணுவாரு. அடுத்த நாள் வந்து அதை பத்தி டிஸ்கஷன். அவர்தான் ஃபிலிம் அனாலிசிஸ். ஓ இங்க இவர் பார்த்தது இல்லையா நீங்க? இல்ல ப்ரோ. ப்ரோ பாருங்க ப்ரோ, குரோதம் ப்ரோ, குரோதம் பார்ட் 1 பார்ட் 2 அப்புறம் அசோகா. திருவிழால ஸ்கிரீனிங் பண்ணலாம்டா. நம்ம போறோம்ல ஹிந்தி படம்லாம் இல்ல ப்ரோ, நம்ம ஊர் ஆளு ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க பிரைம் மினிஸ்டர் சேவ் பண்றீங்கன்னு சொன்னோனே ஆமா இவர் தெரியாது உங்களுக்கு? சத்தியமா தெரியாது ப்ரோ, சத்தியமா தெரியாது. நான் ரொம்ப வருஷமா தமிழ் படம் பார்த்துட்டு இருக்கேன். குரோதம் என்ன ப்ரோ அன்கல்ச்சர்ட் பண்ணுவாங்க. இவனும் பார்த்ததெல்லாம் கிடையாது. சரி ஓகே, ஒரு வாட்ச் பார்ட்டி போட்ற வேண்டியதான். என்ன ஸ்கூலுக்கு லீவ் போட்டு ரெக்கார்ட் நோட்லாம் இதை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லி வீட்டுல திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்டை ஓபன் பண்ணி வச்சுட்டு தமிழ் லாங்குவேஜ் கிரைம் த்ரில்லரா அதெல்லாம் பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இன்ஸ்பயர்ட் பை அமெரிக்கன் ஃபிலிம் விக்கிபீடியாவா? ஓ டேம் ப்ரோ, இதுக்கு அபிஷியல் ரெக்கார்ட்லாம் இருக்கு டூட். அது நீனும் ஃபிலிம் மேக்கரானு சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி தான் பண்ணிருக்கியா? என்னடா இது? அவரு ஃபில்மோகிராஃபி போய் பாருங்க, அது எல்லாத்தையுமே பாருங்க. எல்லாமே நான் ஃப்ரீயா பாத்துருக்கேன் கேடிவில. இப்ப எதுல போடுறாருலாம் எனக்கு தெரியல. கண்டிப்பா மிஸ்டர் கேம் அந்த பிரேமோட ஃபில்மோகிராஃபியா இல்ல இந்த டைரக்டரோட ஃபில்மோகிராஃபியா? பிரேம் இஸ் தி டைரக்டர். I think பிரேம் ஸ்டோரி ரைட்டர். ஓகே, இந்த ஸ்டோரிக்கு ரைட்டரா? ஏய் அப்படியே குறைச்சிட படாதடா, சூப்பரா இருக்க போகுது. இது ஏதோ அமெரிக்கன் எழுதுனாடா, அது எப்படி இவர் ரைட்டர் ஆனாரு? அந்த செல்வமணியோட படம் ஒண்ணு இருக்கும்ல, அந்த எல்டிடியை பத்தி. ஆமா ஆமா ஆமா. அது என்ன அந்த நாள் இல்ல, அந்த பில்ட் அப் டு ராஜீவ் காந்திஸ் அசாசினேஷன் டே ப்ரையர் டு அது. It's a very good movie. Crime, அதுவுமே அந்த த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் மாதிரி. ஓகே ஓகே. அதோட அந்த டைம்ல வந்து ஓகே ஓகே ஓகே. So when that was இப்ப அந்த ஹாரர் காமெடி வரும்போது அந்த மாதிரி ஓகே 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 டைம்ல வந்து ஐயோ இவர் ரிட்டையர் ஆயிட்டாரா? என்னது ஒரு ஜெம்ம தொலைச்சிட்டோம். பிரேம் ரிட்டையர் ஆயிட்டாராமே 2008ல. அப்படி அதான் 2008ல அசோகா தி கிரேட்னு ஒரு கடைசி படம். ஆமா, அதெல்லாம் நான் வந்து தியேட்டர்ல குவென்டின் டாரன்டினோ மாதிரி பாத்தியா, அவர் கரெக்ட்டா பிளான் பண்ணி இதோட முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு. சோ இத நாங்க லீவ் போட்டு கேடிவில 3-4 பேர் சேர்ந்து பாப்போம். இதெல்லாம் நாங்க வெரி குரோதம் வெறியர்கள் நாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கல்ட் மூவி. அப்புறம் தான் இவனுக்கு பல்ப் ஃபிக்ஷன்றாங்க, டிபார்ட்மென்ட்றாங்க. கல்ட்டுடா நானு, நான் ஒரு கல்ட்டை காட்டுறேன். நீ முதல்ல லேண்ட் எடுத்துட்டு கேடிவி பாரு. டாம். ஓகே போறோம், எம்ஆர்சி நகர் போறோம், டவர்ஸ்குள்ள இறங்குறோம், மாஸ்டர் காப்பி எடுத்துட்டு பாக்குறோம். ஆமா குரோதம் யோசிச்சு பாக்குறேன். கேன் ஐ ஹேவ் an appointment with the CEO? எதுக்குங்க? கண்டிப்பா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டுருவோம், எப்படி சண்டி உருவாக்குறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு what are your thoughts on Krodam bro? நீங்க தேடி பாத்துருக்கீங்களா அந்த படம் பார்க்க முடியுமான்னு? ஆமா இல்ல நான் தேடி பார்த்தல, ஃப்ரெண்ட் அந்த காலத்துலயே டாரண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தான். அதுக்கு see someone was seeding அப்படினா. ஆமா my friend, his name is ஆனந்த். அவனுக்கு வந்து இந்த மாதிரி தமிழ் இதுல மீடியா இந்த மாதிரி படங்கள் டிவி ஷோ எல்லாம் இறங்கி தோண்டி எடுத்துட்டு வருவாங்க, அந்த முத்து குளிக்கிற மாதிரி. சோ அவரோட கண்டுபிடிப்பு தான் இந்த குரோதம். அப்புறம் சில பல நிறைய விஷயங்கள் எனக்கு இது மைண்ட்ல எனக்கு என்ன எனக்குமே இந்த படம் ஆஹா நல்லா இருக்கேன்னா இட்ஸ் a very fun movie. எனக்கு ஐ குட் என்னோட சின்ன வயசு நான் என்ன ரெக்கார்ட் எழுதிட்டு இருந்தேன், என் ஸ்கூல்ல என்ன போய் சொன்னேன், அதெல்லாம் ஐ கேன் ரீகலெக்ட். அண்ட் இது என்ன சொல்றது, இந்த சாம் ஆண்டர்சன் எல்லாம் இருந்தாங்கல்ல, ராசாத்தி அதுக்கெல்லாம் முன்னாடி இவரே வந்துட்டாரு. நான் கேடிவி பார்க்கும்போது தான் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த கிரி அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, லைக் பழைய நல்ல படங்கள். நாங்க அதுக்கப்புறம் சன் டிவிக்கு ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணி அப்புறம் சன் டிவிலயும் சாட்டர்டேயான படம் போடுறது நிறுத்தி இந்த மாதிரி படம்லாம் இட் பாண்டட் ஆர் அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். நாங்க வந்து டயலாக்லாம் ஞாபகம் வச்சுட்டு போய் சொல்லுவோம். கிரிக்கெட் விளையாடும் போது
ஸோ இது வந்து வெட்டியா ஒரு குட்டி சேவத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் டிஸ்கஸ், அதான் அந்த காலத்து பாட்காஸ்ட். இப்போ வந்து அழகா ஃபார்ம் ரூம்ல போட்டா இட்ஸ் நாட் a good discussion. ஆமா, ஆனா இது கேட்கறது தல, இது நான் ஆக்சுவலி நார்மலா யோசிச்சிருக்கேன். நம்ம உட்காந்து பேசுறத ஏன் உட்காந்து மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க? ஐ மீன் இது அவங்க கிட்ட கேட்கறது மேட்டர் தெரியும்ல அவங்களுக்கு, அவங்க போய் பார்ப்பாங்க. ஆஹா சட்டி ஷேர் ஏறும். ஆனா குரோதம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன ஒரு 1.5 மணி நேரம் கேட்டிருக்கணுமா? இப்போ நான் வந்து ஜோரோகன் கேட்டிருந்தேன். ஜோரோகன்ல எனக்கு என்ன டேக் அவேனா, இப்போ இந்த ஜார்டன் பீட்டர்சன் பேசும்போது சில விஷயங்கள்லாம், இப்போ இந்த ஏத்திஸ்ட்லாம் வந்து பேசினாங்கன்னா நான் வந்து ஏத்திசம் நிறைய பேர் வந்து அப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸே அது வந்து நீ சும்மா வீம்புக்கு சொல்றது அப்படின்னுவாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன தோணும்னா, அப்படியா வீம்புக்கா சொல்றோம் அப்படின்னா யாராவது எனக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது வீம்புக்கு இல்லை, there is a reasoning behind it அப்படின்னு. அந்த ரீசனிங் வேற யாராவது கொடுக்குறாங்களா? இப்போ அது அவனோட நம்மள மாதிரி பைத்தியம். ஆனா நான் மோஸ்டா எனக்கு ஸ்டாண்டப் காமெடி பிடிக்கும், அதனால நான் வந்து அந்த ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் வரும்போது நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏர்லியா இப்போ ஆண்ட்ரூ ஷெல்ஸ், மைக்கேல் ஷே எல்லாம் வந்தானா, ஆண்ட்ரூ ஷெல்ஸ் எல்லாம் நான் அங்கெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் அந்த ஃபிளாக்ரண்ட்னு ஒரு அதெல்லாம் எனக்கு வந்து இட் லெட் மீ டு இது ஃபிளாக்ரண்ட் அண்ட் ஆல் தட் பாட்காஸ்ட். அப்புறம் ஒரு டைம்ல வந்து நான் MMA எல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கே எவனா வரானா, டேனார்னு ஒருத்தன் வருவான், அப்புறம் ஃபிரோசியோ எவனோ ஒருத்தன் வருவான். அவங்கெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து இப்படி பண்ணேன், எனக்கு வந்து ஆக்டகனுக்குள்ள போயிட்டு எனக்கு வந்து பீதி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு நானும் அடி வாங்க, ஸ்பாரிங்லாம் விடுவாங்க, செம்ம அடி வாங்க. ஐயோ நம்ம மட்டும் தான் அடி வாங்குறேன், அவனும் சொல்லுவான் நான் அடி வாங்குறேன். அப்பா ஓகே, ஆமா அது இருக்கும். அப்புறம் ஒருத்தன் வந்து there was this guy who was a fighter. He was framed for a crime. அவனை வந்து ஒரு இதுக்கு பிரிசன்ல கூட்டு போய் போடுறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருந்தாங்க till I got into ஒரு பயங்கரமான நொட்டோரியஸ் பிரிசன் in the US. அங்கே வந்து ஸ்கின் ஹெட்ஸும் பிளாக்ஸும் இதுவும் தனித்தனியாக இருப்பாங்களாம். இப்போ நான் வந்து வெளியிலலாம் எங்கே வேணால் பேசிக்கலாம், யார்கிட்ட வேணா என்ன வேணா பேசலாம். பிளாக்ஸ் வந்து ஸ்கின் ஹெட்ஸோட பேசலாம், மெக்சிகன்ஸோட பேசலாம். நம்ம ஆனால் டைனிங் டேபிளில் அவங்க குரூப் கூட தான் உட்காரணும். நீ மாற்றி உட்காந்தா உன்னை போட்டுருவாங்க. அது ஸோ இந்த மாதிரி அனெக்டோட்ஸ்லாம் சொல்லும்போது அவன் வந்து என் செல்லுக்குள்ளே வந்து என்னை இது பண்ண பார்த்தாங்க. ஸோ they did not know that I could fight. ஒன்ஸ் செல்லுக்குள்ளேயே வச்சு அவன் செல்லுக்குள்ளே இவனை போட வந்திருக்காங்க, சோக் பண்ணி அவனை வெளில காலில் பிடிச்சி வெளில இழுத்து போட்டுருக்கிறான். ஸோ தென் they knew I could fight. ஸோ ஒரு ஆளாக வரதுக்கு பதிலாக 5 பேராக வர ஆரம்பிச்சாங்க. I took on 5 of them. ஒரு ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸில் நான் சோக் ஹோல்டு போட்டுக்கினே இறங்குறேன் அப்படின்னு இதெல்லாம் கேட்கும் போது நான் ரோட்ல ஆட்டோக்காரன் சொல்ல 4 வாட்டி யோசிப்பேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாட்காஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் சொல்லும் போது அது வந்து ஒரு எனக்கு என்ன பாட்காஸ்டோட பிகெஸ்ட் திங் என்னன்னா, நம்ம ஜஸ்ட் தேர்ட் பர்சன் இன் தட் ரூம். அன்னைக்கு நம்ம குவைட்டா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ லைக் எப்படி ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல் கான்வர்சேஷன் நம்ம கேட்போம், அதான் பாட்காஸ்டோட பியூட்டின்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த ஃப்ரூட்ஃபுல் எனக்கு இதெல்லாம் வந்து பயங்கரமா என்னால அதை எதிர்பார்க்கவே முடியாது. நான் என்ன பிரிசன் செல்ல ஒன்றும் இல்லை, நைட்டு லாக்அப்ல போட்டா எனக்கு அப்படியே குழந்தை. அவன் வந்து நான் இதெல்லாம் போட்டு he's made it to Joe Rogan's podcast and he's been alive to talk about it அப்படினா. ஆனா அந்த மாதிரிலாம் பண்ற டெஃபினெட்லி Joe Rogan podcast வந்துரும். அப்படி பார்க்கலாம். நானும் ஜெயிலுக்கு போய் 4 பேரை அது சவுக்கு சங்கர் போவார் பாருங்க. ஆமா அவர் ஜெயில போட்டாரா, அநியாயமா இருக்கு. கேள்விப்பட்டீங்களா தல? அதை பத்தி சண்டை போடுங்க நீங்க. இல்ல தெரியல, அவர் வந்து ஏதா போனோன்னு போனாரா என்ன மேட்டர்னு தெரியல. அப்பாலஜி பண்ணுனா ஆனா தெரியல அவருக்கு அது ஸ்டெப் பேக் ஆற மாதிரி இருக்கும்ல, ஸ்டெப் பேக் ஆற மாதிரி இருக்கும். ஆனா அவரை வந்து ஒரு இன்னொரு ஜர்னலிஸ்ட் அவர் பேர் முக்தார், அவர் வச்சு கிழிச்சாரு. அதுவே ஒரு ஸ்டெப் பேக் தான். எனக்கு வந்து அவர் ஃபுல்லா நம்ப முடியுமான்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ஹி இஸ் காட் தி ரெப்யூட்டேஷன். பட் ஆனா வந்து என்ன சொல்றது, அவர் வந்து அவர் எனக்கு பச்சி சொல்லுச்சு எனக்கு ஒரு சொன்னாங்க, யாரு சொன்னாங்கன்னா சொல்ல மாட்டாரு. ஐ மீன் இட்ஸ் இஸ் வெரி என்டர்டெய்னிங். அவர் ஜாலியா கதையை கேட்டு நிறைய அந்த மாதிரி ஐ திங்க் ஹி வாண்டட் ஆல் த ஸ்மோக்.
I think he has a kick for it. He definitely has a kick for it. அது வந்து அது கிளவுட்டுக்காக அவரு வாங்க போனா ஜெயில போட்டது அவங்களுக்கே மோசம் தானே. ஆமா கண்டிப்பா வெள்ள வந்து செம்மையா செய்வாரு. லைக் செம்மையா செய்வாரு ஆல்சோ. ஏன்னா போடுங்க எனக்கு அந்த வெறி இருக்கும். நான் வெளிய வந்து இன்னும் நிறைய சொல்றேன். இது யாருக்குமே நல்லது இல்ல. அதேதான். டேய் யோசிங்கடா. இது யோசிங்க யாருக்குமே நல்லது இல்ல. லாஸ்ட் டைம் it still came out. லைக் சவுத் இந்தியன்ல ஜெயில போட்டாங்க. இது வந்து அவர் ஃபியூல் யூஸ் பண்ணிப்பாரு. ஆனா the only person who was not benefiting out of any of this is people who are going to get scared to speak. அவங்க மட்டும் தான் இதனால அவருக்கு பெனிஃபிட். அவங்களுக்கு ஏன்னு தெரியல. அவங்க மேபி தெரியல. இது அவங்க ஒரு காண்டில் உள்ளதுக்கு போட்டாங்க. அதை வச்சு அவர் பெனிஃபிட் பண்ணிப்பாரு. ஆனா இதனால ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தடுமாறுது. நம்ம மாதிரி பயந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? What is the line? I mean இது வந்து எதுவுமே black and white இல்ல. எல்லாமே ஒரு கிரே ஏரியாக்குள்ள தான் நடக்குது. இவங்களுக்கும் மேபி there should have been some connection. நீ யார் மாச ஏரியா உனக்கும் ஒரு ஃபுட்டேஜ் வரும். நானும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பேசி முடிவு எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இவரு இது ரொம்ப விசித்திரமா லைக் அவருக்கு கரெக்டா என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. ஜெயிலுக்கு போனாரு. அதை மட்டும் நாங்க சொல்லலாம். அதை சுத்தி நாங்க பேசுறோம். ஒரு ரெட் பிக்ஸ் இன்டர்வியூல வந்து I can be arrested anytime. இப்பயா கூட இருக்கலாம் ஃபீலிக்ஸ். You be careful. என்ன சொல்றீங்க அப்படினா I am ready to come with you ன்றாரு அவரு. ஆனா அதெல்லாம் நல்ல கலைப்பர். எஸ்பெஷலி நம்ம அண்ணாமலைலாம் சம கலை சூப்பரா இருக்கும். அவர் வந்து இந்த கள்ளக்குறிச்சி ஸ்கூல் விவகாரத்துல அதெல்லாம் ஃபாலோ பண்ணல. பட் அதெல்லாம் ஏதோ பயங்கரமா தப்பா சொல்றாரு. He was with the management. அப்படி அதாவது என்னன்னா பிகாஸ் அவங்கள வந்து பூந்து அடிச்சிருக்காங்க. வேர் வாஸ் போலீஸ் என்ன போலீஸ் என்ன பண்ணிருந்தாங்க. அண்ட் வந்து நீங்க அது ஹராஸ்மெண்ட் மாதிரி ஏதோ போச்சுல. லைக் அந்த இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஏதோ அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணாங்க. ஃபாலோ பண்ணல அது. அதுதான் அதெல்லாம் எப்படி நீங்க சொல்றீங்க? இட் வாஸ் நாட் ப்ரூவ்ட். நத்திங் இஸ் ப்ரூவ்ட். அந்த பொண்ணு வந்து மனசோர்வுல வந்து திட்டதுக்கு அந்த கேஸ் ஒரு ரொம்ப மோசமான விஷயம் வந்து அவங்க அப்ளை பண்ணாங்கல்ல கோர்ட்ல ஒரு விஷயம். அவங்களோட டாக்டர் அவங்க சொல்ற டாக்டர் ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத டாக்டர்டா. சோ பேசிக்கலி என்னன்னா பேசிக் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லணும்னா ஒரு பொண்ணு வந்து செத்து போயிட்டா. அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. எதனால சூசைட் பண்ணானா she is pregnant அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஓகே she is not pregnant அப்படின்னு விஞ்ஞான உலகமே சொல்லுது. ஆனா அந்த அம்மா வந்து சொல்றாங்க இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு. பெரிய கான்ட்ரோவர்ஷியல் கன்ஸ்பிரசி தியரி இன் திஸ். இது என் பொண்ணோட சாவை வச்சு அது மூடி மறைக்க ட்ரை பண்றாங்க. நீங்க வேற ஆட்டோப்சி டாக்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கொடுத்தாங்க. அந்த ஆட்டோப்சி டாக்டரும் இல்ல அப்படின்ட்டு இல்ல நாங்க ஆட்டோப்சி டாக்டரை இறக்குறோம். சரி யாரு? இவருதான். இவர் ஆட்டோப்சி டாக்டரே இல்லைங்க. இவரு நார்மல் டாக்டர். இல்ல இந்த நார்மல் டாக்டர் தான் ஆட்டோப்சி பண்ணணும். முடியாது. பாத்தீங்கன்னா கோர்ட் என்ன ஆட்டோப்சி பண்ண விட மாட்டேங்குது. இதுதான் நடந்துச்சு. இப்ப பிரச்சனை என்ன நிலைமையில இருக்கு? பிரச்சனை தெரியல. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணேன். அப்படியே என்ன 2 வீக்ஸ் விட்டு போனா எல்லா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியா? அந்த மாதிரி ஓகே யா முடிஞ்சு போச்சு. அந்த ஹீட் இல்ல இப்போ. நீங்க பெங்களூரா? இல்ல நான் சின்ன வயசு பெங்களூர். 10 இயர்ஸ் அங்க வளர்ந்தேன். 10 இயர்ஸ் சென்னை. பாதி ஓகே ஓகே. அந்த கண்டுக்கிடுங்க வாங்கிடுங்க அந்த அந்த ஸ்லாங் ஒன்னு இருக்கு. அது எந்த ஊர்? அது தூத்துக்குடி. தூத்துக்குடி உங்களோட அது வந்து லைக் சம்மர் ஹாலிடேஸ் அங்கலாம் போவோம். ஓகே தட் அது கேட்டோனே எனக்கு நல்லா இருந்துச்சு. தூத்துக்குடி அண்ட் கோயம்புத்தூர். தூத்துக்குடி கோயம்புத்தூர். ஸோ ஆக்சுவலி நிறைய இடத்துல சுற்றுவோம். தூத்துக்குடி கோயம்புத்தூர் சம்மர் ஹாலிடேஸ்ல சுற்றுவேன். ஸோ நம்ம சன் டிவி எல்லாம் பார்த்து அங்கதான். அங்கதான் இந்த ஆன்டி சீரியல் என்ன சொல்றது தாத்தா பாட்டி எல்லாம் பார்ப்பாங்க. ஆன்டி சீரியல் ப்ரொபகண்டா எவ்வளவு தைரியம் தான் நீங்க 2 மணிக்கு வள்ளி பார்ப்பீங்க. நாங்க கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி. நீங்களும் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்து வளர்ந்தீங்களா? கார்ட்டூன் நெட்வொர்க், சுட்டி டிவி எல்லாமே. போகோ அனிமேக்ஸ் வீட்டுல பார்க்க விடல வயலன்ஸ் கருதி. பவர் ரேஞ்சர்ஸ் பேண்ட். ஸோ வீட்டுக்கு தெரியாம பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பாக்குறது. அப்போ WWF பார்த்தது இல்லைங்களா? WWF நான் ரொம்ப வயலண்ட் கிட். அதனால இதில் பார்த்தா இவன் பயங்கரமா கொலார் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு WWF எனக்கு இப்பவும் இவங்க பேசிருக்கும்போது புரியாது. ஏன்னா வந்து சுத்தமா பார்க்கலீங்களா? என் வீட்டுல வீடியோ கேம்ஸ் வாங்காத காரணம் WWF நான் எப்படியாவது திட்டு வாங்கி விளாண்டுறேன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட் வீட்டுல கூட பார்க்கலீங்களா? அது எப்படின்னா அவங்க எப்படி மிரட்டி வச்சுட்டாங்கன்னா நான் போய் ஃப்ரெண்ட் வீட்டுல பாத்துட்டேன். எப்படியும் வீடு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் செத்தேன். சொல்லுவான் அண்டர்டேக்கருக்கு 7 லைஃப். இவனுக்கு இன்ட்ரோ இப்படி வரும், அவனுக்கு சாங் அப்படி வரும். நான் வந்து சூப்பரா அக்ரி. அதுவுமே ஒரு நல்ல பார்ட் ஆஃப். அதுவுமே ராக் அண்ட் ஸ்டோன் கோல்ட் பீக்ல இருந்த போது அவனோட நீங்க அந்த டைம்ல பார்த்தவங்களா? நான் பார்த்த டைம்ல அண்டர்டேக்கர்ஸ் ஷான் மைக்கேல்ஸ்
அது என்ன ஏதோ சொல்லுவாங்க மத்த பீரியட்ல ஸ்டோன் கோல்ட் சி வாஸ் இன் ஹிஸ்டரி. அப்படியே he retired early. நான் அதான் ராக் ரிட்டையர் ஆனோனே நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எல்லாரும் ராக் போனதுக்கு அப்புறம் ஷான் மைக்கேல்ஸ் ரிட்டையர் ஆனோனே நானும் பாத்துட்டேன். அவனோட மைக் ஸ்கில்ஸ் பிடிக்கும். எஸ் ட்ரம்ப் கார்ட்ஸ் கூட ஆடுனது இல்லையா? கிரிக்கெட் அத கிரிக்கெட் அட்டாக்ஸ் நான் ட்ரம்ப் கார்டு வந்து கிரிக்கெட் அட்டாக்ஸ் டபிள்யூ கார்ட்ஸ் ஆடலீங்களா? கிரிக்கெட் அட்டாக்ஸ் போக்கிமான் கார்ட்ஸ் ரொம்ப அப்புறம் யூகியோ டியூல் மாஸ்டர்ஸ் யூகியோலாம் இப்ப பயங்கரமா ஒரிஜினல் கார்டுலாம் வச்சிருக்கீங்களா? ஆமா தல. ஆனா வந்து லைக் அது நான் வச்சிருக்க கார்டு எதுவுமே இல்ல. அப்படி ஷைனிங் கார்டுலாம் வச்சிருக்கேன். ஆனா அது ரொம்ப சப்ப கார்டா. அந்த கண்டிஷனும் ஒரு மாதிரி இருக்கும். போக்கிமான்லாம் நம்ம ஜேக் பால்லாம் இன்னும் மில்லியனர் ரைட்டர் கார்டு வந்து திறக்கறான். டப்பா வாங்கி ஃபுல்லா டூப்ளிகேட் அது தெரியுமா? எது லைவ் NFT ஸ்கேம் பண்ணிட்டாங்க பாத்தியா? என்னடா சொல்ற? NFT ஸ்கேம் பட் லைவா டப்பா மாத்தி குடுறாங்க. டப்பா மாத்தி குடுறாங்க. he got the refundலாம் கொடுத்துட்டான் அந்த கம்பெனில இருந்து. சவுண்ட் காமெடி அடிச்சல. அது நிஜமாலே அதுவா இல்ல கண்டென்ட்காக பண்ணானா ஒண்ணும் தெரியல. கரெக்ட். எல்லாமே அது ஒரு பெசிமிஸ்டிக் வியூ. நீ வேணும்னே அடி வாங்குறியா இல்ல வீடியோ பார்த்துதான் அடி வாங்குறியா? நம்ம அந்த மாதிரி வீடியோ பண்ணி விட்டுருவோம். ஆமா தல பண்ணலாம். பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்போஸ் பண்ற மாதிரி வீடியோ போட்டு விடணும். இவனுங்க எதுக்காக சண்டை போடுறாங்க? இல்ல நாங்க எல்லாத்தையும் எடுத்து சண்டை போடுறோம். அத நாம சவுக்கு மாதிரி உள்ள போடுறோம். நீ போப்பா. எங்கேயுமே ஃப்ரெண்ட் கிடையாது. நமக்கெல்லாம் தாங்காது பாடி. நாம வந்து கோட் சரியில்லை. ஏன் சார் தெரியல? தெரியலப்பா தெரியலப்பா தெரியலன்னு சொன்னியா சரியில்லைன்னு சொன்னியா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கோர்ட்ல நிஜமாவே வந்து எல்லா ஜட்ஜுமே ஆல்மோஸ்ட் ஒரே ஃபேமிலிஸ்ல தானே வராங்க. அதே சொல்ல தப்பா? அதான்டா அது நீ சொல்லக்கூடாதாடா. நீங்க கோர்ட் அவமதிக்கிற மாதிரி நீங்க ஜுடிஷியல் சிஸ்டம் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. இது காஸ்ட் சிஸ்டம். ஜுடிஷியல் சிஸ்டம் கோயில் மாதிரிடா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யார் எப்ப எழுதி வச்சாங்கன்னு தெரியல. யூ கேன் அதுவும் சவுக்கு கேள்வி கேட்டா அப்படி why should I not question the court? அது என்ன யார் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அது ஆக்சுவலா ஒரு நல்ல கேள்வி. அது பல பேரோட மூளையை போய் டிக்கல் பண்ணிருக்கோம். இப்ப இதுல ஒரு நல்ல விடிவு காலம். ஏன் கோட்டை கேள்வி கேட்க கூடாது? அது வந்து பெரிய முடியா நாங்க இல்லைங்க. சோ பட் இந்த மாதிரி இன்னும் கேட்க கூடாது. கோர்ட்டு வேற கோர்ட்டு கோயிலே வருது வேற என்ன அந்த மாதிரி கோல இருக்கு. அதை யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல ஜெனரலாவே வந்து நீங்க ஒரு பவர் சென்டர்ஸ் கேள்வி கேட்டீங்கன்னா பிரச்சனை தான். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப என்னையே வந்து என்னோட ஸ்டாஃப் 2 பேரும் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து யோசிப்பேன். இவன் கண்டிப்பா ஏன்டா இந்த டிசைன் இப்படி பண்ணனா மறைப்பான். அந்த பில்டப் தெரியும். சரி ஓகேடா பண்றான். எல்லாம் மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க பார்த்து பண்ற விஷயங்கள் தான் இது. ஆமா ஆமா அது ஒரு நேச்சுரல் இதுதான் நினைக்கிறேன். டு பி क्वेश्चन. இப்போ வீட்ல அப்பாவை இல்ல how your question. இப்போ இவன் சொல்ல ஏன்டா இப்படி டிசைன் பண்ணலாம் கேட்க மாட்டான். என்னடா இது கலர் வேற கலர் வைடான்னு நான் கேக்குற கேள்வி இது விக்குமாடா அப்படின்னு. அதுலயே அவனுக்கு அடுத்து இவனோட ப்ளூல தரணும். என்னடா ப்ளூலயே தர வேற குடுறா அப்படி. இதுலயா நீங்க இன்னும் கோட்டை பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க கான்டெக்ஸ்ட் என்னடா எடுத்துக்க. எங்களுக்கு எவிடன்ஸ்னு வரும்போது நாங்க அங்கேயே பத்தி பேசிட்டு முதல்ல இருந்தே அதை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். ப்ளூ கலர் விட்டு வேற கலர் கிடைக்குமா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் ப்ளூ ப்ளூவா இருக்கு. அதான் கம்ஃபர்டபிள் கலர்ஸ் தான் மக்கள் விரும்பி போடுறாங்களாம். செல் நிறைய பேர் அதான் விக்குமா ஃப்ரெண்ட்ஸ். சூர்யா 2D என்டர்டெயின்மென்ட்ல கேட்டிருப்பாரு. நேராவே கேக்குறேன் உங்களோட பொலிட்டிக்கல் அண்ட் பிலாசபிக்கல் இன்க்ளினேஷன். நான் என்ன சொல்றது ஒரு இதுல ஏத்தியஸ்ட் அண்ட் என்ன சொல்றது பட் ஆல்சோ குவைட் கேபிட்டலிஸ்டிக். ஸோ ரொம்ப கம்யூனிசம் சைட் போக மாட்டேன். அண்ட் தென் சோஷியல் ஜஸ்டிஸ் பெரியார் பிக் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான்.
நீங்க பட் என்ன சொல்றது நீங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு எல்லாமே வந்து ஃப்ரீடமோட இருக்கணும். எனக்கு இந்த உடன்பாடு அந்த உடன்பாடுலாம் இல்லை. யாரு ஃப்ரீடமா கொடுக்குறாங்களோ அவங்க பிடிக்கிறத செஞ்சுட்டு செய்யறதுக்கான இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். மத்தவனை ஹர்ட் பண்ணாதவே பிரச்சனை பண்ணாத வரைக்கும் நான் ஹர்ட் பண்ணலாம் தல, அதுக்கும் எனக்கு ஃப்ரீடம் இருக்கணும். எல்லாருமே என்ன வன்மத்தை கக்கணுமோ கக்கிடலாம். ஃப்ரீடம் வந்து நீ நான் உன்னை பத்தி கக்கனா நீ என்ன பத்தி கக்கு, அதுதான் அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த ஃப்ரீடம் கொடுக்கலன்னா நான் பவர் வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த ஃப்ரீடம் கொடுத்தே ஆகணும். லைக் பழமொழியே இருக்கு, ராஜாவா இருந்தாலுமே அவனுக்கு கிரிட்டிக்ஸ் இல்லைன்னா அவன் நல்ல ராஜாவா இருக்க முடியாது. சோ கிரிட்டிக்ஸ் இருக்கணும். இத சொன்னா ஜெயில போட்டுறாங்கப்பா. அது அப்படியே ஏன்னா கிரிட்டிக்ஸ் வந்து இல்ல டீசென்ட்டா சொல்லணும். அது யாரு நீ சொல்றது என்ன டீசென்ட், எது டீசென்ட் இது டீசென்ட் இல்ல நான் சொல்றேன். என் மைண்டுக்கு என் எமோஷன்ஸ்க்கு நீ பண்ற தப்புக்கு ஏத்த மாதிரி தான் எனக்கு டீசென்சி வேணும். எனக்கு டீசென்ட்டா தான் சொல்லணும்னு அவசியம் இருந்துச்சுன்னா அப்ப நீ இன்டீசென்ட்டா தான் பண்ணிருக்க, அவ்வளவுதானே. உங்களோட படைப்புகள்லாம் அதை ஒட்டி தான் இருக்குமா? அப்பனா ஹோப்ஃபுல்லி படைக்க விட்டாங்கன்னா அது அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன எனக்கு என்னன்னா இப்போ இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் மட்டும் இல்ல, லைக் எனி சோஷியல் பாடி எனி சிஸ்டம் ஷுட் ஹேவ் ஃப்ரீடம், அட்மோஸ்ட் ஃப்ரீடம். அது உங்களுக்கு கம்யூனிசம்ல கிடைக்குமான்னு தெரியல. அதனால நான் கேபிட்டலிஸ்ட். கேபிட்டலிஸ்ட் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீடம் எப்படியாவது கிடைச்சிரும். இப்ப பெண்களை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களா, சரி வேலை செய்யறதுக்கு ஆளுக்கு பத்தலையா, சரி பெண்கள் வேலை செய்யணும் மாத்திப்பாங்க. ஒரு கான்செப்ட் கேபிட்டலிசம், ரொம்ப ரிஜிடான கான்செப்ட் கம்யூனிசம். அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காது. ஏன்னா கம்யூனிசம் வந்து சரி வேலை செய்யறதுக்கு 500 பேர் தான் இருக்காங்களா, சரி அப்ப ப்ராடக்ட்டை குறை, நம்ம அப்ப கூட பெண்களுக்கு வேலை செய்ய விடக்கூடாது, நீ ப்ராடக்ட்டை குறை அப்படின்னு அவங்க அப்படி இறங்கிடுவாங்க. அது எனக்கு உடன்பாடு கிடையாது. Utmost freedom is my philosophy. அதை வச்சு people will be like full freedom கொடுத்தா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மக்கள் தானே, அப்போ உன்னை பத்தி நீ பயப்படுறியா? அதுதான் என்னோட கொஸ்டின். நீதான் பிளாக் ஷீப்பா? அப்ப நீதான் அந்த பிளாக் ஷீப். நீங்க தானே? இல்ல நானுமே வந்து கேபிட்டலிஸ்ட் தான். எனக்கு வந்து நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன், லிவிங் டெஸ்டமெண்ட் மாதிரி. பட் அதான் எனக்கு வந்து ரொம்ப மற்றவனை காண்டேத்தாம நீயும் காண்டாவாம இருந்துட்டுனா அவ்வளோதான். அந்த ஒரு ஹாப்பி கோ லக்கி அந்த பீச் வைப்ஸா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு. பட் யா கேபிட்டலிசம் அது வந்து அடிச்சுக்க முடியாதுன்ற ஒரு நல்லா அதுக்கு ஆப்போசிட்டா நீ வந்து கம்யூனிசமையும் சோசியலிசத்தையும் நிறுத்தினா எனக்கு அது எந்த பார்வையில நீ நிறுத்துறன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்ன ஒரு ஈக்குவாலிட்டி வேணும், அது இது வேணும், இது வேணும்னுவாங்க. பட் என்னால அதை ஏத்துக்க முடியாது. அவங்க இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப நீங்க டிரான்ஸ்பரண்ட் இருக்க தேவையில்லை அந்த அந்த சிஸ்டம்ஸ்ல. கேபிட்டலிசம்ல சிம்பிள். எனக்கு ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அதை பர்சியூ பண்றதுல, அதாவது ஒரு தொழிலாவோ ஒரு ஆர்ட்டாவோ ஒரு இதுவாவோ நீ பர்சியூ பண்றேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு ஃபிலாசபியா பர்சியூ பண்ணும்போது, ஒரு ரிலீஜனா பர்சியூ பண்ணிட்டு அதை வந்து மற்றவங்க மேல திணிக்கும் போது தட் இஸ் வேர் மை ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, மியூசிக் பண்ணுறீங்க, மூவிஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. நான் வந்து கேட்கணும், எனக்கு பிடிச்சதான் நான் கேட்குறேன், இல்லை பிடிக்கல ஏந்து போகும்போது நீ ஃபுல்லாக கெட்டு போடா, பிடிக்கணும். ஸோ அங்கே தான் தட் இஸ் ஜாரிங்காக ஒரு எனக்கு ஆகும்ல, அங்கே தான் வந்து என்னோட பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்கள் உட்காரணும் வேற உங்களுக்கு ப்ரோ அதேதான் என்ன காண்டேத்தாத வரைக்கும் ஹாப்பி. அதே மாதிரி அதான் ஐ டோன்ட் ஹேவ். இப்போ வந்து எனக்கு வந்து சோஷியலிசம் நான் இன்னொருத்தன்கிட்ட போயோ whoever is following communism போய் அது ஏன் ஒர்க் ஆகாது, அது ஏன் உனக்கு பிடிக்கக்கூடாதுலாம் நான் பேச போகிறது. பிடிக்கனா பிடிச்சி போ, நீ வந்து நாளைக்கு நான் கம்யூனிஸ்டா மாறலாம், எனக்கு தெரியாது. ஸோ அதுவும் லைக் ஐ திங்க் யூ டோன்ட் ஹாவ் டு பி, நீங்க வந்து இன்னைக்கு ஒரு philosophy ஃபாலோ பண்றீங்க, நாளைக்கு இதுல உங்களுக்கு முரண் இருந்தாலும் இதுல ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் grow with your philosophy. That's very important. ஏன்னா நீங்க வந்து என்ன சொல்றது, உங்களோட இம்பர்சனேட்டர் ஆயிடக்கூடாது நாளைக்கு. ஒரு என்ன சொல்றது, ஐ திங்க் எல்விஸ் பத்தி என்ன சொல்லுவாங்க, எல்விஸ் became an Elvis impersonator at some point.
அவராவே இல்ல, அவர் அந்த ஸ்டேஜ் பர்சனாவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஓகே. நீங்க வந்து கேபிட்டலிசம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க கேட்பாங்க நீங்க எது கேபிட்டலிஸ்ட்? நேத்து நான் இருந்தேன்ல. எங்க தாத்தா காலத்துல இல்ல அதான் நீ வந்து நாளைக்கு நான் கம்யூனிஸ்ட் ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், நீ வந்து டிஷர்ட் வித்தல்லடா காசுக்கு, தமிழை வித்தல்ல பண்ணுவாங்க. சரிங்க, அப்ப எனக்கு வேற நான் தமிழை வைக்கணும்னு வைக்கல, நீங்க தான் அப்படி பாக்குறீங்க, நான் வேற மைண்ட் செட்ல வித்தேன். இப்போ எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் பிலாசபிஸ் பிடிச்சிருக்கு. நவ் ஐ அம் in that stage. So இப்ப நான் கால் மார்க்ஸ் சட்டை விக்கிறேன். still ஒரு capitalism. ஆக்சுவலா எனக்கு நிறைய அந்த இது இருக்கு, கால் மார்க்ஸ் டிஷர்ட் இல்லையா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒரு how do I tell you இது இந்த புத்தர் சட்டையும் அப்படிதான். இது எல்லாம் எல்லா பணக்கார வீட்டு பார்த்தா ஒரு கோல்டு புத்தர் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும், அப்படியே பியூட்டிஃபுல்லா. என்ன ஓகே சரி, இல்லைங்க எங்க கிட்ட இல்லைங்க, யாராவது கம்யூனிஸ்ட் வைக்கிறாரா பாருங்க. அப்படியே அந்த பார்ட்டிக்கு ஃபண்ட் சேர்த்துங்கப்பா. நாம பண்ணுவோம் அந்த 10 சட்டை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பண்றோம். வித்துலாம்டா. நம்ம டு ப்ரொடெக்ட் கம்யூனிசம் ஃபண்ட் ரைசிங் ஈவென்ட் 1 லட்சம் ரூபாய் ஒரு சட்டை கம்யூனிசம்க்கு ஃபண்ட் ரைசர். இத நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வர்க்கர்ஸ்க்கு போகாது. We'll explain what communism isn't through. ஆஃப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். லாக் ஆயிச்சா? ஆஃப் ஆயிடுச்சா? ஹலோ செக் இருக்குடா. நடுவுல ஒரு பார் வந்து ஆமா காணோம். ஏன் அந்த நடுவுல பார் தான ரொம்ப நேரமா காணோம். அதான் ரொம்ப நேரமா காணுமா? வந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம். வந்து சவுண்ட் ஏசிங்க டிடிஆர் இந்த மாதிரி விரல வச்சு தம்பி டேய் மாது டேய் ஓபன் நீ வாங்க கம் கேர் சார் கம் கேர். அவர் வந்து இஸ் நாட் ஃப்ரம் சென்னை. சென்னை தான். எல்லாம் சென்னை தான். அப்படியே அந்த நடுவுல லைன் வர மாட்டேங்குது. ஏன் இது? பாய். ஆனா இங்க லைட் எரியுதானா? எல்லாமே லைட் ப்ளூ. நடுவுல நம்பர் வச்சு லைன் வரல. why what is this is gone off battery? அங்க பேட்டரியா? என்ன டிசைனா ப்ராப்ளம் கிரியேட் பண்ற? It's not actually for a podcast. Yeah, it's for a live டிவி ஷோவா? No, it's not like field recording. அப்படினா டேய் நேர்ல போய் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஓகே ஓ ஓகே. ஃபீல்ட்ல அவ்வளவு ரெக்கார்டிங். ஓகே ரெக்கார்டிங் ஃபீல்ட்ல வருது இப்போ. ஏய் Over. செக் கேளு வேற கேளு. It's working only. Do one thing. Talk for a few minutes. If that goes out again, I'll give you this mic. டேய் இப்ப என்ன நடக்குது? அங்க லைன் வருதா வரல? Line வருது. பாறா நீ பாரு. அவனுக்கு எங்க வருது வரல எனக்கு தெரியாதுடா. Keep your eyes on the 4 ones which are going up and down. ஓகேடா. குறஞ்சா கூப்பிடுமா? ஓகே. Anything stops, if any of those 4 stop coming on. லெஃப்ட்ல இருக்கறதா ரைட்ல இருக்கறதா? நடுவுல 4 இருக்கு பாருங்க. அதுல ரெண்டாவது வந்து லெஃப்ட் செகண்ட் வந்து. நான் இங்க போய் சொல்றேன். ஏமாடா? 1 2 3 4. அங்க இருந்து ரெண்டாவது. இன்னொன்னு இதுவா? இதுதான் போயிட்டு இருந்துச்சா? ஆமா. அப்படி அது போனதே எனக்கு தெரியல. யாத்தலே அதேதான் நீங்க ரெண்டு பேரும் போயிடுச்சுன்றீங்க. அது இதுவே எனக்கு செய்யணும்ன்ற. ஐயோ ஃப்ளோ போயிடுச்சு. கம்யூனிசம் கால் மார்க்ஸ் டிஷர்ட். நான் இப்ப ரீசனா அதான்ல நான் வந்து ஆம்ஸ்டர்டாம் போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு யாரோ வந்து சும்மா பேசிட்டு இருந்தேன். சும்மா என்னோட அது இல்ல இது வேற சும்மா வந்து ஏதோ சும்மா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசிட்டு இருந்தேன். அண்ட் ஷி வாஸ் லைக் இந்த கான்வர்சேஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உனக்கு இதான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஸ்டோர் குள்ள போயிட்டு திரும்பி வரும்போது மார்க்சிசம் அப்படின்னு ஒரு புக் எடுத்து கொடுத்தாங்க. அந்த புக் வந்து கிராஃபிக் நாவல். லைக் சரி ஃபோட்டோ பார்க்கறதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோட்டோ பார்த்துட்டு திருப்பிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே மார்க்சிசம் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் ஐ திங்க் த மேன் கன்ஃபியூஸ்டாக இருக்கார் மனுஷன். அதை பற்றி அவரை பற்றி படிக்க அதான் தெரிய வருது. அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. அவர் ஏதோ ஒன்று நல்ல நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அது போக அப்படி போகலாம். எனக்கு இன்னொன்று மார்க்சிசம்ல ஐ திங்க் there's a lot of more like என்ன சொல்றது லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் as opposed to எக்கனாமிக் சாய்ஸ். அவர் என்ன சொல்றது அப்படியே அது ஃபியூச்சர்ல அப்படியே இது இவ்வளவு பெருசா போதா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்த டோன்ட் பி மெட்டீரியலிஸ்டிக் லவ் வாட் யூ டூ. அவர் அந்த ஆங்கிள் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு அது இப்படி போயிடுச்சு. ஓகேங்க ஓகே எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது ஃபெல் லைக் ஜம்ப் ஷிஃப்ட். இவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ஹெகல்னு சொல்லிட்டு. ஹெகல் வந்து நம்ம யோசிக்கிறதா நம்ம உலகம், நம்ம மெட்டீரியல் உலகம் நிஜம் இல்லை, நம்ம வந்து ஐடியாஸ் அண்ட்
visions and that's what crafts our world அப்படின்னு நினைச்சிருக்காரு. இவர் வந்து சம்மந்தமே இல்லாம மக்களுக்கு சோறே இல்லை நீ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் மக்களுக்கு சோறு இல்லாததுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம், நான் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன போ விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை இவங்க அங்க நிறைய சாப்பிட்றான் நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா, அந்த இட்லி டைலாக் ரொம்ப ஆப்டா ஃபிட் ஆகுது கார்ல் மார்க்ஸ். ஆனா மனுஷனுக்கு என்ன புரியலன்னா ஆனா அவனுக்கு இட்லி சாப்பிட ஆசையா இருக்கே, அவனால முடியும் அவன் சாப்பிடலாம், நீ எல்லாருக்குமே அதே இட்லி பண்ணிட்டீங்கன்னா he just figure out another way to stop what else he can stop. இப்போ நம்ம கம்யூனிசமே எடுத்துட்டா கூட நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனை இன்ஃபர்மேஷன் நாலேஜ். அது வந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க let's just say you make it equal world, everybody gets equal pay, அவங்க வந்து everybody gets job equal everything, how will the information transfer? இப்போ கீழே இருக்கிறவன் இன்ஃபர்மேஷன் கற்றுக்க முடியாதுல்ல, நாலேஜ் கற்றுக்க முடியாது. ஸோ மேலே இருக்கிறவன் he will still living his own lifestyle but with less money being generated. அவ்வளோதான். எனக்கு வந்து கம்யூனிசம் இஸ் சாரி எக்ஸ்கியூஸ் டு, அதாவது நான் வந்து கலாநிதி மாறன் மாதிரி ஆகணும், என்னால் அந்த அளவுக்கு ஆக முடியல. ஸோ ஐ ஸ்டார்ட் பிளேமிங் அதர் திங்ஸ். ஆமாம் நான் இப்படி கலாய்ப்பேன், ஆனா இருக்கலாம் கலாய்ப்பேன் மற்றவங்கள. பட் எனக்கு நிறைய கம்மி ரொம்ப ரொம்ப மறுபடியும் போயிடுச்சா? ஆமா மறுபடியும் போயிடுச்சு. எப்பெல்லாம் கட்டாது பத்தியா, கோட்டை பத்தி பேசும்போது கட்டாது, கம்யூனிசம் பத்தி பேசும்போது கட்டாது. மாதவ் என்ன ஓடி வரான் again. it is what is the matter. Yeah, okay. What is the happenings of the Battery la தல இவ்வளவு ரெக்கார்டிங் எவ்வளவு நேரம் போயிருக்கு? பக்கா அவ்வளவு நேரம் போயிருக்கா? இல்ல ஆயிரு இப்படிதான் போகணும்னு சொல்லி ஆளு another 32 minutes. ஓகே 2 மணி நேரம். நாட் பேட். வீடியோ இருக்குல்ல, சரி அடுத்த சரகஷ்டே பேசுவோம். வீடியோ இருக்கு, அதே கணக்கு தெரியுது. சிவப்பு கலர் புள்ளி. Sorry, off yours. I'll give you this one. இதுதான் Off yours, yeah. அப்ப இத பேசி அப்படியே முடிச்சிரும். நீங்க தான் பேசவே இல்லையே. Okay. என்னடா பொட்டி படுக்க கூட்டு வெளிய போற? வீடு கலப்பிடுறியா? Cute. மொத இதெல்லாம் எடிட் பண்ணிடுவியா நீ? என்ன நான் தான் பண்ணணுமா? You have to do it. ஓகே. Busy. எடிட்லாம் பண்றீங்களா? அதெல்லாம் பண்றது இல்ல. இல்ல ஜஸ்ட் அப்படியே ஓகே இந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுல, ஓகே கட் அப்படி சொல்லிட்டு நல்ல மைக் கட் ஆனது. ஏன்னா கரெக்டா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் செமையா டிராப் ஆயிடும் கேக்குறவங்க. ஓகே அவங்களுக்காக அட்லீஸ்ட் நம்ம கேக்குற 30 ஆளுங்க. ஹலோ ஹலோ ஹாய் Again. ஹலோ ஹலோ 1 2 3 4லாம் சொல்றான். 1 2 3 4 சரி பண்ணிடுவோம் அர்த்தம். Again. 1 2 3 4 Again. 1 2 3 4 Again. ஹலோ. Yeah, done. சூப்பர்ரா, தேங்க்ஸ்டா. 1 2 3 4 தான் சொல்லிருக்கீங்க. அப்ப நம்பர்ஸ் தான் பிரச்சனை. அப்படியே நம்பர் சொல்ல கூடாது. டடா. அதே அதான் கேபிட்டலிசம் கன்செப்ட் நான் வரல. ஓகே கேபிட்டலிசம் இஸ் சாரி எக்ஸ்கியூஸ் டு. ஆமா எனக்கு என்னவோ அதான் தோணுது. ஏன்னா நான் பார்த்த மக்கள் ப்ராபப்லி அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு ப்ராபப்லி கம்யூனிசம் could have been rightல, because there are people. I enjoyed Krodam da. Just because I enjoyed Krodam it doesn't mean it's the greatest movie ever la. இல்லடா இப்போ இருக்குடா, நீ வந்து ஒரு பெரிய பிக்சர்ல தான பார்க்கணும். a lot of people are involved in it. But there are countries that did it click? it didn't click. இப்போ சைனாவே கம்யூனிஸ்ட்ன்றான், ஆனா அவன் செய்யற வேலை கேபிட்டலிஸ்டா இருக்கு. பட் அதான் எனக்கு தெரியல, மேபி at that point of time it made it இருக்கலாம், தெரியல. I mean and நீங்க இல்ல போங்க. ஓகே இல்ல பாட்காஸ்ட் ஓடும் இல்ல. ஆனா நீங்க சொன்னீங்களா நீங்க பழகுன மக்கள் அது ரொம்ப கரெக்ட். see all the characteristics சின்ன வயசுல ரொம்ப ambitious-ஆ இருந்து அப்புறம் வந்து லைக் எங்கேயோ ஒரு they would have realized either system is stopping them or அவங்களோட own inability or ஏதோ ஒன்று. அப்போ வந்து they'll get really worn down and then they'll realize oh நம்ம மேல தப்பு இல்ல, or like this is designed to just fail us. ஆமா அப்படினு சொல்லி so exactly இப்போ வந்து எல்லாருமே
என்னோட நான் நீங்கள் சொன்னது வந்து அப்படியே ரெசனேட் ஆகுது எனக்கு. ஏன்னா சின்ன வயசில் அது ப்ராடிகல் சன்னு சொல்லுவாங்க. இவன் தான்டா டேலண்ட்டு, இவன் இல்லைன்னா நாடே இல்ல சார், நாடே இல்ல சார். இவன் வந்து அடுத்து இவன் ஐஏஎஸ் ஆயிடுவான், லிட்டரலா இவன் வந்து ஐஏஎஸ் ஆயிடுவான்னு சொல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ஹீஸ் லைக் இல்லை அது வந்து அவங்க அப்பா ஐஏஎஸ், அதனால தான் அவன் ஐஏஎஸ் ஆனான். இவன் கார் வாங்கினான். அவங்க அப்பா வந்து இது வச்சிருந்தாரு, ஹோண்டா வச்சிருந்தாரு, இவன் BMW வச்சிருக்கான். ஆல்ரெடி அவங்க அப்பா பண்ணிட்டாரு. அவங்க தாத்தா வந்து வச்சிருந்தாரு. அப்படி ஏதாவது ஒரு ஜெஃப் பெசாஸ் வந்து ரேண்டமா அவுட் ஆஃப் த ப்ளூ, நான் ரொம்ப நாள் பொறுத்து அவனை மீட் பண்றேன். ஜெஃப் பெசாஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக இருந்தாராம். ஹி ஹேஸ் அ லெகசி. அவங்க ஃபேமிலிலேயே வந்து ஏதோ இருக்காங்க. அங்கிள் வாஸ் திஸ், ஆண்ட் வாஸ் தட் அப்படின்னு சரி இருந்துட்டு போட்டுண்டா. பட் தே வர் நாட் தி ரிச்சஸ்ட். எவ்வளோ பேரோட ஆண்டோ அங்கிளோ அப்பாவோ அம்மாவோ பயங்கர காசு வச்சிருந்து இவன் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கான். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் யுவர் பேக்கிங் ஆர் ஷியர் பிரிவிலேஜ். ஸோ என்னோட ஒரு ஆர்குமெண்ட் அது. அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவன் வந்து சரி, நான் கிரிக்கெட் கோச்சிங்லாம் போயிருக்கேன் சின்ன வயசில். அப்போ வந்து எங்கள் கோச் ஒன்று சொல்லுவார், 7-8 வயசுலலாம் நல்லா பேட்டிங் ஆடுறாங்க, நல்லா பண்ணாங்கன்னா ஹீ வில் இன்சிஸ்ட் தெம் டு குவிட் கிரிக்கெட் ஃபார் வைலாம். ஒரு 4-5 வருஷம் நீ வந்து பண்ணாத. இந்த சின்ன பசங்களாம் இருப்பான், இப்போ யூடியூப் வீடியோ இந்த ரீல்ஸ் எல்லாம் வருது இல்லை, குட்டி பையனா இருப்பான், சின்ன பேட் வச்சு நல்ல கவர் எல்லாம் பக்காவா அடிப்பான். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. அவன்லாம் நீ 5 வருஷம் ஆடாத பார்த்து கிரிக்கெட். ஏன்னா நீ 7 வயசுலயே இப்படி ஆடினா நீ இன்னும் ஒரு 4 வருஷத்துல 5 வருஷத்துல பீக் ஆயிடுவேன். ஸோ யூ வில் பீக் வென் யூ ஆர் 12 years old. 12-13 நீ அண்டர் 13 அண்டர் 12லாம் பயங்கர அக்கலேஜ், நீலாம் பயங்கரமாக இது வாங்குவ. பட் வென் யூ ஹாவ் டு பீக் வென் யூ ஆர் 17, 18, 19, 20 அப்போ வந்து உன் பீக் முடிஞ்சு நீ வந்து பிளாட்டோ பர்ன் அவுட் ஆயிடுவ. அதுக்கப்புறம் நீ வந்து இது பண்ண. அந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து அந்த அந்த சின்ன வயசுலேயே they would have peaked. இல்லைன்னா அவங்களுக்கு அந்த அவங்கள சுற்றி டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ எல்லாம் வந்து நீ வந்து இப்படி தாண்டா ஆயிடுவேன், உனக்கு அந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு. இதுல கடுகளவு அவங்க ஸ்லிப் ஆனாலுமே நம்ம அப்படி ஆகலனோடனே they start feeling. அது எனக்கு because I think I've gone through a couple of episodes like that. சின்ன வயசுல அப்படி படிக்கிற பூர்வேஷ் நீ இப்படி இருக்க அவன் நினைச்சதை பார்த்தா என்ன, அப்புறம் வந்து கோயிங் பேக் ரியலைஸ் நம்ம we were burnt out, so some you have to recalibrate and அதெல்லாம். பட் லைக் ஐம் ஷூர் நான் ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட்ல இருந்தா ஆமாங்க சின்ன வயசு நான் இப்படி பண்ணிருந்தேன், இப்போ இந்த சிஸ்டம் தாங்க என்னை தோக்கடிச்சிருச்சு. ஐம் ஷூர் ஐ could have said something like that. And நிறைய பேர் நான் ஈவன் இன் லைக் என்ன சொல்றது ஹை பிளேசஸ் when they come second they'll say this. எனக்கும் அவனுக்கு இருக்க வித்தியாசம் பேக்ரவுண்ட், எனக்கும் அவனுக்கு இருக்கிற வித்தியாசம் அது உண்மையா கூட இருக்கலாமே. ஆனா என்ன சொல்றேன், பட் like there's a pattern to a lot of those people I've noticed. I agree there. அங்கதான் வந்து they bring in எல்லாருக்கும் இவன் அப்படி போயிட்டான். எனக்கு வந்து அந்த ஒரு ஹிந்தி படம் இருக்குது சேஃப் அலி கான், அது என்ன படம் சேஃப் அலி கான் ஹிந்தி படம், அதில் வந்து அது நான் பார்த்த ஹிந்தி படத்துலேயே விச் மேட் சென்ஸ். லைக் அவன் என்ன சொல்லுவாங்கன்னா தட் வாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். பட் எனக்கு வந்து ஸ்டார்டிங் லைன் வந்து எனக்கும் உனக்கும் வேற, நீ வந்து யூ காட் அ ஹெட் ஸ்டார்ட், நான் வந்து பின்னாடிலேருந்து வந்து உன்னை தோக்கடிக்கணும், நீ வந்து ஹெட் ஸ்டார்ட் கிடச்சது சொன்னது. ஓகே, தட் வந்து சில பேர் அண்டர் ப்ரிவிலேஜ்ட், சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்காது. அந்த விஷயத்துல ஐ அக்ரி. பட் இப்போ நான் பார்த்த மக்கள்னு சொல்றேன். நான் பார்த்த மக்களே ரொம்ப அப்படியே ஹேண்டிகேப். நான் சொல்றேன் இன்டராக்ஷன்ஸ்ல தான் சொல்றேன். I'm not talking at a broad scale. So இருக்கு. பட் எனக்கு அந்த you have not added back. அதான் நான் சொல்றேன், நான் சொல்றது வந்து இங்க என்ன சொல்றது, இங்க சென்னையில இல்ல சிட்னில படிச்சுட்டு இருக்கேன். I'm studying one of like the best universities in the world, so called, where only rich people go. அங்க வந்து ஆமா மச்சான் இந்த கேபிட்டலிசம் இருக்குல்ல, இரு ஐபோன்ல போன் வருது, இரு என்னோட கூச்சி ஷூஸ் அழுக்காது வரும் மச்சான் வரேன் அப்படின்னு சொல்லி. So there are people, I can see the people who have not an excuse, but they're also they're in a position to எதிர்க்கிற பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ யூஸ் பண்ணிப்போமே, ஜாலியா இருக்கு. தட் ஆல்சோ ஐ ஹவ் சீன். இட்ஸ் நாட் லைக் தேர் கெய்னிங் எனிதிங் அவுட் ஆஃப் இட். இப்போ அது இல்லைன்னா உங்களுக்கு வேற எதுவுமே பண்றதுக்கு இல்ல, ஸோ ஜாலியா பண்ணிருப்பாங்க. தட் ஆல்சோ ஐ ஹவ் சீன். நீ மேல போயிட்டு நான் வந்த வழி வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல தப்பு இல்ல. புரியல. once I reach the top I can keep complaining about the way I came. அவங்க கேபிட்டலிசம் மேல தான் அவங்க அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. கேபிட்டலிசம்னால தான் அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. கேக்குறதா? செக் ஒன்னு போயிடுச்சா? ஒன்னும் போயிடுச்சு. ஆமா ஒன்னும் போயிடுச்சு.
போகுது. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், கம்யூனிசம் இல்ல இல்ல மேல வந்ததுக்கு அப்புறம் வந்த வழி நான் என்ன கூற வந்தேன், இரியா சிரிக்காத மைக் கேட்டாயிடும் புரிச்சுக்க பார்த்து. இல்ல கம்யூனிசம் மட்டும் இல்ல, எனக்கு எப்பெல்லாம் வந்து இந்த எல்லா மக்களையும் ஒன்னா வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அப்பவே எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த ஃப்ரீடம் ஆன் லுக்கிங் டவுன் ஆன் பீப்புள் கூட இருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிலாசபர் காமெடியன் ஜார்ஜ் கார்லின் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப வந்து ஆவரேஜ் சிட்டிசன், ஆவரேஜ் மனுஷனை பத்தி யோசிச்சுக்கோங்க. அவனை நீங்க நம்புவீங்களா? அவன் அறிவாளியா? அவங்க இன்னும் உங்க புள்ளைய விட்டு போவீங்களா? அவங்க இன்னும் உங்க வீட்டை பார்த்துக்க விட்டு போவீங்களா? ஒரு ஆவரேஜ் சிட்டிசன் உங்க காரை விட்டு போவியா? 10 ரூபா கொடுத்துட்டு போவீங்களா? அது அவங்க கிட்ட திரும்பி கொடுப்பான்னு நம்பிக்கல. இப்போ ரோட்ல இருக்க ஒருத்தன் ஒரு ஆவரேஜ் சிட்டிசன் போவீங்களா? 10 ரூபா நாளைக்கு கொடுத்துருப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போவீங்களா? 10 ரூபா விட மாட்டீங்க. அப்ப அவங்க கிட்ட மட்டும் சொல்லி ஓட்டு போடு, நீ போடுற ஓட்டு நம்ம நேஷன் டிசைட் பண்ணும். அதை மட்டும் எப்படி வர முடியும்? அதை விட எனக்கு ஒரே ஒரு ஒன்லைனர்ல தான் டவுட்டு. அதாவது நான் உனக்கு நல்லது, அதாவது உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு நான் ஏன் செலவு பண்ண போறேன்? நோ ஒன் இஸ் இன் த ரைட் மைண்ட் வில் டூ தட். கரெக்ட். ஆனா கவர்மெண்ட்ல உங்க காசு கூட செலவு பண்ண தேவையில்ல, கவர்மெண்ட் காசு தான். See, my question is, how can a random person choose? அதுதான், why would someone want to take responsibility and spend money and take care of the person on whom the money has been spent on? ஆமா, அப்படி எனக்கு மணி ரிசோர்ஸ் கூட பிரச்சனை எடுத்தால, எனக்கு ரிசோர்ஸே இல்லாம கூட பிரச்சனை. சேல்ஸ் ஏதோ அடி வாங்குச்சு, ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வைக்கணும். பொலிட்டிஷியன்ஸ் பத்தி தான் பேசுறேன், பிசினஸ் மக்களுக்காக பேசுறேன். நான் மக்களை தான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு my problem is why we have shit politicians is because you have shit people. Oh, நீங்க அங்க வந்துட்டீங்க ஜார்ஜ் கார்லின். அது என்ன கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். அதுவா? அது எனக்கு தெரியாது. அவன் சொல்லுவான் garbage in garbage out. The system is pretty fucked up. ஆனா அவன் வந்து எல்லாரையுமே திட்டுவான், பிசினஸ் பீப்புளையும் திட்டுவான். நான் எல்லாரையும் தான் திட்டுறேன். இல்ல ஆவரேஜ் அமெரிக்கனையும் திட்டுவான். நான் ஆவரேஜான பீப்புளையே திட்டுறதால ஆவரேஜான பீப்புள் அவரோட ஸ்கேரியஸ்ட் திங் அபௌட் ஹிஸ் கோட் என்னன்னா, இது எல்லாமே சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்பாரு. ரியலைஸ் half the population is under that person. ஆவரேஜ் பர்சனையே நீ வந்து இவ்வளவு மட்டம் தட்டுறியே, பாதி பேர் அவனுக்கு கீழே தானே. ஏன்னா அவன் ஆவரேஜ், அவன் செங்குத்தா நடுமா. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் மேக்கிங் திஸ் வெரி ஸ்கேரி. அதுதான், அது ஒரு இது இருக்கு. ஸோ the politicians have come from American households, from American people. What more can you expect them? அதுதான். ஸோ நீ வந்து என்ன எதிர்பார்க்குற? அதுதான் அந்த இது சொல்லுவா, அப்படி ஓட்டு போ. இஃப் யூ டோன்ட் ஓட், நீ ஏன் ஓட் போடல, அதனால தான் வந்து உனக்கு you can't complain if you don't vote. I like that. No, you can't complain. Only if you vote you have the right to question adilla solradhu. Like it's not like that at all. Where is the logic in you that? voted for him, why are you complaining? Why am I responsible for a shitty person that you elected? ஆமா. இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட்டா பிரியாணி சாப்பிட மாட்டீங்கப்பா. ரொம்ப பிடிச்ச கேள்வி, பிளேட்டோ அந்த காலத்துல டெமோக்ரஸி ஆரம்பிச்ச காலத்துலயே அவர் டெமோக்ரஸி பத்தி ஒரு வன்முறை எழுப்பியிருப்பாரு. இப்போ நம்ம எல்லாம் கப்பல்ல போயிட்டு இருக்கோம், கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது நடுவில் அந்த கப்பலை நிப்பாட்டி, இல்ல இந்த கப்பலை ஓட்டுறவங்க சரியில்லை, வேற ஒரு ஆள் கப்பலை ஓட்ட வைக்க போறோம் அப்படின்னு சொல்றது. சரி, ஒரு நல்ல ஒரு முடிவு, ஏதோ ஒரு நல்ல முடிவான காரணமாக எனக்கு தெரியாது, ஒரு முடிவு. ஆனா இந்த கப்பலை யார் ஓட்ட தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ நீங்க நிக்கிறீங்க, கப்பல் இதுக்கு முன்னாடி ஓட்டிக்கிட்டு இருந்த மனுஷன் நிக்கிறார் எலெக்ஷன்ல, அப்புறம் நீங்க நிக்கிறீங்க. அங்கி டிசைனர். ஆனா யோசிச்சு பாருங்க, அவனுக்கு என்ன தெரியும்? கப்பல் ஓட்ட தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? டிசைன் பண்ண தெரியும். நீங்க போஸ்டர் அடிச்சு தள்ளுறீங்க. போஸ்டர் பார்த்துட்டு மக்கள் நினைப்பாங்க, சரி இவனுதான் எங்க தலைமை முடிச்சுதான் தெரியுது, சரி இவனுக்கே ஓட்டு போட்டு தொலைவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுறாங்க. நீங்க ஜெயிச்சிடுறீங்க. அந்த கப்பல்ல உட்காரத்துக்கு தைரியம் இருக்குமா? யாருக்காது? அந்த கப்பல் இவ்வளவு நாளா ஒழுங்கா போயிட்டு இருந்த கப்பல், யாரோ முடிவெடுத்து அந்த கப்பல் யாரும் ஓட்டணும் முடிவெடுத்து இப்ப யாருமே ஓட்ட முடியாம அந்த கப்பல்லே போறதுக்கு தைரியம் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம்.
This is what happens if we give the average person authority. அந்த அத்தாரிட்டியை புடுங்கணுன்ற ஆவரேஜ் பர்சனுக்கு இருக்கிற அத்தாரிட்டியை புடுங்கணுன்ற நீங்க என்ன புடிங்க நீங்க வச்சுக்கிறீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப நீ புடிங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், இது வந்து அட்லீஸ்ட் there is, I would say there is a possibility of educating the people, and people at the end, I think longer term la everybody will start looking into their own self interest long term la. So I mean even the average person will say okay fine, இந்த சிஸ்டம் எனக்கு வேலை செய்யல, இது இந்த சிஸ்டம் எப்படி கேம் பண்றது, right? So அதுக்கு two ways இருக்கு, be part of the system, take advantage of it, or actually like you know utilize the benefit, which is like choose the good candidates, things like that, which I think will happen. But இது popularity contest. Why would any good candidate get here? No, I think eventually you'll be popular for being good. Hey, ஆனா இது popularity contest தானடா. அதான்டா, eventually you'll be popular for a reason, right? Why can't popularity just be the reason? Okay, popularity what is Kim Kardashian famous for? being famous. நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு. MJR was the most popular guy in Tamil Nadu. He got into Jayalalitha, Karunanidhi, எல்லாரும் அப்படிதானே. Popularity contest, as long as you're popular. Who is a random person who got elected? Fair enough. அது உலகம் ஃபுல்லா அப்படிதானே. இது எப்படி மாறாதே. சரி என்ன பண்ணன்ற? சிங்கப்பூர்னு ஒரு நாடு, பிரமாதமான நாடு இல்ல. ஆனா there is one very weird trend among all these countries, Singapore, Dubai, Saudi. இவனா வந்து அவங்க நாட்டு மக்களை மட்டமா தான் வச்சிருக்காங்க, ஆனா நாடு செழிப்பா இருக்கு. ஏன் மொனார்கி? எல்லாருமே வந்து சரி யார் ராஜா, சரி இவன் ராஜா, அடுத்தது யாரு இவன். இதுல ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி என்னன்னா ஒரு விஷன் தெரியும், விஷன் ஸ்டெபிலிட்டி. ஆனா வந்து பட் aren't you scared of the dynasty though? வேற யாரும் மேல வர முடியாது. இப்போ being a capitalist, நீங்க வந்து ஏதாவது முயற்சி எடுத்துட்டு ஏதாவது ஒரு யூனிக்கா பண்றீங்க, ஏதோ பண்றீங்க, வந்துட்டீங்க மேல. இப்போ அந்த கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட்ல வச்சு நீங்கள் பேரலல்ஸ் ட்ரா பண்ணால் நாளைக்கு வந்து நான் கூட கவுன்சிலர் ஆகலாம், நீங்கள் கவுன்சிலராக எம்எல்ஏ மினிஸ்டராகி பிரைம் மினிஸ்டர் கூட ஆகலாம். பட் மொனார்க்கியில் அந்த கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட்டில் இந்த அத்தாரிட்டி அண்ட் கவர்மெண்ட் இதில் ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் பி தேர் இஸ் அ குட் மைண்ட் செட் டு ஹேவ். அனார்கிஸ்ட் மாதிரியா? இல்லை, பட் ஐ டன் கிவன் மை இது இல்லை ஹார்ட் சோல் அண்ட் பிளட் டு இட். நான் வந்து அதை பேட் மை டியூஸ் டு பிகம் அ பிரைம் மினிஸ்டர் தானே. அப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்கள் உசிரியே கொடுத்து என்னென்னவோ பண்ணி நான் வந்து ஒரு கப்பல் ஓட்டுறவன் அவனும் யோசிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் லெட்ஸ் சே யூ டு நன் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் ஆஃப் கப்பல் ஓட்டுறது. இல்லை, அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, கப்பல் ஓட்டுற அளவுக்கு நான் அந்த இதுக்கு அந்த பேர் நான் சுத்தம்ல அது கிட்ட வந்துட்டேன்னா அந்த ஜேர்னி இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் முடியும் போது நான் வந்து கப்பல் ஓட்டுறதுக்கான தகுதி என்கிட்ட வந்துரும்ன்ற. நான் யூ வில் லேர்ன் ஆன் தி ஜாப்ன்றீங்களா? இப்போ ஆண்டர்பிரினரும் நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். கப்பல் ஓட்டுறது அப்படி ஜாப்ல கத்துக்க முடியாதால? அப்ப கப்பல் ஓட்டுறதுக்கும் இப்போ தப்பான ஆண்டர்பிரினருக்கு பண்ணலாம். because one it's only risking yourself. நீங்க கவர்மெண்ட்ல you're risking everybody, the nation state risk பண்றீங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ நான் வந்து என்ன யாரும் எடுத்துட்டு போய் பிஎம் இதுல தம்பி மோதி நவருப்பா இவர் வராரு அப்படின்னு உட்கார வைக்க போறேன். நான் கவுன்சிலர் ஆவேன், என்ன போட்டு தள்ள ஆள் வருவானுங்க, அதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு கத்துப்பேன். அப்புறம் எம்எல்ஏ ஆவேன், அங்க ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதை டேக்கிள் பண்ண கத்துப்பேன். ஸோ அந்த டைம்ல நான் அரசியல் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து எம்எல்ஏ ஆகும்போது நான் நல்லது பண்றனோ இல்லையோ இந்த தொகுதியில இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்ன்றது எனக்கு மைண்ட்ல ஏறிடும். சரி நல்லது பண்ணோன்னு ஏதாவது சரி 80% கெட்டது பண்றேன், 20% நல்லது பண்றேன்னா அந்த நல்லது எப்படி பண்ணலான்னு நான் யோசிப்பேன். ஸோ பை த டைம் ஐ பிகம் பிரைம் மினிஸ்டர் ஐ கிளைம் த லேடர். அதான் ப்ரோ, இந்த மாதிரி தான் இப்போ ஒருத்தர் இருப்பார், பாப்புலர் நடிகர், அவர் வந்து கட்சி விட்டு பிரிஞ்சு இன்னொரு கட்சி ஆரம்பிப்பாரு. வந்து வந்து எனக்கு ஆச்சரியமே எப்படின்னா, how was MGR and Jayalalitha and Karunanidhi இவங்க எல்லாம் how were they able to administer? Were they born leaders? ஏன்னா இப்போ ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸ்க்கோ வச்சு புழியறாங்க, யூபிஎஸ்சி இது எழுது அது எழுது இதை பண்ணு, ஒரு சினாரியோ கொடுக்குறாங்க, நீ இப்படி தீவிரவாதியோட மாட்டிக்கிட்ட என்ன பண்ணுவேன், அந்த சினாரியோ கன்வின்சிங்காக ஆன்சர் சொல்லணும். ஸோ இந்த இவ்வளோலாம் பண்ணிட்டு இந்த ஆளை வந்து ஒரு ரைட்டரோ ஒரு மூவி ஹீரோவோ வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு மேல
எனக்கு என்னன்னா படிக்கும்போது அவங்கள பற்றிலாம் நான் பயங்கரமாக படிக்கலாம் மாட்டேன். சில இடங்கள்ல தே ஹாவ் பின் பொலிட்டிஷியன்ஸ் லாங் பிஃபோர் தே பிகேம் ஆக்டர்ஸ். ஐ திங்க் அந்த மாதிரி தமிழ்நாடு காட் லக்கி, அவ்வளோதான். தமிழ்நாடு காட் லக்கி லைக் தத்தில். ஆனால் அது வந்து நம்ம ஒரு சர்வைவர்ஷிப் பயஸ் மாதிரி இருக்கும்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன கதையிலே நீங்கள் கவுன்சிலர் ஆகி படிப்படியாக மேலே ஏறிடுறீங்க. ஸோ த பாலிடிக்ஸ் யூ நோ வில் ஒன்லி பி ஃப்ரம் யோர் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் வந்து நல்லது பண்ணி நீங்கள் வந்து எம்பி பிரைம் மினிஸ்டர் ஆகிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தன் வந்து ஃபுல்லாகவே ஊழல் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆகிடுறான். அப்போ ரெண்டுமே பாசிபிள். அதுவுமே பாலிடிக்ஸ் தானே? இல்லை தானே, பட் போத் ஆர் ஒன்லி ஃப்ரம் யோர் பெர்ஸ்பெக்டிவ். புரியுதா? இப்போ நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி நீங்கள் எம்பிஎம் ஆகுறது அப்படின்னு உங்ககிட்ட நான் வந்து கேட்டால் நிறைய நல்லது பண்ணுப்பா பிஎம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்கன்னு கேட்டால் நிறைய மோசம் பண்ணுப்பா பிஎம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ த எண்ட் கோல் இஸ் neither one of you actually understood how to become PM. Both of you just found a way to become PM. இல்லை இப்போ 6 அடிக்கிறோம். நான் ரேம்ப் ஷாட் அடித்தா என்ன, சச்சின் மாதிரி அழகாக கவர் டிரைவ் ஓவர் தி இது அடித்தா என்ன, ஸ்கோர் 6 அவ்வளோதானே. ஆனால் இது வந்து உங்களுக்கு பட் ஐம் சேயிங் திஸ் இஸ் நாட் அ வே. அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி இருந்தால் மக்கள் அவங்க வந்து அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. புரியுதா? the average person will not be able to. இப்போ நான் கிரிக்கெட் பார்க்கல ப்ரோ, எனக்கு சச்சின் அடிக்கிற 6ம் பும்ரா அடிக்கிற 6ம் ஒண்ணுதான், அவ்வளவுதான். ஸோ மக்கள் தி ஆவரேஜ் பர்சன் வில் நாட் நோ டு டிசர்ன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓகே இவர் வந்து ஊழல் பண்ணுவாரு, இவர் வந்து நல்லது பண்ணுவாரு. பிரைம் மினிஸ்டர் போஸ்டர் அழகா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணுங்க, நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டீங்க. பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு பட்டி தான் ஏதோ ஒரு எலெக்ஷன் பிரமாதமா பண்ணிட்டு ஹிந்தி பேசணும், நல்லா ஆமா ஹிந்தியும் கத்தி நீங்க சொன்ன ஏதோ ஒன்று பண்ண பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம். ஆனா டு பிகம் பிரைம் மினிஸ்டர் யூ வில் ஹேவ் டு டூ சம்திங் பேட்னு வச்சுக்கோங்களேன். That will now be against your message, social message. ஆனால் உங்கள் மெசேஜ் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன தவறுகள் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ now what is the point of the election? Now the election has made you become a person that you are not. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மொனார்கி வந்துச்சுன்னா தப்போ சரியோ அவன் பண்ணிட்டு போகிறான். மொனார்கி கூட மொனார்கியில் the person who's going to come next is only bred on this. They have nothing else to do. Okay. For example, ஒரு monarchy இருக்குன்னா அவன் ஆளே உருப்படியா செய்யணும்ல. அவனுமே வந்து இவர் சொல்ற மாதிரி அவனுமே கெடுதல் பண்ணானா என்ன பண்ணுவீங்க? வாட் இஃப் யூ ஆர் ஒரு முசோலினி மாதிரி ஒரு ஹிட்லர் மாதிரி ஆல்ட்ட மாட்டிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முசோலினி ஹிட்லர் ரெண்டு பேருமே எலெக்ஷன் வந்தவங்க தான். அதுதான் சொல்றேன், எலெக்ஷன் வந்துடலாம். வந்துட்டு இப்போ நமக்கு we have the right to throw them away இல்ல? நோ, உட்காந்துட்டாங்கல்ல. அதுதான் டெமோக்ரஸி அலோவ் இன் monarchy. See எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் you have this person. Yeah, but hard to overthrow monarchy la. No, the whole concept is you never have to overthrow the monarchy. You just have to work. For example, monarchy will keep the money running, will keep all these things running. Yeah bro, but I'm saying okay, எனக்கு monarchy அளவுக்கு privilege வேணும்னா என்ன செய்யணும்? ஃப்ரீடம் வேணும் கேக்குறேன். எனக்கு மொபிலிட்டி வேணும். எனக்கு ஃப்ரீடம், நீ சொன்ன எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கணும், எனக்கு அந்த ஆசைப்பா. தல அது அத்தாரிட்டி ஒரு கண்ட்ரி ஒரு கான்ஸ்டிடுவன்சி ஃப்ரீடம் இருக்கும். ஆனால் ஒரு கண்ட்ரியோட ஹேப்பனிங்ஸ், ஒரு கண்ட்ரியோட எப்படி ஒரு கண்ட்ரியோட குறிக்கோள்கள்லாம் எதுக்கு ஒரு காமன் மேனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்? ஏன் வரக்கூடாதா? எல்லாத்துக்கும் வரலாமேடா. எதுக்கு வரணும்? வந்து யாருக்கு பலன்? இல்ல நானும் அவன மேபி லெட்ஸ் சே ஐ பிலீவ் நானும் அவன மாதிரியே படிச்சு தனியா படிச்சு ஏகலைவன் மாதிரி ரைட் நானும் அர்ஜுனன் மாதிரி இன்னும் டர்ன் அவுட் டு பி தி பெட்டர் ரன்னர் ஆஃப் தி திங் than அர்ஜுனன். அதுக்காக வரல விட்ட முடியுமா? ஒரு பிரில்லியன்ட்டான கான்செப்ட். அதுக்காக வரல விட்ட முடியுமா? ஜப்பான் பிரில்லியன்ட் கான்செப்ட் இருக்கு. கிங்டம்ஸ்லயே வந்து கிங்ஸ் வந்து if they can figure out a person in their constituency who is better, they will adopt them as their son. அந்த சிஸ்டம்குள்ள சின்ன வயசுலயே உள்ள போயிடும்ன்ற அதுவும் குருகுலத்துக்கான வித்தியாசம். சிஸ்டம்குள்ள எப்படியாவது உள்ள போயிடணும். The system has to choose you and mentor you for a while. அது எனக்கு புரியுது. that time I think that time நான் பேரண்ட்ஸ்க்கே இது பண்ணணும்னு சொல்றேன்ல, கண்டவன்லாம் பேரண்ட் ஆக கூடாது. நீ புள்ளைய பெத்துக்கணும்னா ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுட்டு பெத்துக்கோடா டேய். Like you should know what the fuck you're doing. That I'm always on board. Okay, politicians இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண எதுவாக இருந்தாலுமே பார்த்து பண்ணணும் அப்படின்றாப்ல. ஆனால் அதுதான் என்னோட ஒரே ஒரு குற்றச்சாட்டு டெமோக்ரஸி மேலே. யாருன்னா வந்துடலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. ஒபாமாலாம் வரும்போது people were like, see anybody can become president. அப்புறம் ட்ரம்ப் வந்தா anybody can become president. அதே இது பயங்கரமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒன்னு இட்டாலிக்ஸ்ல இருந்துச்சு, இன்னொன்னு போல்ட்ல இருந்துச்சு. ஆமா, யார் வேணா வரலாம். யார் வேணா வரலாம்டா, பார்த்து இருந்துக்கோங்கடா.
சரி, இந்த முயற்சியை ஃபார் கெட்டிங் கேன்சல்டுக்கு அப்புறம் அப்படியே முடிச்சுப்போமா எபிசோட? ஏதாவது கொஞ்சம் ஆமா, எப்பவும் போல முடிக்கிற முன்னாடி ஒன் திங் நீங்க சொல்லணும்னா மக்களுக்கு. இல்லைங்க, நான் அட்வைஸ் இல்லைங்க, சும்மா வந்து இப்போ நீங்க வந்து சொல்றீங்க பிரைட் கலர்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி உங்களுக்கு எந்த ஸ்டாக் மூவ் ஆனுமோ அதை அப்படியே பிளக் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே வந்து என்னோட ஆசைகள், அதை வந்து நீங்க போடுங்க பண்ணுங்க எல்லாம் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து we try to do what we like. அது ப்ராடக்டாகவும் சரி இல்லை ஒரு அதுதான் எங்களுக்கு வந்து இப்போது சூப்பர் ட்ரையில் ஜாப்பனீஸ் இருக்குது, தமிழ் போடலாம்டா அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ வீல் கீப் டூயிங் வாட் வி லைக். எல்லாருமே அது செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு இதில் நீங்கள் பிரிட்டிஷ் பேனல் ஷோஸ்லாம் பார்ப்பீங்களா? QI பார்ப்பேன். QI அது உடை லைட் யூ பார்ப்பீங்களா? அதில் ஒரு ஜெர்மன் காமெடியன் இருப்பான். I think word would be a better place. Everyone stayed where they were from. All the world problems. அந்த மாதிரி word would be a better place if everyone did what they liked. ஆனா அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அது ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு விஷயம் சொல்கிறது. பட் யா, ட்ரைங் டு டூ அது லைக். அதே மாதிரி தான் நாங்களும் வந்து எங்கள் தமிழ் டிஷர்ட்டில் தமிழ் பிரிண்ட்ஸ்லாம் போட பிடிக்கும், அதை நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இவருக்கு வந்து அதை ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் பிராண்ட் ஆக்கணும்னு ஆசை. உங்களுக்கு அதை திருப்பூர்லேருந்து விற்றா போதுன்னு இருக்குதா? எனக்கு ஸ்ரீநகரில் விற்றா போதுன்னு இருக்குதா? எனக்கு அது மக்கள் அதை உள்வாங்கனா போதுன்னு இருக்கு. ஸோ யா, அவ்வளோதான். ஓகே, on that note நீங்க சொல்லுமா? நீயா இரு. On that note, thank you so much for listening. நன்றி, வணக்கம். வணக்கம். மாதா